நிறைய AWS migrations are happening through Cloudendure. Okay, the Cloudendure என்ற ப்ராடக்ட் வரதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா they used to have a lot of different products like application migrate பண்றதுக்கு ADS மூலமா டிஸ்கவர் பண்ணிட்டு மைக்ரேஷன் பண்ணுவாங்க. சர்வர் மைக்ரேஷன் மூலமா சர்வர்ஸோடைய இதை மட்டும் ஹோஸ்ட் மட்டும் மைக்ரேஷன் பண்ணுவாங்க, ரீஹோஸ்டிங் பண்ணுவாங்க. டேட்டா பேஸ் வழியா டேட்டா பேசஸ் மட்டும் மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. டேட்டா மைக்ரேஷனுக்கு வந்து நிறைய டூல் செட்ஸ் இருக்கு, அதை பத்தி பார்ப்போம். இதெல்லாம் டேட்டா மைக்ரேஷன் டூல் செட்ஸ். பட் இது வந்து பாத்தீங்கன்னா Cloudendure was a separate company, separate product. இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா they used to have a lot of support for destination also. Destination சொல்லும் போது not just for AWS மட்டும் migrate பண்றது யூஸ் பண்ணிட்டு இல்லை முன்னாடிலாம். Even you can migrate to different VMware workload or Hyper-V workload. Even you can migrate to Azure also, Google Cloud also. எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இட் வாஸ் a very good robust product with lot of coverage, lot of good features. அதனால என்ன பண்ணாங்கன்னா Amazon bought Cloudendure. Cloudendure is now a Amazon company. Okay, so Cloudendure-ன்றது it's a very good migration technology company. So அதை வந்து Amazon acquire பண்ணதுக்கு அப்புறம் a lot of people have started using Cloudendure. அதுல நிறைய licensing benefits, features அதெல்லாம் இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு மெயினா கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். Meanwhile, whenever we get time to அந்த மைக்ரேஷன் நம்ம ரன் பண்றோம்ல, அந்த டைம்ல நமக்கு ஏதாவது ஐடில் டைம் கிடைச்சுன்னா நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே ரிலேட்டட் டு Cloudendure தான். Cloudendure எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன நெட்வொர்க் ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன இருக்கு, தென் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன மாதிரி பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணோம். ஸோ Cloudendureல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டீடைல்டு ஹை லெவல் பேசஸ் இருக்கு, ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் கேஸ் இருக்கு. மேபி ஐ ஹேவ் டு சேஞ்ச் சம்திங் தேர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் என்ன, தென் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் என்னென்ன வந்து Cloudendure இருக்கு. ஸோ மற்ற டூல் கூட கம்பேர் பண்ணும்போது Zerto அந்த மாதிரி டூல்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இதில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, ப்ரைசிங்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி நான் ப்ரைசிங் எஸ்டிமேட் கொடுக்கும். ஓகே, இந்த ஸ்லைட்ல அதுல இருக்கு. ஓகே, எனிவேஸ் இதுல இருக்கிறதால ஐ கேன் கவர் தட் ஆல்சோ. இதெல்லாம் வந்து கொஞ்சம் சொல்யூஷன் ஆர்கிடெக்சர் அந்த டைம்ல அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்றது. ஓகே, அண்ட் அகைன் Cloudendure பத்தி எப்படி ப்ராக்டிக்கலா எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி மைக்ரேஷன் பண்ணுவோம், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க டீடைல்டா கவர் பண்ண போறோம். ஓகே, லெட் மீ ரீஷேர். அதுல ஒரு முக்கியமான information remove பண்ண மிஸ் பண்ணிட்டேன். I'll stop sharing and reshare it. 1 minute. Okay. Okay. Let me quickly check. I think we are good. ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கு ஃபோக்கஸ். ஓகே, இது நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூமேல இட் இஸ் கோயிங் டு ஆட் அ லாட் ஆஃப் வெயிட்டேஜ். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க. நான் சொல்லி தரதை கவனிச்சுட்டு இஃப் யூ ஆர் ப்ராக்டிசிங் இட் வில் பி அ லாட் ஆஃப் குட் information. Okay, so Cloudendure, as I said, it is not just மைக்ரேஷனுக்கு மட்டும் கிடையாது. இட் இஸ் ஆல்சோ பிஸ்னஸ் கண்டினியூட்டி ஆர் டிசாஸ்டர் ரெக்கவரிக்குமே யூஸ் பண்றாங்க. ஸோ பிரைமரி பர்பஸ் ஆஃப் Cloudendure பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க் லோட் ஃப்ரம் ஆன் ப்ரமைசஸ் ஆர் எனி அதர் கிளவுட்ல இருந்து AWSக்கு வந்து நீங்க மைக்ரேட் பண்றதுக்கு உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் அப்ளிகேஷன் ஆர் டேட்டா பேஸை வந்து மைக்ரேட் பண்றதுக்கு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். ஸோ ஆஸ் ஐ செட், ஒரு 2-3 years பேக்லாம் வந்து பாத்தீங்கன்னா we used to have different services or a different solution for different workload. So data migrate பண்ணனும்னா we have to use these technologies. Database migrate பண்ணனும்னா DMS யூஸ் பண்ணோம், server migrate பண்ணனும்னா SMS யூஸ் பண்றோம். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா we have to touch multiple different services for different workload, and also tracking is not that easy. So இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா sprint planning பண்றீங்க, இல்ல வந்து wave planning பண்றீங்க அப்படின்னா you have to look at different tools for different reports, and then அதை வச்சு நீங்க collate பண்ணி you have to present what is the current status dashboard. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அதிகமா தேவைப்பட்டிருந்தது. ஸோ பட் அகைன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா they have unified it into Cloudendure after Amazon purchasing Cloudendure. இப்போ கூட நீங்க Cloudendureக்கு தனியா அக்கௌண்ட் தான் கிரியேட் பண்ணணும். பட் அகைன் ஸ்டில் it is kind of integrated to AWS, but it is not embedded into AWS. Okay, so அந்த embedding வந்து பாத்தீங்கன்னா it might happen maybe in 1 or 2 years அப்புறம் நடக்கலாம். But a lot of competitive companies are there, right? So maybe AWS இன்னொரு கம்பெனியை கூட அக்வயர் பண்ணலாம். Okay, it depends on என்ன மாதிரி யூஸ் கேசஸ் வருது, VDI migrations வந்தது அப்படின்னா they might look for some more resources. So அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா Cloudendure is more matured product, but it is not fully grown product. Like இப்போ Azure Migrate-லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா Azure Migrate-ல வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது it is just only one tool, but they have acquired like 10 to 12 companies acquire பண்ணி அந்த ஃபீச்சர்ஸ் அந்த அவங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே ப்ராடக்ட் வியூவில் கொண்டு வந்து இன்டெகிரேட் பண்ணி எம்பெட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து பார்க்கும்போது அதில் ஒரு அந்த அஷூர் மைக்ரேஷன் சென்டர்ல லாகின் பண்ணீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு டூ ஆல் டைப் ஆஃப் மைக்ரேஷன், அப்ளிகேஷன், டேட்டா பேஸ், VDI ஒர்க் லோட், சர்வர், கிளைண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாத்தையும் ஒரே இடத்துல இருந்து மைக்ரேட் பண்ணலாம். பட் ஹவு தே அச்சீவ்ட் இட் பார்த்தீங்கன்னா பேக் எண்ட்ல
through acquisitions, mergers and those things. So அதெல்லாமே பண்ணுவாங்க. So same thing, AWS, Amazon இது வந்து ரொம்ப பண்ணாம இருந்தாங்க. But again, they have started doing the same approach. So ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா again இது வந்து தேவையில்லாத ஒரு rework. In-houseல வந்து பாத்தீங்கன்னா they have to invest a lot of money to bring their product up to the standard. அதனால what they did is they went ahead and acquired Cloudendure, and most of the migrations as on date is happening through Cloudendure to AWS. So it's a very good tool to have some hands-on experience. So அந்த hands-on experience இன்னைக்கு கிடைக்கும். பட் இன்னும் வந்து ஆர்கிடெக்சரல் ஆஸ்பெக்ட்ல ஒரு கஸ்டமர் கூட பேசும்போது என்னென்ன மாதிரி விஷயங்கள் பேசணுன்றது வந்து ஐ கேன் கவர் டு சம் எக்ஸ்டென்ட் பேஸ்ட் ஆன் த ஐடில் டைம் வி கெட். பட் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ கிளவுட் என்டியூர்ன்றது பிரைமரி ரெண்டு பிசினஸ் அவுட்கம் தருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன். We are moving workload from one location to another location. Destination is Amazon Web Services. Source can be anything. It can be a virtual machine running on VMware. It can be an on-premises physical server, or it can be a virtual machine running on Azure. Okay, it can be any source, but the destination is going to be Amazon Web Services, easy to instance. ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் எலாஸ்டிக் பீன் ஸ்டாக்கும் அதுக்கு தான் நீங்கள் மைக்ரேட் பண்ண போறீங்க. ஸோ டிசாஸ்டர் ரெக்கவரியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டினியூஸ் மைக்ரேஷன் பண்ணிட்டு ஆக்டிவ் பேசிவ் ஆக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்ஸ் வச்சுட்டு நீங்கள் டிஆர் இதெல்லாம் பண்ணலாம், டிசாஸ்டர் ரெக்கவரிக்கும் பண்ணலாம். ஓகே, ஸோ கிளவுட் என்டியூர்ல மேஜர் அட்வான்டேஜஸ் என்னன்னா இட் டஸ் பிளாக் லெவல் ரெப்ளிகேஷன். ஓகே, நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்கு. ஃபைல் லெவல் ரெப்ளிகேஷன் பண்றது, ஆப்ஜெக்ட் லெவல் ரெப்ளிகேஷன் பண்றது, பிளாக் லெவல் ரெப்ளிகேஷன் பண்றது. ஸோ திஸ் டூல் இஸ் falling under block level replication. It is a much robust technology, much successful replication mechanism. So இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா மைக்ரேட் ஆகிறதும் சரி, கன்வெர்ட் ஆகிறதும் சரி, அந்த ஒர்க் ஃப்ளோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைட் ஆயிடும். நீங்க வந்து எஸ்எம்எஸ்ல மைக்ரேட் பண்றதுக்கும் கிளவுட் என்டியூர்ல மைக்ரேட் பண்றதுக்கும், நான் எஸ்எம்எஸ் மீன் பண்றது சர்வர் மைக்ரேஷன் சர்வீஸ். இது வந்து ஏடபிள்யூஎஸ் ஓட நேட்டிவ் மைக்ரேஷன் சர்வீஸ். இதுல பண்றதுக்கும் கிளவுட் என்டியூர்ல பண்றதுக்கும் ரொம்ப ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்கா இருக்கும். ரொம்ப ஈஸியா ஆர்கஸ்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. ரொம்ப குயிக்கா வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் டூ 3-4 clicks of the button, you can migrate workload. So அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கண்டினியூஸ் ரெப்ளிகேஷன் பண்ணலாம். As I said, it can be used for business continuity and disaster recovery also. It's a replication tool also, not just migration tool alone. And again வந்து பாத்தீங்கன்னா application agnostic. எந்த மாதிரி அப்ளிகேஷன் வேணா மைக்ரேட் பண்ணலாம், எந்த மாதிரி டேட்டா பேஸ் வேணா மைக்ரேட் பண்ணலாம். பிசினஸ் அவுட்கம் என்னன்னா we are migrating it to one single portfolio or a single platform where you can get all different resources உடைய அவுட்கம், என்ன மாதிரி மைக்ரேஷன் போயிட்டு இருக்கு, என்ன கரண்ட் ஸ்டேட்டஸ், அந்த இன்ஸ்டன்ஸ் உடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, ஃபுல்லா மைக்ரேட் ஆயிடுச்சா இல்ல வந்து டெஸ்ட் மோட் எனேபிள் ஆயிடுச்சா. ஸோ அந்த டீடைல் நம்ம ஸ்கிரீன்ஷாட்ஸ்ல இருக்கு நிறைய, நம்ம ப்ராக்டிக்கலாவும் பார்ப்போம். ஓகே, ஆஸ் ஐ செட், ஆன் ப்ரமைசஸ் பிசிக்கல் சர்வர்ல இருந்து ஏடபிள்யூஎஸ்க்கு மைக்ரேட் பண்ணலாம். You can also migrate to virtual to AWS. Okay, on-premises virtual, on-premises VMware environment la AWS பண்ணலாம். Even different cloud la கூட பண்ணலாம். Okay, so what we can do is we can try and create a small VM in Azure, and then we can migrate it to AWS using Cloudendure. அது பண்ணலாம் நம்ம. So meanwhile, I think நான் கிரியேட் பண்ணிருக்க எல்லா VMுமே it is kind of very heavy VMs. But anyways, let me check. Let me quickly log in. வேற யாராவது சின்ன VMs ஏதாவது டிப்ளாய் பண்ணிருக்கீங்களா உங்களுடைய கிளவுட்ல? It can be any machine, okay, any small machine, Linux, Windows, anything. Okay, if not என்னோட அக்கவுண்ட் யூஸ் பண்ணலாம். வொர்க் ஸ்டேஷன்ல இருக்கு, நான் யூஸ் பண்ணிக்கலாமா? உங்க ஹோம் லேப்டாப் சொல்றீங்களா? ஆமாண்ணே. ட்ரை பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதையும் நம்ம மைக்ரேட் பண்ணலாம். பட் பேண்ட்வித் இருக்குல்ல உங்கள்கிட்ட? இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 20 MB இருக்கு. சரி, ரைட், ட்ரை பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேரலா இதையும் ரன் பண்ணுவோம், அதுலயும் ரன் பண்ணுவோம். ஓகே, என்ன சேலஞ்சஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, மேபி இதுல ஒரு சின்ன VM ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே பெரிய பெரிய சைஸ்டு VMs அங்க இப்ப கரண்டா இருக்கிறது எல்லாம். ஆமா, இதெல்லாம் வந்து ஃபார் டெவாப்ஸ் லேபுக்காக பண்ணது. ஓ 3000 கிரெடிட்க்கு வந்துருச்சா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சம் அப்ளிகேஷன் VM1 கொடுத்துக்கிறேன். ஓகே, I'll create, even Windows 10 கூட கிரியேட் பண்ணலாம், பட் I will go for server edition. ஏன்னா ஒரு ராஜா மெஷின் இருக்குல்ல நம்ம கிளைண்ட் வெர்ஷன். ஸோ we can try this. ஓகே,
ஓகே, ஸோ I've created a VM. ஸோ இந்த VM வந்து நம்ம ரீஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, வென் ஐ சே ரீஹோஸ்ட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய டிஃப்ரெண்ட் ஒர்க் லோட் இருக்கும் ஆன் ப்ரமைசஸில். ஓகே, ஆன் ப்ரமைசஸில் ஒர்க் லோடை வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பண்ணலாம், என்ன மாதிரி மைக்ரேஷன் பண்ணலான்றது வந்து தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். ஓகே, ஜஸ்ட் ஆன் அ வெரி ஹை லெவல் அந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறதால நான் ஒரு குயிக் ஓவர்வியூ கொடுத்துட்றேன். ஓகே, கார்ட்னர் நீங்க இப்ப கிரியேட் பண்ணும்போது பார்த்தோம்னா இட் இஸ் ஷோயிங் அஸ் காஸ்டிங் அஸ் ஐஎன்ஆர். இது ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்கணும் ஐஎன்ஆர் சேஞ்ச் பண்ணிட்டால. இல்ல, இது வந்து நமக்கு இங்க லோக்கல் கரன்சில தான் காமிக்கும். நம்ம எந்த இதுல இருக்கோமோ, ஸோ அந்த இதுல தான் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு நீங்க கரன்சி மாத்திக்கலாம். அது லோக்கல் கரன்சில தான் வரும் உங்களுக்கு ஜெனரலா. ஏன்னா டாலர்ல தான் வந்துருச்சு. ஓகே ஓகே ஓகே, நீங்க போய் மாத்திக்கலாம். அது இது வந்து ஆமாம், அஷூர் வந்து மாத்தலாம் நீங்க. ஆமா. ஸோ இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்க போகிறது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரீஹோஸ்டிங் பார்க்க போகிறோம். ரீஹோஸ்டிங் அப்படின்னா ஹோஸ்ட் தான் மாறப்போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா அஷூரில் ஹோஸ்டாக இருக்கிற ஒரு விஎம், அஷூரோட ஹார்ட்வேரில் இருக்கிற ஒரு விஎம் ஏடபிள்யூஎஸோட ஹார்ட்வேருக்கு மூவ் ஆக போகுது. திஸ் இஸ் கால்ட் ரீஹோஸ்டிங். ஹோஸ்ட்ன்றது வந்து நம்ம சர்வர் பேக்எண்ட்ல இருக்கிற பிசிக்கல் சர்வர் வந்து மாறப்போகுது. ஸோ வி ஆர் டூயிங் ஏ லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் கைண்ட் ஆஃப் மைக்ரேஷன் சொல்லுவாங்க இது. ஓகே, ஸோ அதுதான் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கல் பார்க்க போகிறோம். பட் நம்ம அந்த டேட்டா பேஸ் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் எப்படி நம்ம பிளாட்ஃபார்ம் பண்ணுறது, டேட்டா பேஸை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எப்படி மாற்றுறது, தென் டேட்டா மைக்ரேஷன் எல்லாமே பார்ப்போம். பட் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் ரீஹோஸ்டிங் தான் இப்போ நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் மைக்ரேஷன் ஃபர்ஸ்ட் பார்ப்போம், தென் டேட்டா பேஸ் மைக்ரேஷன் பார்ப்போம், டேட்டா மைக்ரேஷனும் நம்ம கவர் பண்ணுவோம். ஓகே, ப்ராக்டிக்கலா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல பார்த்தீங்கன்னா லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட்னா எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுவோம்னா, ஒரு டேட்டா சென்டர்ல இருந்து இன்னொரு டேட்டா சென்டர் மைக்ரேஷன்னா வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஹார்ட்வேர் எடுத்து கொண்டு போய் இன்ஸ்டலேஷன் பண்றது தான் லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட். இந்த டேர்ம்ஸ் வந்து பார்த்தோம்னா we are doing a migration of the one server to the another server, right? கரெக்ட். ஆமா, இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீங்க வந்து யூ ஆர் டாக்கிங் அபவுட் a traditional data center. டேட்டா சென்டர் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சென்டர் வந்து ஒரு டேட்டா சென்டர் வந்து நம்ம எக்ஸிட் பண்றோம், இன்னொரு டேட்டா சென்டருக்கு மூவ் பண்றதையும் நம்ம லெஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் தான் சொல்லுவோம். என்னன்னா நம்மளுடைய ஆமா, நம்மளுடைய எஃபர்ட் என்னன்னா we are moving a I mean effort is to move a current asset model to choose a new data center or a cloud provider. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். அட் த எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஎம், இந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் வந்து உங்களுடைய கரண்ட் டேட்டா சென்டர்ல இல்லாமல் புது டேட்டா சென்டர்ல ரன் ஆக போகுது. ஸோ அதுதான் நம்ம லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் நம்ம காலகாலமாக சொல்லிட்டு இருந்தோம். ஈவன் வந்து இந்த பர்டிகுலர் கிளவுடுக்கு மூவ் ஆகிறதும் வந்து பார்த்தீங்கன்னா we are just doing a minimal change to the architecture, but still we are able to migrate that VM to a new data center. Instead of நம்மளுடைய நியூ டேட்டா சென்டருக்கு போறதுக்கு பதிலாக we are migrating to அமேசானுடைய டேட்டா சென்டருக்கு மைக்ரேட் பண்றோம். ஓகே, எதுக்காக பண்றோம் டேட்டா சென்டர் எக்ஸிட் இதெல்லாம்? ஸோ வி ஆர் ட்ரைங் டு ரெடியூஸ் அவர் கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ். நம்மளுடைய ஆன் ப்ரமைசஸ்ல இருக்கிற கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் ரெடியூஸ் பண்றோம். இதுவே நீங்க வந்து உங்களுடைய நியூ டேட்டா சென்டருக்கு போனீங்கன்னா அகைன் அது வந்து வி ஆர் நாட் ரெடியூசிங் த கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ். கிளவுடுக்கு போறதோடைய முக்கியமான ஃபேக்டரே வந்து பாத்தீங்கன்னா வி வாண்ட் டு ரெடியூஸ் த ஹார்ட்வேர் ஃபுட் பிரிண்ட். நம்ம மேனேஜ் பண்ற ஹார்ட்வேர் ஃபுட் பிரிண்ட் கம்மி பண்றோம், டேட்டா சென்டரை வந்து ஃப்ரீ அப் பண்றோம். ஸோ ஃப்ரீயிங் அப் த டேட்டா சென்டர் ஸ்பேஸ். கரெக்டா, டேட்டா சென்டருடைய யூசேஜ், அந்த ரேக்கு, அந்த பர்டிகுலர் கூலிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பவர், அந்த சர்வர் யூட்டிலைஸ் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா we are reducing it. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இமிடியேட்டா நம்மளுடைய அப்ளிகேஷன்ல இருந்து நமக்கு ரேபிடா வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வரணும் அப்படின்னா தென் we should be running it on cloud. வேறஸ் நீங்க ஒரு புது டேட்டா சென்டர்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரேபிடா இமிடியேட்டா வராது. ஸோ கிராஜுவலா வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்வருடைய டிமினிஷிங் வேல்யூவும் இருக்கு, நீங்க அந்த பேக் எண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்க ஸ்டோரேஜோடைய டிமினிஷிங் வேல்யூவும் இருக்கு. ஸோ போக தான் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு 3 or 3 to 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா யூ வில் ரியலைஸ் த ஆக்சுவல் பெனிஃபிட், எந்த அளவுக்கு நமக்கு இதுல லாபம் வந்துச்சு வரலன்னு தெரியும். whereas when you are talking about moving to AWS, we will get immediate return on investment. ஏன்னா நம்ம வந்து கேபிட்டலா எதுவும் எக்ஸ்பென்ஸ் பண்ணல நம்ம. ஸோ we have just started running our application. We are directly providing it to application customers and then நமக்கு வந்து இமிடியேட்டா வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்க ஆரம்பிச்சது. ஓகே, ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து we have to do some more quantitative analysis and qualitative analysis. ஓகே, ஸோ ரெண்டு டைப் ஆஃப் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. ஓகே, ஐ கேன் ஜஸ்ட் ட்ரை அண்ட் கவர் சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதெல்லாம் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ரிலேட்டட் ஸ்டஃபா இருந்தாலும் ஐ கேன் ஜஸ்ட் ட்ரை டு கவர் அப் சம் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் ஹியர். ஓகே, you can feel free to ask some questions. Yeah, one more thing, Stan. இப்போ வந்துட்டு நம்ம பண்றது வந்து எல்லாமே வந்து VMware migrations or Hyper-V migration. We are doing it for the VM to VM.
இதே same approach தான் we are going to do it in the hardware platform servers as well, or a different approach we have to do it. ஓகே Like ஸோ HP, அதெல்லாம் வந்து IBM servers, Dell servers அப்படிலாம் இருந்தனா வந்துட்டு the way of migration approach is the same or a different kind of approach we have to follow. ஓகே ஸோ migration approachன்றது it is always the same, okay, more or less the same. So சில டிஃபரன்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்து VMware வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டினேஷனை மைக்ரேட் பண்றீங்க அப்படின்னா a lot of the companies might be using products like VMware converter, VMware ஓட enterprise converter இல்ல standalone converter வச்சு நீங்க அவங்களுடைய native tool sets வச்சு migrate பண்ணுவீங்க. It is not that இது மட்டும் தான் இருக்குன்னு கிடையாது. நீங்க PlateSpin, DoubleTake, Zerto அந்த மாதிரி வந்து third party tool sets வச்சு migrate பண்றாங்க because you are getting better success ratio, better support அதெல்லாம் கிடைக்கிறதால நிறைய வந்து பாத்தீங்கன்னா competitive advantage இருக்கிறதால people are using tools like PlateSpin, DoubleTake அதெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே, பட் ஸ்டில் நேட்டிவா ஒரு டூல் ஃப்ரீயா கிடைக்கும் போது தென் பீப்புள் வில் கோ ஃபார் VMware கன்வெர்ட்டர். ஸோ இதுலலாம் என்ன ஒரு சின்ன டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈவன் அமேசானுடைய எஸ்எம்எஸ்லயும் என்ன டிராபேக் என்னன்னா, இட் கேன் ஹெல்ப் அஸ் டு மைக்ரேட் ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். ஓகே, when I say source to destination, கன்வெர்ட்டர்ல டெஸ்டினேஷன் வந்து VMware. ஓகே, வேறஸ் AWS SMSல டெஸ்டினேஷன் வந்து Amazon வெப் சர்வீசஸ். இப்போ இங்க இருந்து நான் வந்து ஆன் ப்ரொமைசஸ்க்கு ஏதோ ஒரு ரீசனுக்காக நான் ஃபெயில் பேக் பண்ணணும் அப்படின்னா the tools that we are using like VMware converter or AWS SMS will not help you with rolling back or failing back. அது பண்ண முடியாது. ஓகே, whereas when you talk about Cloudendure, that is the biggest advantage where you can do a reverse replication and you can redirect the users for the on premises system. Okay, that is the biggest advantage of or biggest unique selling point of Cloudendure. Okay, the primary reason of AWS acquiring Cloudendure is that it has got more simplified migration strategy, plus it has also got the option to roll back or fail back when the system is not working as intended on the destination. Okay, so அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப biggest advantage. So உங்களோட கொஸ்டினுக்கு வந்து migration process, migration guidelines, migration steps might be more or less similar, but the approach might have to be slightly different because நம்மளுடைய destination வந்து it's not our own on premises VMware பிளாட்ஃபார்ம் கிடையாது. இப்போ நம்ம ஓன் பண்ற VMware பிளாட்ஃபார்ம்னா we can directly migrate it to vCenter வழியா மைக்ரேட் பண்ணலாம், ESXi host வழியா மைக்ரேட் பண்ணலாம் because we have control on these particular destination management platform. Whereas when it comes to cloud, we don't have control on the management platforms or the hosting platform. நமக்கு வந்து டைரக்டா வந்து VM level access, platform level access தான் இருக்கு. ஸோ அப்போ process might be the same but approach framework is a little different. Okay, so I will get to that point, but உங்களுடைய கொஸ்டினுக்காக லைட்டா just answer பண்ணேன். Okay, so quantitative factors என்னும்போது current எவ்வளோ CPU யூஸ் பண்றாங்க, மேபி VM அது வந்து physical எதுவானா இருக்கலாம். So VM storage இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா we have to do an analysis to before starting with discovery phaseல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு kind of analysis பண்ணணும். Okay, so quantitative analysis and qualitative analysis. So CPU, memory, storage, எந்த அளவுக்கு நெட்வொர்க் யூஸ் பண்றாங்க என்னன்றதை வந்து பாத்தீங்கன்னா we have to do a discovery. Then என்னென்ன டிபெண்டன்சிஸ் இருக்கு, ஓகே, ஸோ என்னென்ன சிஸ்டம்ஸ்லாம் வந்து டிபெண்டன்சிஸ் இருக்கு, எந்த மாதிரி நெட்வொர்க் ஃப்ளோ இருக்கு, நெட்வொர்க் டிராஃபிக் இருக்கு, ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிபெண்டன்சி எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, நீங்க அஷூர் கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க, நிறைய பேர் ஒரு 3-4 பேர் அட்டன் பண்ணிருக்கீங்க, அதுல கொஞ்சம் வேற மாதிரி லைட்டா கவர் பண்ணிருப்பேன். பட் ஸ்டில் லைக் இட் இஸ் மோர் ஆர் லெஸ் யூ கேன் லைக் உங்களுக்கு நிறைய புது பாயிண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு. ஓகே, பட் அந்த அஷூர்ல வந்து இன்னும் நிறைய டீடைல்டு டெப்தா போயிருப்போம், ஏன்னா அது வந்து ஆர்கிடெக்ட் சிலபஸ் நம்ம அங்க கவர் பண்ணோம். ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அசெட் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அது கம்பேட்டபிளா இருக்கு டெஸ்டினேஷனுக்கு. ஓகே, ஸோ வெதர் இட் கேன் ஒர்க் ஆர் இட் கேனாட் ஒர்க்ன்றது கம்பேட்டபிலிட்டி எல்லாம் செக் பண்ணுவோம். இது குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். வேறஸ் ஆன் த அதர் சைட் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹவு இட் கேன் அடாப்ட் டு த சேஞ்ச், ஸோ அதோடைய டாலரன்ஸ் லெவலை செக் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம மாற்ற முடியுமா, அந்த புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒர்க் ஆகுமா, இது வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ்க்கு எந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ட், பிசினஸோட இம்பாக்ட் என்ன இதை மைக்ரேட் பண்றதால, பிசினஸோடைய ப்ரையாரிட்டி என்ன இந்த அப்ளிகேஷனுக்கு, பிசினஸோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன், அதெல்லாம் பார்ப்போம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரிட்டிகாலிட்டியை செக் பண்ணுவோம், கிரிட்டிகாலிட்டி டுவர்ட்ஸ் பிசினஸ் யூஸ் கேஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் டச் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், என்ன மாதிரி இதுக்கெல்லாம் ப்ராசஸ் நமக்கு இது பண்ணோம், மல்டிபிள் வெண்டார்ஸ் கூட கோஆர்டினேட் பண்ணணுமா, இல்ல வந்து இன்டர்னல் கஸ்டமர் டீம் கூட மட்டும் கோஆர்டினேட் பண்ணா போதுமா, அந்த மாதிரி ப்ராசஸ் ரிலேட்டட் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கொண்டு வரணும். இதுல ஏன் கொண்டு வரணும் அப்படின்னா
we might get some inputs like எந்த particular business application is least critical and which one is most critical or business critical ன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்பிரிண்ட் பிளானிங் ஆர் வேவ் பிளானிங் வந்து ஈஸியா நம்ம பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம வேவ் பிளானிங் ஸ்பிரிண்ட் பிளானிங் பண்ணும்போது எந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு போகலாம், கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸ் லைக் டெஸ்டிங் சிஸ்டம்ஸ், QA சிஸ்டம்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணலாம், தென் ப்ரொடக்ஷன் ஒர்க்லோட் கை வைக்கலாம், தென் மிஷன் கிரிட்டிக்கல் ஒர்க்லோட கை வைக்கலான்ற மாதிரி வேவ் பிளானிங் நம்ம ஸ்பிரிண்ட் பிளானிங் பண்ண முடியும். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நமக்கு வந்து இதுல வந்து என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது ஜஸ்டிஃபை பண்ணணும், நம்ம என்ன மாதிரி அவுட்புட் கிடைக்க போகுது என்னன்றது. தென் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அந்த செக் பண்ணணும் என்ன மாதிரி மைக்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி எடுத்தோம்னா இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு இட் வில் பி லாட் ஆஃப் குட்னஸ் டு த கஸ்டமர், பிசினஸ்க்கு வந்து என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும்ன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ ரீஹோஸ்ட்ன்றது ஒன் டைப் ஆஃப் advantage, whereas there are a lot of other things. Okay, நம்ம அதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடுவோம் குயிக்கா. Okay, let me put it into a single Excel sheet. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 Rsன்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கார்ட்னர்ஸ் 6 Rsன்னு சொல்லுவாங்க. கார்ட்னர்ன்றது ஒரு நியூட்ரல் வெண்டர் அனாலிசிஸ் பண்ணுவாங்க, பிசினஸ் அனாலிசிஸ். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா தே ஹேவ் ஸ்லேட்டட் டவுன் 6 Rs. இதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி 5 R தான் இருந்தது, இப்போ வந்து பாத்தீங்கன்னா தே ஹேவ் ஆடட் ஒன் மோர் R, ஸோ விச் இஸ் 6 R இப்போ. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து ரீஹோஸ்ட் சொன்னல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீஃபேக்டர்னு ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ ரீஃபேக்டர் இஸ் வாட், இது என்னங்க எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ரீஃபேக்டர்? நிறைய பேர் அட்டென்ட் பண்ணிருக்கீங்கல்ல இந்த டிஸ்கஷன்ஸ்லாம். உங்களுடைய ஆஸ்பெக்ட்ல ரீஃபேக்டர்னா என்ன? Okay. So what is the destination configuration which is really required on this our requirement? ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து மைக்ரேஷன் பண்ணுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாஸ் மாடல் சொல்கிறோம். பாஸ் மாடல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமேசானுடைய எலாஸ்டிக் பீன் ஸ்டாக் ஆப் சர்வீசஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் ஆஸ் எ சர்வீஸ். ஸோ அந்த மாதிரி பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்ளிகேஷனும் சரி பிஸ்னஸ் அப்ளிகேஷனையும் சரி நம்ம இப்போ பாஸ் மாடலுக்கு மூவ் பண்ணுறோம். வி ஆர் ரீஃபேக்டரிங் டு பாஸ் மாடல். ஓகே, கரண்டா வந்து அது டைரக்டா நம்மளுடைய ஃபுல் சப்போர்ட் மாடல்ல இருக்கும். இப்போ நம்ம பாஸ் மாடலுக்கு மூவ் ஆயிட்டோம்னா வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் OS லேயர், VM லேயர் அதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ண போறது இல்லை. வி கெட் ரெடிமேட் பிளாட்ஃபார்ம் டு ரன் அவர் அப்ளிகேஷன் கோட். இப்போ நம்ம பாஸ் மாடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ரேஷனல் காஸ்ட்டை கம்மி பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், இன்ஸ்டெட் ஆஃப் ரீஹோஸ்டிங் பண்றோம் அப்படின்னா we will be still managing our virtual machine, we will be still managing our operating system, we will be still installing our application, we are still responsible for patching, we are still responsible for monitoring, we are still responsible for taking snapshot, backup, and the housekeeping activities பண்றது, OS upgrade பண்றது, application வந்து up to date maintain பண்றது, vulnerability fix பண்றது, இந்த மாதிரி நிறைய activities வந்து still we will continue to do it. So operational expense இங்க கம்மி ஆகல. Only thing is இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம ஆன் ப்ரமைசஸ்ல இருக்க பிசிக்கல் ஹார்ட்வேர், பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மெயின்டெனன்ஸை வந்து கம்மி பண்ணிருக்கோம். ரீஃபேக்டரிங் பண்ணும்போது வி ஆர் ஆல்சோ எராடிகேட்டிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், எராடிகேட் பண்றோம், சாஃப்ட்வேர் எராடிகேட் பண்றோம், வி ஆர் எராடிகேட்டிங் த பிளாட்ஃபார்ம் ஆல்சோ, ஸோ தட் வி கெட் லாட் ஆஃப் ஆப்ரேஷனல் ரிடக்ஷன், ஆப்ரேஷனலுடைய ரெடியூஸ் ஆப்ரேஷனல் காஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மேனேஜிங் அண்ட் terms of AMC of OS, VM, application, etc. ஈவன் பிளாட்ஃபார்ம் கூட நம்ம இங்க சொல்லிடலாம். பிளாட்ஃபார்ம்ன்றது அந்த பேக் எண்ட்ல ரன் ஆகிற .NET அந்த இதெல்லாம். ஸோ ரீஃபேக்டர்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷனை வந்து ரீஃபேக்டர் பண்றோம், அப்ளிகேஷன் கோட ரீஃபேக்டர் பண்ணி அந்த அப்ளிகேஷனை வந்து பாத்தீங்கன்னா பாஸ் மாடல் சர்வீசஸ்ல ரன் பண்றோம். வி ஆர் ரீஃபேக்டரிங் த application code, just code மட்டும் லைட்டா tweak பண்ணுவோம். okay, we are not investing a lot of money to change the entire application drastically மாத்தல. application code வந்து பாத்தீங்கன்னா refactoring the application code in order to be suitable with pass model offering from Cloudendure. இங்க வந்து நம்ம எலாஸ்டிக் பீன் ஸ்டாக் தான் நான் பிரைமரி அங்க ரெஃபர் பண்றேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வெறும் டைரக்டா நம்ம வந்து ஒரு டெவாப்ஸ் டீம் வச்சு நம்ம வெறும் அப்ளிகேஷன் கோடை மட்டும் நம்ம வந்து பைப்லைன் மூலயமா அப்டேட் பண்ணிட்டே இருந்தா போதும். ஓகே, ஸோ ஹியர் இட் இஸ் மோர் ஆர் லெஸ் டெவாப்ஸ் பைப்லைன் மூலயமா நம்ம வெறும் கோடை மட்டும் அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். தட் இஸ் த மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அஸ். ஸோ அப்டேட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா நம்மளால முடிக்க முடியும். ஏன்னா வி ஆர் நாட் மேனேஜிங் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ். சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம பண்றது இல்லை, கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்றது இல்லை. வி ஆர் ஜஸ்ட் என்டைட்டில் டு மேனேஜ் ஆர் ஓன் அப்ளிகேஷன். ஸோ கோடை மட்டும் நம்ம வந்து
சேஃபா போர்ட்டபுளா கொஞ்சம் செக்யூரா வந்து மேனேஜ் பண்ணா மட்டும் போதும். ஓகே, இதுல நிறைய காஸ்ட் பெனிஃபிட் இருக்கு, நிறைய ஸ்பீட் பெனிஃபிட் இருக்கு. நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து குயிக்கா வந்து நம்மளுடைய சேஞ்சஸ்லாம் அடாப்ட் பண்ணிட்டே இருக்கலாம். பிசினஸோட ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து அப்ளிகேஷன் சென்ட்ரிக்கா இருக்கும். பிசினஸோட அப்ளிகேஷன் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி மாடிஃபை பண்ணலாம், என்ன மாதிரி மாடியூல் ஆட் பண்ணலாம், அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் மட்டும் தான் போயிட்டு இருக்கும் ரீஃபேக்டர் பண்ண அப்ளிகேஷன்ல. வேற ரீஹோஸ்ட் பண்ணா ஸ்டில் வி ஆர் ஹேவிங் a lot of the infrastructure related, system administration related, cloud ops related headache இருந்துட்டு தான் இருக்கும். ஓகே, வேற இங்க குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா we might touch different factors like அப்ளிகேஷனோடைய சைஸ் செக் பண்ணுவோம். அப்ளிகேஷனோட அசெட் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அப்ளிகேஷனோடைய பேக் எண்ட் வால்யூம் இருக்கு, அதுல ஏதாவது நிறைய ஃபைல்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுதா, எங்க ஸ்டோர் பண்ணலாம், எந்த மாதிரி இபிஎஸ்ல ஸ்டோர் பண்ணலாமா இல்ல இஎஃப்எஸ்ல ஸ்டோர் பண்ணலாமா, எந்த மாதிரி இடத்துல நம்ம S3ல ஸ்டோர் பண்ணலாமா, எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்ளிகேஷன் அசெட்ஸை, இதோட டிபெண்டன்சி என்ன. ஸோ இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிபெண்டன்சி செக் பண்ணுவாங்க, அப்ளிகேஷனோட டிபெண்டன்சி. இது இல்லாம இதுக்கு செக் பண்ணுவாங்க யூசர் டிராஃபிக், எத்தனை யூசர்ஸ் வராங்க, எத்தனை பேர் பேஜ் ஹிட் பண்றாங்க, பேஜ் வியூஸ் எவ்வளோ டைம் வந்து லாகின்ல இருக்கிறாங்க, எவ்வளோ டைம் அவங்களுக்கு லோட் டைம் ஆகுது, எந்தெந்த லொகேஷன்ல ஆக்சஸ் பண்றாங்க. அந்த மாதிரி யூசர் பேட்டர்னை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். வி வில் பி ஃபோக்கஸிங் ஆன் எண்ட் யூசர் டிரெக்ட்லி. இதுல அப்படி கிடையாது, வி ஆர் ஸ்டில் ஃபோக்கஸிங் ஆன் அந்த சர்வரை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போம். அதே மாதிரி எந்த மாதிரி டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்முக்கு நம்ம மாத்தினா இன்னும் நிறைய பெட்டர் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா ரீஃபேக்டர் பண்ண திங்க் பண்ணுவாங்க. ஓகே, we need not do it right away, but think பண்ணுவாங்க. ஈவன் பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பேஸை வந்து ஆஸ் அ சர்வீஸா அமேசான் அரோராக்கோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஎஸ்க்கு வந்து ஆஸ் அ சர்வீஸா மூவ் பண்ணுவாங்க, டேட்டா பேஸ் as a சர்வீஸ். ஸோ தட் வி கெட் ஈவன் பெட்டர் பெனிஃபிட்ஸ். நம்ம அந்த லெவல்லையும் லைசன்சிங் எல்லாமே நிறைய காஸ்ட் அட்வான்டேஜஸ் வரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா we are focusing on qualitative stuff. again business priority இதெல்லாம் இங்க திருப்பி செக் பண்ணுவோம். ஓகே, இதுல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நமக்கு வந்து பர்ஸ்டிங் ஆப்ஷன்ஸ் தேவைப்படும் அப்படின்றத அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ஆன் ப்ரமைசஸ்ல ஒரு சர்வர் கண்டிப்பா வேணுமா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா கிளவுட்ல இருந்தே ஃபுல்லா மேனேஜ் பண்ண முடியுமா, இல்ல எந்த மாதிரி டைம் லைன்ஸ்ல வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா யூசர்ஸை கிளவுடுக்கு கொண்டு வர முடியும். ஸோ அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அப்ளிகேஷன் சர்வர் வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரீஃபேக்டரிங் வந்து மச் மோர் பெனிஃபிஷியல் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆபரேஷனல் காஸ்ட் ரிடக்ஷன். பட் ஸ்டில் வந்து எல்லா அப்ளிகேஷன் நம்மளால எடுத்தோடனே இப்போ எப்படி பண்ணிட முடியாது. ஓகே, ஸோ ரீஃபேக்டர் இஸ் a good thing for lot of companies. Okay, so next வந்து பாத்தீங்கன்னா we'll talk about re-architect. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா பேர்லயே தெரிஞ்சிச்சு நமக்கு. ஸோ நிறைய ஏஜிங் அப்ளிகேஷன் இருக்கு, லெகசி அப்ளிகேஷன் இருக்கு, ட்ரெடிஷ்னல் அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் வெண்டாருக்கு கம்பேட்டபிளா இருக்காது. ஓகே, ஏன்னா நம்ம கிளவுட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய டிராபேக். கரெக்டா, கரண்டான வெர்ஷன் சப்போர்ட் பண்ணும், மேபி N-1 சப்போர்ட் பண்ணும், இல்ல ரொம்ப ரேர் கேசஸ்ல N-2 வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். பட் நம்ம நினைக்கிற மாதிரி விண்டோஸ் 2003 இல்ல வந்து 32-bit அப்ளிகேஷன் அதெல்லாம் இங்க கொண்டு வர முடியாது. ஸோ ஃபார் தோஸ் கேசஸ் டெஃபினெட்லி customer has to invest a lot of money in doing the re-architecture. அந்த அப்ளிகேஷனோட ஆர்கிடெக்சரே கை வைக்கணும் நம்ம. ஏன்னா அப்ளிகேஷன் இஸ் suitable or defined to be running on 32-bit architecture. நம்ம இப்போ வந்து அப்ளிகேஷனுடைய டெக்னாலஜி ஸ்டாக்கே நம்ம மாத்துறோம். ஓகே, அப்ளிகேஷனுடைய பேக் எண்ட் அந்த கேப்பபிலிட்டியே மாத்துறோம். ஸோ தென் தட் மீன்ஸ் இங்க நிறைய டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ வி ஆர் டாக்கிங் அபவுட் ஏஜிங் அப்ளிகேஷன் ஆர் லெகசி ஆப்ஸ் ஆர் ட்ரெடிஷ்னல் ஆப்ஸ் which is more suitable for running on 32-bit architectureல வந்து டிஃபைன் பண்ணதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா we have to revamp it, re-architecture it. அப்போ வந்து பிசினஸ்ல வந்து அந்த அளவுக்கு ஃபண்ட் இருக்கா இல்லையான்றதெல்லாம் செக் பண்ணோம். ஏன்னா வந்து அப்ளிகேஷன் வந்து we have to transform the application. இங்க கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா we are transforming the application to the newer architecture or model. ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணோம். கரெக்டா, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா we can say இதுல வந்து we are just doing a refactoring. So lift, tinker and shift ன்னு சொல்லுவாங்க. Okay, I will come to that. Okay, so new architecture or platform. Okay, but again வந்து காஸ்ட் எஃபிஷியன்டான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகே, we have to invest a lot of cost in re-architecting, but after migrating to the cloud lot of advantages are there. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க குயிக்கா வந்து கிளவுடைய கேப்பபிலிட்டிஸ்லாம் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, will be getting a lot of benefits. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா we have to understand what are the different development platform வச்சு நம்ம பண்ண முடியும். ஓகே, எது சப்போர்ட்டட் அதெல்லாம் நீங்க ரொம்ப அனலைசிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, எந்தெந்த இதெல்லாம் பேட்டர்ன்லாம் சப்போர்ட்டட் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாமே செக் பண்ணணும். ஓகே, யூசர் டிராஃபிக் செக் பண்ணணும், அப்ளிகேஷனோட சைசிங் செக் பண்ணணும். ஓகே, தென் டேட்டா பேஸை செக் பண்ணணும், என்ன மாதிரி ஆப்ரேஷனல் காஸ்ட் எங்கெங்கெல்லாம் கம்மி பண்ணலாம் அப்படின்றத வந்து கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணி பண்ணலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து
ரியலி வேலிடான்றத வந்து பாத்தீங்கன்னா we have to get confirmation from application owner. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரியலாவே பண்ணணுமா, பண்றதால வந்து அவங்களுடைய growth pattern, அவங்களுடைய ஃபியூச்சரிஸ்டிக் அவங்களுடைய ரோட் மேப்ல வந்து பாத்தீங்கன்னா if this business is going to play a major role ஆன்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம we have to start this opportunity. நீங்க எல்லாம் கொடுத்துருவீங்க, டிசைன் எல்லாம் முடிச்சிருவீங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்ல இது வந்து நாங்க we have to rethink it, we have to go and talk to our business. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இது பண்ணணும். நம்ம நிறைய வந்து டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் கொடுத்துருவோம். ஸோ இதெல்லாம் பண்ணலாம், அவங்களுக்கு வந்து இட் வில் ஹெல்ப் ஐ மீன் அவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிடும். பட் அட் த எண்ட் நமக்கு ப்ராஜெக்ட் ஆஸ் அ சர்வீஸ் ப்ரொவைடர், ஆஸ் ஒரு ஐடி ப்ரொவைடர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய இங்க டிராபேக்ஸ் வந்துடும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா we have to take a lot of approvals before getting into re-architecture mode. Re-architecture modeல போய் நம்ம நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் இது இன்புட்ஸ் கொடுத்துருவோம். பட் அட் த எண்ட் அவங்க டிக்ளைன் பண்ணிடுவாங்க. ஓகே, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா we are not having that amount of budget, இந்த வருஷத்துக்கு கிடையாது, அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி they can negotiate it, and then அந்த இது நிறைய நம்மளுடைய ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா டைம் அண்ட் எஃபர்ட் இட் மைட் கோ வேஸ்ட் ஆக்சுவலா. ஸோ இந்த மைக்ரேஷன்ல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது இந்த ரீஆர்கிடெக்சர் பண்ணும்போது மட்டும் எந்த அளவுக்கு அப்ரூவல் கேட்டு நம்ம வாங்கிட்டு ஆரம்பிப்போமோ அந்த அளவுக்கு இட் வில் பி சேஃபர் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா we are replacing the entire infrastructure. நம்ம ஆன் ப்ரெமிசஸ்ல இருக்கிறது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா we are dropping it and shopping a new one. ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா என்ன பண்ணுவாங்கன்னா சாஃப்ட்வேர் as a சர்வீஸா வாங்குவாங்க, இல்ல பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸா வாங்குவாங்க. கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா we are retiring the on-premises infrastructure and we are replacing with a new gen application. ஓகே, அந்த மாதிரியும் பண்ற இதெல்லாம் இருக்கு. ஸோ ரிட்டையர் ஆர் ட்ராப் அண்ட் ஷாப்னு சொல்லுவாங்க. ஆன் ப்ரெமிசஸ்ல அப்படியே இருக்கிறத விட்டுட்டு ஒரு நியூ ஜென் அப்ளிகேஷன், ஒரு மேபி வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா சாஃப்ட்வேர் as a சர்வீஸா போயிடுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் என்னன்னா ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்கும் அந்த அப்ளிகேஷன்ல. இண்டஸ்ட்ரி பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வந்து பை டிஃபால்ட்டாவே அவங்க ஃபாலோ பண்றதால, ப்ரொவைடர் ஃபாலோ பண்றதால உங்களுக்கு அது ஈஸியா வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு ஒரி டூ மச் அபவுட் மெயின்டைனிங் அப்ளிகேஷன் ஆல்சோ. ஸோ ரீப்ளேஸ் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்ன ஒண்ணு, உங்களுடைய அந்த ஸ்கீமா மைக்ரேஷன் அதெல்லாம் வந்து அங்க கொண்டு போறது வந்து பாத்தீங்கன்னா யூ வில் ஹேவ் டு ஸ்பெண்ட் a lot of time and effort with the provider. ஓகே, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா நிறைய டைம் இருக்கும். ஸோ ரீபில்டுன்னு ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ நம்ம பேசுற ஆடியோ எல்லாம் கேக்குதா? ஐ திங்க் ஒரு 1-2 பேர் இப்போ லேட்டா ஜாயின் பண்ணீங்க. ஓகே, ஸோ உங்களுடைய இன்புட்ஸ் ஏதாவது ஆட் பண்றீங்களா யாராவது? ஸோ மேபி பாலன், விஸ்வா யாரா இருந்தாலும். ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நான் மட்டுமே தனியா பேசிட்டு இருக்கேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கெட் யுவர் இன்புட்ஸ். ஷூர் ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓகே சொல்ல போறீங்க, சொல்லுங்க. இல்ல ஃப்ளோல வர வேணான்னு பார்த்தேன், நீங்க எல்லாம் முடிச்சிட்டு வேணா நான் அப்புறம் வேணா. ஓகே, கண்டிப்பா ஷூர். ஓகே, நீங்க என்ன பண்ணலாம்னா we can also rebuild it. ஓகே, ஸோ இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா they can retire also. நம்ம வந்து அசஸ்மெண்ட் பண்ணும்போது, டிஸ்கவரி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா you'll get to know that lot of unwanted இது இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய ரன் ஆயிட்டு இருக்கும். ஐ திங்க் திஸ் இஸ் 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ ரிட்டையர் வந்து பாத்தீங்கன்னா we might get to know that some application servers or some infrastructure application server அது யூஸே ஆயிட்டு இருந்திருக்காது. பட் we might be running it for 2 years 1 years வந்து அதை பேட்ச் பண்ணிட்டு இருந்திருப்போம், மைக்ரேட் அதை தேவையில்லாத லைசன்ஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய டிஸ்கவரியில தெரிய வரும். நம்ம எடுத்த உடனே வந்து மைக்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி வில் பி டூயிங் a lot of assessment and discovery. அந்த டிஸ்கவரி அண்ட் அசஸ்மெண்ட் பேஸ்ல சில சர்வர்ஸை வந்து பாத்தீங்கன்னா டீகமிஷன் பண்ற மாதிரியே வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சர்வர்ஸை வந்து பாத்தீங்கன்னா லேட்டர் டைமுக்கு அதை ரீவிசிட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆர் மேபி இதை ரீப்ளேஸ்க்கு பதிலாக ரீவிசிட் சொல்லலாம். ரீவிசிட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப மைக்ரேஷன் பண்ண வேண்டாம், பட் அதை வந்து நம்ம ஃபியூச்சரிஸ்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா லேட்டர் டைம்ல எங்களுக்கு ரெவென்யூ வரும்போது எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா when you have better budget we can think about it ன்னு சொல்லிடுவாங்க ஒரு சில அப்ளிகேஷன். ஸோ இப்போ இது எதுக்காக இந்த இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா, நம்மளுடைய கம்ப்ளீட் ஐடி அசெட் இன் ஸ்கோப் ஃபார் மைக்ரேஷன் நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணுவோம் ஒரு எக்ஸல் ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அதோடைய கான்ஃபிகரேஷன் ஐட்டம் நேம், இந்த சர்வர்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணிட்டு அதோடைய ஹார்ட்வேர் டீடைல்ஸ், அதோடைய சாஃப்ட்வேர் டீடைல்ஸ், அதுல யார் அப்ளிகேஷன் ஓனர், அதோடைய யூசேஜ் பேட்டர்ன் என்னன்றதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸல் ஷீட்ல வந்து டிஸ்கவரி மாதிரி நம்ம கேதர் பண்ணுவோம். ஒரு சாம்பிள் ஷீட் வேணா நான் வேணா அப்லோட் பண்றேன் நம்மளுடைய இதுல. ஓகே, ஸோ எப்படி நம்ம டிஸ்கவர் பண்ணுவோம், நம்ம கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதில் அப்லோடட். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து ஒரு காலம் இருக்கும்.
நம்மளுடைய அப்ரோச் என்ன, நம்மளுடைய மைக்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன, மைக்ரேஷன் பிளான் என்ன, வாட் வி ஆர் கோயிங் டு டூ வித் திஸ் பர்டிகுலர் சர்வர். ரீஹோஸ்ட் பண்ண போறோமா, ரீஃபேக்டர் பண்ண போறோமா, ரீஆர்கிடெக்ட் பண்ண போறோமா, இந்த சர்வரை நம்ம மைக்ரேட் பண்ண போறது இல்லையா, ரிட்டையர் பண்ண போறோமா, என்ன பண்ண போறோம்ன்றத வந்து பாத்தீங்கன்னா வில் டிசைட். இந்த டிசிஷன் ஃபேக்டரை வந்து பாத்தீங்கன்னா we have to map it to these 6R. இந்த 6R வச்சு தான் நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து சொல்லுவோம் எத்தனை சர்வர்ஸ் நம்ம மைக்ரேட் பண்ண போறோம், ப்ராஜெக்ட் ஸ்கோப்ல இருக்கு, எத்தனை சர்வர் நம்ம இந்த அசஸ்மெண்ட்ல வந்து ரிட்டையர் பண்றோம். எவ்ரி திங் இஸ் அ வேல்யூ ஆட் ஃபார் தெம். நம்ம வந்து ஒரு 5 சர்வர் நம்ம ரிட்டையர் பண்றோம்னு சொன்னா அவங்களுக்கு வந்து தே வில் பி டிரெக்ட்லி ஹிட்டிங் சம் பெனிஃபிட்ஸ், ரெவன்யூ காஸ்ட் பெனிஃபிட்ஸ் வந்து பாக்குறாங்க. ஏன்னா லைசன்சிங் ரெடியூஸ் ஆகுது, ஆப்ரேஷனல் காஸ்ட் வந்து கம்மி ஆகுது. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிட்டையர் அதெல்லாம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வில் ஃபீல் வெரி பூஸ்டட். ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 6R அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மீன் வைல் அந்த சோர்ஸ் சர்வர் என்னாச்சுன்றத பார்க்கலாம். ஓகே, அந்த 6R ரிலேட்டடா யாருக்காவது என்ன அடிஷனல் இன்புட்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் யூ கேன் ஜஸ்ட் டாக் நவ். ஓகே, I'll just quickly check this server. ஓகே, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரீஹோஸ்ட்ல பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இப்போ கிளவுட்ல மைக்ரேட் பண்ணுறீங்கன்னா மெயினாக ஃபிசிக்கல் சர்வர்ஸை மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க, ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னா மெயின்லி பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ட்ரெடிஷ்னல் டேட்டா சென்டர்ல இருந்து மைக்ரேட் பண்ணுறீங்க டு கிளவுட் மைக்ரேட் பண்ணுறீங்கன்னா இனிஷியலாக ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் சர்வரை கன்வெர்ட் பண்ணிடுவாங்க, P2V கன்வெர்ட் பண்ணிட்டு தென் தேல் மைக்ரேட் டு விர்ச்சுவல் மேபி டு கிளவுட். ஸோ அது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். இதுல மைக்ரேஷன் டூல்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 டைப் ஆஃப் மைக்ரேஷன் டூல் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ஒன்னு வந்து நேட்டிவ், செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் பேஸ்டு, ஏஜென்ட் பேஸ்ட் அண்ட் ஏஜென்ட்லெஸ். இதுதான் வந்து 3 டைப் ஆஃப் டூல்ஸ் அவைலபிள் இன் மார்க்கெட். ஸோ நேட்டிவ் பாத்தீங்கன்னா இப்போ விஎம்ஆர் எடுத்தீங்கன்னா விஎம்ஆரோட நேட்டிவ் டூல்ஸ் எஸ்வி மோஷன், வி மோஷன் இதெல்லாம் வந்து நேட்டிவ் டூலா சொல்லுவாங்க. வேறஸ் நீங்க தேர்ட் பார்ட்டி இது எடுத்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி இப்போ ப்ரிஃபர்டு பார்த்தீங்கன்னா டபுள் டேக், பிளேட் ஸ்பின்னு, ஜெர்டோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி டூல். இதுல 2 டைப் வந்து இமேஜ் மோஸ்ட்லி ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டூல்லாம் பார்த்தீங்கன்னா விஎம்ஆரோட ஸ்னாப்ஷாட் பேஸ்ட் பேக்கப் எடுத்து ரெஸ்டோர் பண்ணும். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டபுள் டேக் எடுத்தீங்கன்னா ஏஜென்ட் பேஸ்ட் சொல்யூஷனை யூஸ் பண்ணும். ஏஜென்ட் பேஸ்ட்னா நீங்க ஒரு விஎம்லயும் அந்த ஏஜென்ட்டை போட்டுட்டு அதை வந்து அதை ரெப்ளிகேட் பண்ணி டார்கெட்ல மூவ் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் மார்க்கெட்ல மோஸ்ட்லி அவைலபிள் வந்து இந்த 3 டைப் தான். மெயின்லி வந்து P2V கன்வர்ஷன், தென் தே மைக்ரேட் டு கிளவுட். இதுல மோஸ்ட்லி இந்த பாயிண்ட்ஸ் ஸ்டான்லி சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாம் மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டாரு. இதுல ரீஆர்கிடெக்ட்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி மோனோலித்திக் அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கும் ட்ரெடிஷனல் டேட்டா சென்டர்ல. அதை வந்து மைக்ரோ சர்வீசஸ்க்கு மாற்றுவாங்க. ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா திங்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லா அப்ளிகேஷனையும் அசஸ் பண்ணி அதை வந்து மைக்ரோ, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் கிளஸ்டரிங் கான்செப்டே பார்த்தீங்கன்னா கிளவுட்ல கம்மி. எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டாஸ்க் பேஸ்டு, காம்பனன்ட் பேஸ்டு சொல்யூஷன் தான் போறாங்க ஃபியூச்சர்ல. ஈவன் ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா டாக்கர் பேஸ்ட் சொல்யூஷன் போகும்போது எல்லாமே ஃபோல்டர் பேஸ்டு சொல்யூஷன் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி டாஸ்க்கு மைக்ரோ சர்வீசஸ் வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ரீஹோஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் மோஸ்ட்லி எல்லா டூலும் பார்த்தீங்கன்னா இமேஜ் பேஸ்ட் சொல்யூஷன் இருக்கும், இல்லைன்னா ரெண்டு தான் கேட்பாங்க மோஸ்ட்லி, ஏஜென்ட் பேஸ்ட் சொல்யூஷனா ஏஜென்ட் லெஸ் சொல்யூஷனா. ஸோ இதுதான் வந்து மைக்ரேஷன் டூலை பொறுத்த வரைக்கும். டிஸ்கவரி டூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இனிஷியல் நீங்க டேட்டா கலெக்ட் பண்ணோம் ஒரு டேட்டா சென்டர்ல. இனிஷியலா நீங்க இப்போ எனக்கு வந்து ஒரு மைக்ரேஷன் பண்ணோம், ஒரு என்டையர் அப்ளிகேஷனை மைக்ரேஷன் பண்ணோம்னு சொன்னாங்கன்னா இனிஷியலா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது வந்து அசஸ்மெண்ட், நெக்ஸ்ட் டிஸ்கவரி. ஸோ அசஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அசஸ்மெண்ட்டுக்கு பை டிஃபால்ட்டா இப்போ மோஸ்ட் ஆஃப் த டூல்ஸ், ஒரு சில டூல்ஸ்லாம் இருக்கு, யூனிவர்சல் டிஸ்கவரி, டிவைஸ் 42 இதெல்லாம் வந்து டூல்ஸ். இது இல்லாம நிறைய டூல்ஸ் அடிஷனல் கிளவுட்ல நிறைய டூல்ஸ் இருக்கு. மோரேன்னு ஒன்று டூல் இருக்கு மைக்ரோசாஃப்ட்ல. அந்த டூல் இப்போ வந்து ஆக்சுவலா மைக்ரோசாஃப்ட் வாங்கி அதை அஜூர்ல இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கா டிஸ்கவரி அண்ட் அசஸ்மெண்ட் ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஸ்டான்லி நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். ஆட் பண்ணிக்கிறேன்.
கண்டிப்பா. ஒரு சின்ன எனக்கு ஒரு பிரீத்திங் டைம். அதனால தான். சரி, ஓகே. ஸோ டிவைஸ் 42 வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ வெரி குட் டூல் ஃபார் அசஸிங் தி என்விரான்மென்ட். இருக்கிறதுலே மார்க்கெட்லயே பெஸ்ட் டூல் இதுதான் ஃபார் எனி டிஸ்கவரி அண்ட் அனாலிசிஸ். ஓகே, அசஸ்மென்ட்டுக்கு. ஆஸ் ஐ செட் என்னுடைய அந்த ப்ரீவியஸ் செஷன்ஸ்லாம் கூட சொல்லியிருப்பேன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா, தே வில் ஹேவ் 2 டிஃபரெண்ட் செஷன். டிவைஸ் 42 உடைய வெபினார்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல செக் பண்ணுங்க. 2 செஷன் வந்து எடுப்பாங்க. வெட்னஸ்டே ஒரு 1 ஹவர் செஷன், Thursday ஒரு 1 ஹவர் செஷன் எடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 1 ஹவர் பேசிக் செஷன் ஒன்று எடுப்பாங்க. நெக்ஸ்ட் நாள் வந்து அட்வான்ஸ்டா எப்படி நம்ம வந்து என்விரான்மெண்ட்டை டிஸ்கவர் பண்ணலாம், எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அனாலிசிஸ்லாம் பண்ணலாம், அசஸ்மெண்ட்லாம் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 நாள் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி சூப்பர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இருக்கிறதுலே மார்க்கெட்லேயே இருக்கிற பெஸ்ட் டூல் வந்து டிவைஸ் 42. பட் எல்லா டூல்ஸ்லையுமே நிறைய வெபினார்ஸ் நடக்கும். பட் இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இது வந்து நீங்க ஃப்ரீ டெமோ கொடுப்பாங்க. சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட இமெயில் ஐடி வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெட்னஸ்டே ஒரு செஷன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டேல போயிட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எந்த டைம் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கு, எந்த டேட் உனக்கு சூட்டபிளா இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க என்னைக்கு ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த டேட் பார்த்து ஒரு இது சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிட்டு இது 1 ஹவர் செஷன் தான். இது ரெண்டுமே 1 ஹவர் தான் இருக்கும். 8:30 to 9:30 PM நடக்கும். இதை வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த டூல் வந்து நீங்க நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும். டிவைஸ் 42 நான் சொல்லி தரதோட தே வில் ப்ரொவைட் யூ வெரி குட் லெவல் ஆஃப் இன்சைட். என்ன மாதிரி சேலஞ்சஸ் வரும், எதை எப்படி டேக்கிள் பண்ணலாம் டூரிங் த டிஸ்கவரி அண்ட் அசஸ்மெண்ட் ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம டிவைஸ் 42 பெட்டரா யூஸ் பண்ணலான்றதெல்லாம் வரும். ஸோ டிவைஸ் 42 இஸ் a வெரி குட் டூல். அதே மாதிரி இந்த விஸ்வா சொன்ன மாதிரி மூவியர் வாஸ் a வெரி குட் டூல். பட் நவ் இட் இஸ் மைக்ரோசாஃப்ட் ஓன் ப்ராடக்ட். சிமிலர்லி லைக் நிறைய டூல்ஸ்லாம் இருக்கு. கிளவுட் அமைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல அசஸ்மெண்ட் டூல் அது. அதே மாதிரி கொரன் டெக்னாலஜிஸ்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் இருக்கு. தென் வந்து யூனிஃபைட் கிளவுட்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் இருக்கு. ஈவன் நீங்க வந்து உங்களுடைய ஆன் ப்ரமைசஸ்ல வீராப்ஸோ இல்ல வந்து டர்போனமிக்ஸோ அதெல்லாமே கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அதுலேயே கூட நிறைய இன்சைட்ஸ் கிடைக்கும். எப்படி உங்களோட யூட்டிலைசேஷன் இருக்கு, எந்த மாதிரி சிபியூ மெமரி சர்வர்ஸ் யூஸ் பண்றாங்க, எந்த எப்படி நீங்க மைக்ரேட் பண்ணும்போது எவ்வளவு கம்மி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அசஸ்மெண்ட் ஃபேஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்டெகிரேட்டட் சர்வீஸ் வெண்டார் லைக் மூவியரும் இருக்கிறாங்க. நீங்க தேர்ட் பார்ட்டி வெண்டார்ஸையும் கொண்டு போயிட்டு நீங்க அசஸ்மெண்ட்க்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, வில் கம் டு திஸ். பட் ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவரி அண்ட் அசஸ்மெண்ட்ல ஓவரால் நிறைய யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கிளவுட்ஸ்கேப் யூஸ் பண்றாங்க. கிளவுட்ஸ்கேப்ன்றது ரிஸ்க் நெட்வொர்க்ன்ற கம்பெனியோட ப்ராடக்ட் அது. ஓகே, பட் இப்போ அது கொஞ்சம் கம்மியாயிட்டே வருது. டிவைஸ் 42 வந்து பாத்தீங்கன்னா தே ஹவ் டேக்கன் அ வெரி ஹை லீட். ஓகே, பட் இந்த டூல் வந்து ரொம்ப நாளா நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து டிவைஸ் 42 தான் லீடிங் வெண்டர். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் மேப்பர்னு ஒரு டூல் இருந்தது. இது வந்து சயின்ஸ் லாஜிக்கோட டூல். இதெல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, பட் நீங்க என்ன பண்ணுங்க, இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒர்க், அதாவது பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி வைஸ் அவங்க என்ன பண்றாங்கன்றது சேம் தான். எப்படி டிஸ்கவர் பண்றாங்க, எப்படி அசஸ் பண்றாங்கன்றது. ஸோ இந்த டிவைஸ் 42 2 ஹவர்ஸ் செஷன் வெட்னஸ்டே 1 மணி நேரம், Thursday 1 மணி நேரம் நீங்க அட்டன் பண்ணீங்க, இந்த வெபினார்ஸ்ல போய் அட்டன் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் அ வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங். நிறைய புது இன்ஃபர்மேஷன் கிடைக்க வரும். ஸோ ஐ வில் ரெக்கமெண்ட் ஆல் ஆஃப் யூ டு அட்டெண்ட் தட் பர்டிகுலர் வெபினார். ஓகே, அதை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அட்டன் பண்ணுங்க. யூ வில் ஃபீல் லிட்டில் மோர். ஓகே, ஸோ ஐம் நாட் ஏபிள் டு. ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம் சார். ஓகே, ஸோ ஓகே, ஸோ எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போய் மைக்ரேஷன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ வி ஹேவ் டு டேக் லாட் ஆஃப் இன்புட்ஸ் ஃப்ரம் இந்த அசஸ்மெண்ட் டூல், இந்த டிஸ்கவரி டூல்ஸ்லாம் வச்சுட்டு வி ஹேவ் டு டேக் அ லாட் ஆஃப் இன்புட்ஸ். தென் அப்புறம் தான் நம்ம மைக்ரேஷனுக்கு போகலாம். எந்த டூல் வச்சு நம்ம மைக்ரேஷன் பண்ணலாம் என்னன்றது. ஸோ இப்போ மைக்ரேஷன் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம டிஸ்கவரி டூல்ஸ், அசஸ்மெண்ட் டூல்ஸ் இதெல்லாம். ஸோ டிவைஸ் 42 வச்சு நீங்கள் மைக்ரேட்லாம் பண்ண முடியாது. கிளவுட் மேப்பர், கிளவுட் ஸ்கேல் வச்சுலாம் பண்ண முடியாது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Cloudendure தான் இப்போ பிரைமரி மைக்ரேஷன் டூலாக மாறிடுச்சு. தென் எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணலாம். அவங்களுடைய ஏடபிள்யூஎஸ் உடைய சர்வர் மைக்ரேஷன் சர்வீஸ், அவங்களுடைய நேட்டிவ் டூல். இப்போ நம்ம விஸ்வா சொன்ன மாதிரி we can go for நேட்டிவ் டூல் ஆர் இந்த மாதிரி ஏஜென்ட் பேஸ்ட் ஆர் இமேஜ் பேஸ்ட் டூல்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணி மைக்ரேட் பண்ணலாம். ஈவன் நீங்க ஜெரட்டோ மாதிரி டூல்ஸ் கூட யூஸ் பண்ணி நீங்க கம்ப்ளீட்டா இமேஜ் லெவல்ல இருக்கு நீங்க மூவ் பண்ணணும், மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னா we can go for that. ஓகே, ஸோ மைக்ரேஷன்ல வந்து நான் நிறைய பேர் யூஸ் பண்றது இப்போதைக்கு Cloudendure யூஸ் பண்றாங்க. அதோடைய ப்ராக்டிக்கல் டெமோ வாக் த்ரூ தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ சோர்ஸ் சைட்ல இருந்து நம்ம டெஸ்டினேஷன் சைடுக்கு வந்து ரீஹோஸ்டிங் பண்ண போறோம், ஒரு சர்வரை வந்து பண்ண போறோம் நம்ம முடிவு பண்ணிட்டோம். அந்த விஎம் வந்து நம்ம இப்போ மைக்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய தியரட்டிக்கல் டிஸ்கஷன் இன்னைக்கு பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அதனால இந்த இது ஸ்டார்ட் பண்ணுவோம். மேபி ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் மைக்ரேட்டிங் திங்ஸ். ஓகே, இந்த மைக்ரேஷன் கிக் ஸ்டார்ட் பண்ணிட்டு வில் ஸ்டார்ட் டிஸ்கசிங் ஆன் மோர் தியரட்டிக்கல் பார்ட்.
ஸோ அதில் வந்து ரொம்ப முக்கியமான டெசிஷன் ஸ்டஃப் அது. அந்த ஏஜென்ட் பேஸ்டா இல்லை இமேஜ் பேஸ்டா இல்லை ஏஜென்ட் லெஸ்ஸான்றது வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் வெண்டார்ஸ் வந்து லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுடைய சர்வரில் வந்து அந்த ஏஜென்ட்ன்ற வார்த்தையை கேட்டாலே சில பேர் பயப்படுவாங்க. ஓகே, ஸோ தே வில் பி வெரி சர்காஸ்டிக் அண்ட் லாட் ஆஃப் ஃபினான்ஷியல் வெண்டார்ஸ், ஈவன் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நான் ஃபினான்ஷியல் கஸ்டமர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா தேர் நாட் ஹாப்பி டு கோ வித் ஏஜென்ட் பேஸ்ட். எதர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சோர்ஸ் SCVMM இல்லை வி சென்டர் மாதிரி சர்வர்ஸ்ல கனெக்ட் பண்ணிட்டு அது மூலமா மைக்ரேட் பண்றதுக்கு தே ஆர் மோர் தேன் ஹாப்பி. பட் அவங்களுடைய ஆக்சுவல் சிஸ்டம் பிசினஸ் அப்ளிகேஷன் சர்வர்ல போயிட்டு ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணி டவுன் டைம் வாங்கி ஸோ அதனால ஏதாவது issues வந்துருச்சு அப்படின்னா they are very afraid of that, and a lot of people are taking decisions to go with agentless migration tool sets. ஸோ இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டூல் செட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வி சென்டர் கூட இன்டெகிரேட் பண்ணிட்டு ஒரு அப்ளையன்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அந்த அப்ளையன்ஸ் மூலமா யூ கேன் மைக்ரேட் வர்ச்சுவல் மெஷின்ஸ், ஆர் எல்ஸ் நீங்க டைரக்டா போயிட்டு ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணி பண்றதும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணி பண்ணும்போது யூ வில் ஹேவ் மோர் விசிபிலிட்டி டைரக்ட்லி இன் டு த மெஷின். பட் நீங்க ஏஜென்ட்லெஸ் இமேஜ் பேஸ்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா வி சென்டர்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம அதை லெவரேஜ் பண்ணி நம்ம மைக்ரேட் பண்றோம். ஸோ அப்போ டைரக்டா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்காது, த்ரூ வி சென்டர் நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கெட் ஸ்டார்டட். ஸோ இதில் நம்ம போயிட்டு நம்ம லாகின் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் அமேசான் போர்ட்டல்ல. ஸோ கிளவுட் அமைஸ், இந்த கோரண்ட் டெக்னாலஜி, இந்த யூனிஃபை கிளவுட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ரொம்ப பெரிய பார்ட்னர்ஸ் ஃபார் அமேசான் அண்ட் மைக்ரோசாஃப்ட். ஸோ அசஸ்மெண்ட் டூல்ஸில் வந்து தே ஆர் வெரி வெரி லீடிங் டூல்ஸ். இது இல்லாமல் நிறைய தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் இருக்கிறாங்க மைக்ரேஷன்ல இருக்கிறாங்க. பட் தே ஆர் நாட் இப்போ கரண்டான ட்ரெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளவுட் மைக்ரேஷன்ல வந்து அவங்களுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ பீப்புள் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் Cloudendure, Zerto அந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்றதால டூல்ஸ் லைக் ரிவர் மெடோ, தென் பிளேட் ஸ்பென், அந்த டபுள் டேக், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ப்ரமைசஸ்ல ரொம்ப நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கார்பனைட் டபுள் டேக் சொல்றோம்ல, ஸோ அதெல்லாம் வந்து லாட் ஆஃப் மைக்ரேஷன்ஸ் வேர் ஹேப்பனிங் யூசிங் தட் டூல். ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி போனீங்கன்னா யாரை பார்த்தாலும் டபுள் டேக் அண்ட் அந்த கார்பனைட்டோட டபுள் டேக் அண்ட் பிளேட் ஸ்பென் இந்த டூல்ஸ்லாம் பற்றி பேசுவாங்க. ஒரு சில பேர் ஜெர்டோ பேசுவாங்க, ரிவர் மெடோ. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக டிராஸ்டிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஷூர் மைக்ரேட் தான் வந்து அஷூருக்கு யூஸ் பண்ணுறாங்க. Cloudendure தான் வந்து AWS யூஸ் பண்றாங்க மோஸ்டா. என்னோட சைடு ஆடியோ இஷ்யூவா இல்ல யாரோ பேசுறீங்களா? என்ன ஏதோ எனக்கு வந்து ஒரு எக்கோ வருது. Somebody is trying to understand. ஓகே, பட் என்னோட லைன் வந்து கிளியர், நான் பேசுறது ரொம்ப கிளியரா இருக்குல்ல? You are clear. ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே செந்தில் சார், நீங்க அனுப்பின மெசேஜ் நான் பார்த்துட்டேன். ஓகே, ஸோ யூ மென்ஷனிங் தட் யூ ஆர் ஸ்டில் ஸ்டக் அட் நேட்டிவ். ஓகே ஃபைன் ஃபைன். நான் அது நேற்று செஷன் அப்லோட் பண்ணிட்டேன் செந்தில் சார், நம்ம அது பாருங்க டைம் கிடைக்கும் போது. இன்னைக்கு வந்து நம்ம மைக்ரேஷன் கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, ஸோ லெட் மீ கோ டு Cloudendure. ஐ திங்க் இதுலயுமே பண்ணலாம். ஓகே, இதில் கொடுத்துட்டாங்க பாருங்க, Cloudendure sold by Amazon Web Services சொல்லிட்டாங்க பாருங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இட் யூஸ் டு பி செப்பரேட் ப்ராடக்ட். இப்போ கண்டினியூஸ் டேட்டா ரெப்ளிகேஷன் மைக்ரேஷனுக்கு வந்து Cloudendure நீங்கள் தனியாக தான் இது பண்ணணும். ஸோ இதில் லாகின் பண்ணலாம் நம்ம. Cloudendure பொறுத்த வரைக்கும் லைசன்சிங் பாத்தீங்கன்னா 90 days ஃப்ரீ. அதுக்கு மேல நீங்க விட்டீங்கன்னா சார்ஜ். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய பெனிஃபிட்ஸ் இங்கே கொடுத்துட்டாங்க. யூ கேன் மைக்ரேட் ஃப்ரம் எனி சோர்ஸ் விச் இஸ் லைக் மெயினாக சொல்லிட்டாங்க ஆட்டோமேட்டட் ரீஹோஸ்டிங் பிளாட்ஃபார்முக்கு தான் இது வந்து மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்றது. ஓகே, நான் இப்போ வந்து ஒரு Cloudendure அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஐ திங்க் என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கு. ஓகே, பட் லெட் மீ செக். ஓகே, பிஸ்னஸ் இமெயில் கேட்குறாங்க. நான் என்னோட பிஸ்னஸ் இமெயில் தான் லாஸ்ட் டைம் கொடுத்தேன். பட் ஐ வில் ட்ரை அண்ட் யூஸ் ஜிமெயில் ஒரு டெஸ்ட்டுக்கு. ஓகே, இட் ஷுட் ஒர்க். இருங்க, மேபி என்னோட ரெகுலர் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம் Cloudendure லாகின்ல console.cloudendureல போயிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக அது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணோடனே 90 days நீங்கள் ஃப்ரீயாக
இது பண்ணலாம். ஸோ கார்ஸ் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, கண்டினியூ. ஸோ in order to start with Cloudendure, இந்த ஃபர்ஸ்ட் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம். ஓகே, லெட் மீ க்ளோஸ் இட். ஓகே, கன்ஃபர்மேஷன் மெயில் அனுப்பிச்சிருக்காங்களா? ஸோ லெட் மீ செக் தட் அண்ட் கன்ஃபார்ம். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் என்னோட மொபைலில். Okay, I've received a mail. Complete your Cloudendure migration அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. கன்ஃபார்ம் யுவர் அக்கௌண்ட் ரெக்வஸ்ட்னு கேட்குறாங்க. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். Okay, so now I think I should be able to sign into console. இங்க இன்னும் ரெஃப்ரெஷ் ஆகல. Let's wait for that. Okay, மேபி இல்லை, டைரக்டாக நம்ம இப்போ சைன் பண்ணிடலாம். I think instead of ரெஜிஸ்டருக்கு பதிலாக சைன் இன் கொடுத்தா ஒர்க் ஆகிடும். ஓகே, டேரெக்டாக சைன் இன் பேஜ் போயிடலாம். போயிட்டு இப்போ நான் அந்த கொடுத்த இப்போ லாகின் பண்ணாலும் ரெஜிஸ்டர் பண்ணாலும் அந்த இமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணுறேன். ஓகே, நீங்களும் அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ் நான் வந்து இதில் என்னுடைய ஸ்லைட் டெக்கில் இருக்குது. ஓகே, வெல்கம் டு Cloudendure வந்துச்சு உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்படி சப்டிவைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் யுவர் கம்பெனியோடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு தனித்தனி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுவாங்க, இல்லை டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, சர்வருடைய அப்ளிகேஷன் பெரிய பிஸ்னஸ் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் அதுக்கு ஒரு தனி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வேணும் அப்படின்னா தனித்தனியாக அந்த பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட் நேம் இல்லை வந்து அந்த என்விரான்மெண்ட் வைஸ் நம்ம வந்து தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ்ல வந்து இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம லைசன்சஸ் இங்கே செக் பண்ணுறாங்க கேட்குறாங்க. லைசன்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, யூ ஹவ் காட் லைக் அரவுண்ட் எவ்வளோ 1 lakh லைசன்சஸ் வரைக்கும் குவான்டிட்டி கொடுக்குறாங்க ஃப்ரீயாகவே. அண்ட் அகெயின் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஏடபிள்யூஎஸ் கிரெடென்ஷியல்ஸ் வந்து இங்கே இது பண்ணோம். ஸோ த ப்ராஜெக்ட் மஸ்ட் ஹேவ் தீஸ் பர்மிஷன்ஸ் சொல்றாங்க. அது என்ன பர்மிஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த பர்மிஷன்ஸை நம்ம வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா, வி ஹேவ் டு கிரியேட் ஐஏஎம் பாலிசி, ஒரு பாலிசி கிரியேட் பண்ணோம். ஓகே, ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஓகே வி கேன் கோ அண்ட் கிரியேட் இட். செலக்ட் பண்ணிட்டு இதை காப்பி பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் சி. ஓகே, நம்ம இங்கே போயிட்டு ஐஏஎம்ல போயிட்டு ஒரு பாலிசி ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஓகே, பாலிசிஸ் போயிட்டு கிரியேட் பாலிசி. இதில் ஜேசான் செலக்ட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம என்ன அங்கே காப்பி கொடுத்தாங்களோ அதை அப்படியே கம்ப்ளீட்டாக அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ரிவ்யூ பாலிசி அண்ட் சேவ் இட். இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்குங்க. இது வந்து Cloudendure அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, Cloudendure பாலிசி. இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பிட் ஃப்ரம் பாலிசி, காப்பிட் directly from Cloudendure போர்ட்டல். அந்த பாலிசியில் என்ன இருக்குன்னா, நமக்கு வந்து என்னென்ன பர்மிஷன்ஸ் வேணுமோ அது டிஃபால்ட்டாக இங்கே ஆட் ஆயிருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா EC2க்குள்ள வந்து நமக்கு என்ன மாதிரி பர்மிஷன் தேவைப்படுது, ரீட் ரைட் பர்மிஷன், லோட் பேலன்சருக்கு வந்து ரீட் பர்மிஷன், அந்த மாதிரி ஐஏஎம்ல என்ன பர்மிஷன், ஸோ மைக்ரேஷன் ஹப்ல வந்து ரீட் அண்ட் ரைட் பர்மிஷன். இந்த சர்வீசஸ்ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பர்மிஷன் பை டிஃபால்ட்டாக கொடுக்குறாங்க இந்த பர்டிகுலர் பாலிசி வழியா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க, EC2ல வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. தென் கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் ஹப்ல அலோவ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஆன் ப்ரமைசஸ் பிரைவேட் கிளவுட்ல அவுட் போஸ்ட் அலோவ் பண்ணியிருப்பாங்க. இந்த பாலிசி வந்து பை டிஃபால்ட்டாவே எல்லா அக்கௌண்ட்லயும் நமக்கு இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஜென்ரேட் ஆகும். அதை வச்சு ஒரு பாலிசி கிரியேட் பண்ணிடுங்க. ஓகே, கிரியேட் பாலிசி. ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். நான் வந்து பார்த்தீங்கன்னா Cloudendure வீக்கெண்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஃபைன்.
ஸோ இப்போ வந்து ஒரு பாலிசி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல பாலிசி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆக்சஸ் கீ ஐடி சீக்ரெட் ஆக்சஸ் கீ கேட்குறாங்க. ஸோ இப்போ இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கிரியேட் நியூ ஆக்சஸ் கீ. நம்ம நேற்று கூட ஒன்று கிரியேட் பண்ணோமே, ஆர் எல்ஸ் நம்ம இதுக்கு ஒரு தனி அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். ஓகே, ஆட் யூசர் Cloudendure weekend admin. ரொம்ப பெருசாக வந்துடுது. ஸோ என்ன பண்ணுறேன், Cloudendure weekend admin 1ன்னு கொடுத்துட்றேன். ஓகே, அவங்களுக்கு வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ப்ரோக்ராமேட்டிக் ஆக்சஸ் இருந்தால் மட்டும் போதும். ஏன்னா நம்ம இப்போ அப்ளிகேஷன் Cloudendure அப்ளிகேஷன் வழியாக தான் நம்ம மைக்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இது மட்டும் போதும். பட் ஸ்டில் லைக் இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் மச் மோர் கண்ட்ரோல், இப்போ அந்த யூசர் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணணும் அப்படின்னா, அந்த சர்வீஸ் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஆட்டோ ஜென்ரேட்டட் பாஸ்வேர்டே எடுத்துக்கலாம். ஓகே, பாஸ்வேர்டு ரீசெட்லாம் பண்ண வேணாம், அந்த டிஃபால்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை வச்சு நீங்கள் பாலிசி வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி யூ கேன் கோ அண்ட் செலக்ட் வாட் எவர் வி கிரியேட்டட். இல்லாட்டி கிரியேட் பாலிசி நம்ம கொடுத்து அந்த இதை காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணலாம். ஓகே, Cloudendure weekend இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் தென் we can create the user. இதில் போயிட்டு அந்த இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அந்த CSV ஃபைலை. ப்ளஸ் இதையும் காப்பி பண்ணுறதுனா காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த Cloudendure CWE admin ஓகே, Cloudendure weekend admin அவருடைய சீக்ரெட் ஆக்சஸ் கீ இதுதான், அவருடைய ஆக்சஸ் கீ ஐடி இதுதான். ஸோ ப்ரோக்ராமேட்டிக்காக நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் மூலியமா ஆக்சஸ் பண்ணணும்னா we need two things, access key ID and secret access ID. User ID is admin one. இல்ல, இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒரு 4-5 ரோல்ஸ்ல மட்டும் தான் பர்மிஷன் கொடுத்துருக்கேன். I have not given them full control. I have just given them control only on அந்த EC2 மைக்ரேஷன் அதுல மட்டும் தான் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். அவர் ஃபுல் அட்மின்லாம் கிடையாது. இஸ் a restricted account. I'm saying that the user account is at admin, WE admin 1. ஓ ஓகே ஓகே, கரெக்ட். ஆமா ரைட் சாரி. ஸோ அதுக்கு இதே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஆமாம், அதில் இன்னொரு தப்பு டைப்பிங் மிஸ்டேக் வேறு இருக்குது, WED சம்திங் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, பர்ஃபெக்ட், தேங்க்யூ. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் இமெயில் கூட அனுப்பிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இஃப் இன்கேஸ் நீங்கள் இதை இங்கே ப்ராப்பராக சேவ் பண்ணி வைக்க மாட்டீங்க அப்படின்னா இமெயில் அனுப்பினா அந்த டீடைல்ஸோட இமெயில் வந்துடும். ஓகே, I'll just close this. இப்போ நமக்கு நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான தேவையான விஷயங்கள் கிடைச்சிருச்சு. ஓகே, I can use this access key ID and then you can create this secret access key. Okay, and then இது நீங்க நேம் ப்ராஜெக்ட் நேம் வந்து மாத்தினா கூட மாத்திக்கலாம். ஒரு பிளஸ் ஐகான் கிளிக் பண்ணிட்டு you can create a new project. மேபி இதுல போயிட்டு Azure to AWS அந்த மாதிரி கூட நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுல கூட இப்போ நீங்க அந்த பண்ண ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ ஓகே, பட் நம்ம இந்த இது காப்பி பண்ணி பர்மிஷன் கொடுத்தது எல்லாம் அந்த பர்டிகுலர் இதுக்கு தான் ஜென்ரேட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் தனித்தனி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அந்த பழைய இதில் போயிட்டு என்டர் பண்ணிக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு காப்பி த பாலிசி அகெயின். இன்கேஸ் நீங்கள் வேணும் அப்படின்னா அந்த அதுக்கு ஒரு தனி பாலிசி கிரியேட் ஆகும், அதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு நான் இந்த இதுவே கண்ட்ரோல் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஓகே, சேவ். இப்போ நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து மறுபடியும் என்டர் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் கோயிங் வித் ப்ரோக்ராமேட்டிக் ஆக்சஸ். இந்த பர்டிகுலர் Cloudendure சர்வீஸும் உங்களோட AWS கன்சோலும் பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு டேரெக்டாக ஹேண்ட் ஷேக் நடந்துடும். உங்களுக்கு கிரெடென்ஷியல் ஆத்தென்டிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் முடிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து நம்ம கிட்ட சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் எங்கன்னு கேட்குறாங்க. ஸோ சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா AWSல இருக்கா இல்லை அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக நம்ம கொடுக்கணும். ஸோ ஆன் ப்ரமைசஸாக இருந்தாலும் சரி, அஜூராக இருந்தாலும் சரி, அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா we are migrating into ஏதாவது ஒரு லொக்கேஷன், ஒஹையோ இல்லை ஏதோ ஒன்று. ஓகே, we can choose ஒஹையோ. எல்லாமே இங்கே எந்த லொக்கேஷனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். you can move to any location. Okay, but I'm going with Ohio.
அண்ட் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெப்ளிகேஷன் ஆர்பிஓ ஆர்டிஓ கேட்குறாங்க, எவ்வளோ குயிக்காக நீங்கள் ரெப்ளிகேட் பண்ண போறீங்க. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி எந்த டிஃப்ரெண்ட் சோர்ஸுக்கு, அதாவது என்ன மிஷினுக்கு மைக்ரேட் பண்ண போறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ மேபி இது ரொம்ப சின்னதாக கொடுத்தோம் அப்படின்னா இட் மைட் ஒர்க், பட் எனிவேஸ் லெட்ஸ் ட்ரை. ஓகே, T2 மைக்ரோன்னு கொடுக்குறேன். ஓகே, கன்வெர்ட்டருக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே, இப்போ நான் அந்த ஆர்கிடெக்சர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், இது கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்கிடெக்சர். ஓகே, ஸோ இப்போ கிளவுட் என்டியூர் எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் ஒர்க் லோட் எனி ஒர்க் லோட்னு சொல்லிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா இட் கேன் மைக்ரேட் உங்களுடைய ஆர்கல் ஒர்க் லோட், இல்லை SQL சர்வர், அப்ளிகேஷன், physical server, VM எல்லாமே மைக்ரேட் பண்ணலாம். ஓகே, பட் அகெயின் as Vishwa said, best practice is to get it into a VM. ஏன்னா வந்து உங்களுக்கு VM போதே அந்த போர்ட்டபிலிட்டி, அந்த கண்ட்ரோல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ மொபிலிட்டி வந்து அதிகமாகும், போர்ட்டபிலிட்டி இன்னும் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஒர்க் லோட்லாம் என்ன நடக்கும்னா, ஒரு ஸ்டேஜிங் சர்வர் மாதிரி ஒரு கிரியேட் ஆகும். ஒரு சிங்கிள் சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ஒர்க் லோட் விச் ஆர் மைக்ரேட்டிங், நம்பர் ஆஃப் ஸ்டேஜிங் சர்வர் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். இந்த ஸ்டேஜிங் சர்வர் வந்து என்ன பண்ணுன்னா, இப்போ இந்த ஒர்க் லோட் கண்டினியூஸாக ரெப்ளிகேட் பண்ணுறது, மைக்ரேட் பண்ணுறது, அந்த கண்டென்ட்ஸை காப்பி பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேஜிங் சர்வர் யூஸ் ஆகும். இந்த ஸ்டேஜிங் சர்வர் என்ன பண்ணுன்னா, போயிட்டு நமக்கு இந்த இடத்துல எத்தனை வால்யூம் இருக்கோ அத்தனை வால்யூமை மட்டும் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பேக் எண்ட்ல. ஓகே, இட் வில் நாட் கிரியேட் த ஆக்சுவல் ஸ்பின் அப் த ஆக்சுவல் VM. டெஸ்டினேஷன்ல வந்து VM வந்து லான்ச் பண்ணிடாது எடுத்த உடனே. என்ன பண்ணா உங்களுக்கு வந்து அதோடைய வால்யூம்ஸை மட்டும் கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா த்ரூ பிளாக் லெவல் ரெப்ளிகேஷன் வந்து ரெப்ளிகேட் பண்ணிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து த்ரூ த நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா by default it is transport layer security enabled. உங்க டேட்டா வந்து it is encrypted when it is getting transferred. It is also getting compressed. So data நிறைய ரொம்ப அதிகமா transfer ஆகாது. So data getting replicated is both compressed as well as encrypted using TLS. And again வந்து பாத்தீங்கன்னா வெறும் வந்து வால்யூம் லெவல் வால்யூம்ஸ் மட்டும் தான் கிரியேட் ஆகும். உங்களுக்கு எப்போ வந்து நீங்க ஃபெயில் ஓவர் பண்ணணும், எப்போ நீங்க வந்து டிசாஸ்டர் ரெக்கவரி இன்வோக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ மட்டும்தான் அந்த ஆக்சுவல் VM வந்து லான்ச் பண்ணும். ஸோ தட் மீன்ஸ் உங்களுக்கு இந்த லைசன்சஸ்லாம் வந்து இமீடியட்டா தேவைப்படாது. ஒன்லி வென் யூ நீட் டு லான்ச் தோஸ் சிஸ்டம்ஸ், லைசன்சஸ் அண்ட் தோஸ் திங்ஸ் ஆர் ரெக்வயர்ட். இன்னொரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆத்தென்டிகேஷன், அந்த API வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகுறது எல்லாமே, இந்த ப்ரோக்ராமேட்டிக் ஆக்சஸ் நடக்கிறது எல்லாமே அது ஒரு டிஃப்ரெண்ட் போர்ட் நம்பர்ல ஒர்க் ஆகும். வேற ரெப்ளிகேஷன் வந்து ஒரு போர்ட் நம்பர்ல ஒர்க் ஆகும். அது என்ன போர்ட்னு பாத்தீங்கன்னா, ஸோ 1500 வந்து ஃபார் ரெப்ளிகேஷன். ஓகே, கண்டினியூஸா ரெப்ளிகேட் ஆகிறதுக்கு நீங்க சோர்ஸ் சைட்ல இருந்து டெஸ்டினேஷன் அந்த ஸ்டேஜிங் என்விரான்மெண்ட் இருக்க VMக்கு வந்து 1500 ஓப்பன் பண்ணணும். வேறஸ் ஃபார் ஆத்தென்டிகேட்டிங் அண்ட் அந்த இது கட் ஓவர் பண்றது, அந்த API மூலயமா ஹேண்ட் ஷேக் பண்றது, அந்த மானிட்டரிங் கிளவுட் கன்சோல்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்றது, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் ஹேப்பன் த்ரூ 443 HTTPS மூலயமாவே போதும் உங்களுக்கு. ஸோ HTTPS ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து இந்த கான்ஃபிகரேஷன் அண்ட் மானிட்டரிங் வந்து கிளவுட் என்டியூர்ல நம்ம மானிட்டர் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 443ல ரிப்போர்ட்டிங் நடக்கும். இது பை டிஃபால்ட்டா நிறைய இடத்துல ஓப்பன் ஆயிருக்கும். பட் இந்த 1500 மட்டும் we might need to additionally open it. ஓகே, ஸோ இந்த ரெண்டு போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். TCP போர்ட் 443 ஃபார் மானிட்டரிங் அண்ட் ரிப்போர்ட்டிங். மானிட்டரிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் த டேட்டா இன் த கன்சோல். அதே மாதிரி TCP 1500 இஸ் ஃபார் கண்டினியூஸ் ரெப்ளிகேஷன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு போர்ட் தான் தேவை. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆர்கிடெக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜிங் செட் ஆஃப் VMs கிரியேட் ஆகுதுல, அதுதான் இப்போ இந்த இடத்துல கேட்குறாங்க. நமக்கு வந்து அந்த ஸ்டேஜிங் VM, அந்த கன்வெர்ட்டர் இன்ஸ்டன்ஸ், அந்த ரெப்ளிகேஷன் சர்வரோடைய இன்ஸ்டன்ஸ் டைப் என்னன்றது இங்கே கொடுத்துட்டோம், அந்த டெஸ்டினேஷன் லான்ச் பண்ணுறது. பட் அந்த கன்வெர்ட்டர் இன்ஸ்டன்ஸ், அந்த ஸ்டேஜிங் VMோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்தா பெட்டர் ஆக்சுவலாக. ஸோ இது டிஃபால்ட், இது ஓகே. M5 large is more than sufficient. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸில் இருக்கிற அதே டைப் ஆஃப் SSD வேணும் அப்படின்னா யூ கேன் சூஸ் அந்த சேம் செட் ஆஃப் SSD டிஸ்க். இல்லாட்டி எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் போதும், எனக்கு காஸ்ட் கொஞ்சம் கம்மியாகணும் அப்படின்னா யூ கேன் ரெடியூஸ் இட் டு மேட்ச் சம், ரெடியூஸ் சம் காஸ்ட். ஸ்டாண்டர்ட் போனீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகும். ஓகே, பட் அகைன் ஸ்லோ ஆகிடாது. செக்யூரிட்டி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணலாம், ஆர் நீங்கள் ஒரு புது சப்நெட் கிரியேட் பண்ணலாம். ஐ வில் கோ வித் த டிஃபால்ட் சப்நெட். அண்ட் தென் செக்யூரிட்டி குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் இது வரைக்கும் கிரியேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். டிஃபால்ட் கிளவுட் என்டியூர் செக்யூரிட்டி குரூப்பே கிரியேட் ஆகட்டும். ஓகே, ஸோ இன்கேஸ் நீங்கள் ஆன் ப்ரமைசஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கனெக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டைரக்ட் கனெக்டோட டீடைல்ஸ் கொடுங்க. நம்ம அந்த லாஸ்ட் வீக்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், அந்த ஏதாவது டைரக்ட் கனெக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா யூ கேன் எனேபிள் இட். ஆல்சோ வால்யூம் என்கிரிப்ஷன் நீங்கள் டெஸ்டினேஷன் வந்ததுக்கப்புறம் என்கிரிப்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கீப் இட் என்கிரிப்டட்.
ஓகே, த்ராட்லிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து ஒரே பர்டிகுலர் நெட்ஒர்க்கை வந்து போத் மைக்ரேஷன் அண்ட் பிஸ்னஸ் யூசேஜுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இங்கே த்ராட்லிங் செட் பண்ணலாம். த்ராட்லிங் செட் பண்ணீங்கன்னா எவ்வளோ பேண்ட்வித் நம்ம ரெப்ளிகேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணோம், எவ்வளோ பேண்ட்வித் நம்ம வந்து மற்ற ப்ரௌசிங் அண்ட் பேக்கப் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுன்றதை நம்ம த்ராட்டில் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் நாட் லிமிட்டட் இட் டு எனி கைண்ட் ஆஃப் த்ராட்லிங். நீங்கள் வந்து மைக்ரேஷனுக்கு வந்து ஐம் மேக்கிங் ஃபுல் யூஸ் ஆஃப் த பேண்ட்வித். ஓகே, இன்கேஸ் நீங்கள் வந்து த்ராட்டில் பண்ண அப்படின்னா ஸ்பெசிஃபிக் லிமிட் கொடுக்கலாம், கொடுத்துக்கலாம். ஓகே, இது ரெப்ளிகேஷன் செட்டிங்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ வி கேன் ஜஸ்ட் ஷோ மீ ஹவ் கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மெஷின்ஸ் வந்து ஆட் பண்ண போறோம். இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்க இருந்து எங்க மைக்ரேட் பண்ண போறோம், என்ன மாதிரி ஸ்டேஜிங் சர்வர் நமக்கு வேணும், டெஸ்டினேஷன் வந்ததுக்கு அப்புறம் அது என்ன மாதிரி ஈஸி டு இன்ஸ்டன்ஸா இருக்கணும், என்ன மாதிரி டிஸ்கா இருக்கணும், அதெல்லாம் வந்து கொடுத்துட்டேன். பிளஸ் நெட்வொர்க் கொடுத்தேன். ஓகே, மேபி ஐ ஜஸ்ட் டைப் சம்திங் ஹியர். ஸோ நெட்வொர்க் த்ராட்லிங் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ரியல் டைமில் நிறைய சேலஞ்சஸ் வரும். அப்போ வந்து த்ராட்லிங் வந்து பார்க்கணும் நம்ம. ஸோ அதில் வந்து எந்த அளவுக்கு பேண்ட்வித் நம்ம வந்து மைக்ரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கொடுக்கலாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஐ திங்க் அது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. ஓகே, ஐ ஹேட் ப்ரிப்பேர்ட் சம் ஸ்லைட்ஸ். மேபி அதை எங்கள் இதில் ரெக்கார்டிங்கில் காமிச்சிட்டேன்னா இட் வில் பி குவிக் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Cloudendure அக்கௌண்ட் நம்ம லாகின் பண்ணிட்டு ஒரு அக்கௌண்ட் சைன் அப் பண்ணோம். இப்போ ப்ராஜெக்ட் செட்டப் பண்ணியிருக்கோம். அப்புறம் போயிட்டு ஐஏஎம்ல போயிட்டு ரோல் ஜென்ரேட் பண்ணோம், கிரெடென்ஷியல்ஸ் ஜென்ரேட் பண்ணோம். அந்த கீயை வச்சு தான் நம்ம ரெப்ளிகேஷன் செட்டிங் கான்ஃபிகர் பண்ணோம். இப்போ பண்ணது வந்து கான்ஃபிகரிங் ரெப்ளிகேஷன் செட்டிங்ஸ், அதுதான் இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்தோம். கான்ஃபிகரிங் ரெப்ளிகேஷன் செட்டிங்ஸ்ல வந்து என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஸ்டேஜிங் விஎம் வேணும், நமக்கு ஸ்டேஜிங் ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் வேணும், ப்ளஸ் எந்த மாதிரி டெஸ்டினேஷன் ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகணும் ஆஃப்டர் கட் ஓவர். அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டிஸ்க்ஸ் தேவைப்படும், எஸ்எஸ்டி வேணுமா இல்லை நார்மல் டிஸ்க் போதுமான்றதை சூஸ் பண்ணோம். அதே மாதிரி என்கிரிப்ஷன் டெஸ்டினேஷன் அந்த வால்யூம்க்குலாம் வேணுமா வேணாமான்றதை சூஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் அங்கே நமக்கு கிடைச்சிது. ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் யூ செட்டப் திஸ், நம்ம இப்போ வந்து இந்த மெஷினில் லினக்ஸ் மெஷினாக இருந்தோம்னா இந்த கமாண்டை காப்பி பண்ணி ரன் பண்ணோம். விண்டோஸ் மெஷினாக இருந்தால் வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் கமாண்ட், டேரெக்டாக போயிட்டு ஏஜென்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு இதை டேரெக்டாக ரன் பண்ணாலும் ரன் பண்ணிக்கலாம். ஓகே, இதர் வேஸ் இட் இஸ் ஃபைன். ஸோ நான் இதில் போய் டவுன்லோட் ஏஜென்ட் கொடுக்குறேன். ஓகே, டவுன்லோட் ஆகுது. ஓகே, இன்ஸ்டால் ஆகட்டும் இந்த ஏஜென்ட் இது. ஸோ இட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் இன்ஸ்டலேஷன் டோக்கன். இந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கும் நம்மகிட்ட. இந்த இதுதான் டோக்கன் சொல்றது நம்ம. ஓகே, கமாண்ட் லைனில் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அந்த டோக்கன் அங்கேயே கொடுத்துரும். இப்போ நீங்கள் டோக்கன் காப்பி பண்ணணும் அப்படின்னா மேலே போனீங்கன்னா இன்ஸ்டலேஷன் ஏஜென்ட் டோக்கன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கும் ஒரு ஏஜென்ட் நமக்கு யூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இதுதான் அந்த 1 lakh ஏஜென்ட் அங்கே காமிச்சது. ஓகே, ஒரு டோக்கன் இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன், ஆட் ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணுறாங்க நம்மளுடைய மெஷினில் வந்து எந்தெந்த டிஸ்க்லாம் மைக்ரேட் பண்ணணும். ஸோ இப்போ இதை நீங்கள் கமாண்ட் லைனில் இந்த கிராஃபிக்கலாக ரன் பண்ணும்போது இங்கே மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில டைம் ப்ரொடக்ஷனில் சோர்ஸில் வந்து எல்லா டிஸ்க்கும் மைக்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ வி மைட் மைக்ரேட் ஒன்லி சி டிரைவ் அண்ட் இ டிரைவ் ஆர் சம் செட்டன் டிரைவ்ஸ். இந்த இடத்துல கமா செப்பரேட்டராக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் செலக்ட் வாட் எவர் டிரைவ் யூ வாண்ட் டு. இந்த இடத்துல நான் வந்து எல்லா டிஸ்க்கும் நான் மைக்ரேட் பண்ண போகிறதால அப்படி ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டேன். ஓகே, அது வந்து போயிட்டு செக் பண்ணுது. இப்போ நமக்கு எவ்வளோ சைஸ் இருக்குது, சி டிரைவில் டி டிரைவில் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, அந்த எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு இப்போ வந்து Cloudendure ஏஜென்ட்டை டவுன்லோட் பண்ணுறாங்க. பண்ணிட்டு இப்போ இன்ஸ்டலேஷன் நடந்துட்டு இருக்கு. ஓகே, பெட்டர் நீங்கள் வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு அந்த கமாண்டை ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ வந்து அப்படியே ஓப்பன்லேயே இருக்கும். இப்போ நம்ம இதை த்ரூ EXE ரன் பண்ணதால இட் மைட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆட்டோமேட்டிக்கலி. மேபி நான் ராஜாக்கு வேணா இந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன். ஓகே, லிங்க் அண்ட் இந்த ஏஜென்ட் டோக்கன் தரேன். நீங்கள் அதை வச்சு வேணா ராஜாவும் உங்களோட மெஷினில் இதை ரன் பண்ணுங்க. உபுண்டு பண்ணலாமா இல்ல உபுண்டு இருக்கு, என்ன வேணா பண்ணுமா, நீங்க ரெண்டு விஎம்ஏ போட்டு விடுங்க. நீங்க தான் 20 MBPS இருக்குன்றீங்களே. சரிக்கா, எனக்கு இது தாங்க. அப்போ விண்டோஸே கொடுங்க, நான் ரன் பண்றேன். சரிப்பா, விண்டோஸ் தான். அந்த டோக்கனை நான் அதில் பேஸ்ட் பண்றேன் உங்களுக்கு. விண்டோ இதில் நீங்க உங்க டோக்கன் ஆட் பண்ணிக்கங்க, இந்த டோக்கனை. அப்பதான் உங்க மெஷின் வந்து இந்த லிஸ்டிங்ல வரும், இங்க வரும். ஓகே ஓகே ஓகே. இல்ல நானும் Cloudendure என்ன சொல்றீங்க, நான் Cloudendure லாகின் பண்ணுங்கறீங்களா? இல்ல, லாகின்லாம் பண்ண தேவையில்லை. நீங்க வந்து அந்த கன்சோல்ல அந்த இன்ஸ்டாலர் லிங்க் கிளிக் பண்ணிருக்கேன்ல, அந்த இது கிளிக் பண்ணினா இன்ஸ்டாலர் டவுன்லோட் ஆயிட்டு இன்ஸ்டால் ஆகும். அப்ப வந்து உங்கள்ட்ட ஒரு கீ கேட்கும், அந்த ஆக்சஸ் கீ என்டர் பண்ணிடுங்க. இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட மெஷினுக்கு ஆட் ஆயிடுச்சு ஆப் VM1. இப்போ வந்து இது என்னோட VM இது. ஸோ இப்போ உங்களோட மெஷின் அந்த கொஞ்ச நேரத்தில் இங்கே வரணும் இப்போ. ஓகே, ஸோ என்னோட ஹோஸ்ட் நேம் வந்து
ஆப் VM1 அதுதான் இங்கே இப்போ லிஸ்ட் ஆகுது மெஷின்ஸில். ஸோ இப்போதைக்கு கிரியேட்டிங் ஃபயர்வால் ரூல்ஸ் அந்த டார்கெட்டில் தான் செக் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி நான் என்ன பண்ணியிருக்கணும், அந்த இதெல்லாம் நம்ம முன்னாடியே செக் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் நான் பண்ணலை அப்படின்னா ஐ கேன் கோ அண்ட் சேஞ்ச் இட். ஸோ இந்த ஆப் VM1ல வந்து நெட்ஒர்க்கிங் போய் செக் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த 1500 அதெல்லாம் அலோவ் பண்ணியிருக்க மாட்டேன் நான் அவுட் பவுண்டு. ஸோ மேபி ஒரு ரூல் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிஷினில் எதுவும் இப்போதைக்கு 1500ம் 443 அலோவ் பண்ணணும். ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் வந்து இப்போதைக்கு எதுவும் ஒரு இஷ்யூஸ் வர வேண்டான்ட்டு அஷூர் சைடில் போயிட்டு நான் எல்லாத்தையும் அலோவ் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ இந்த இடத்துல செக் பண்ணோம், இப்போ ஃபயர்வால் இந்த இடத்துல ஃபயர்வால் இஷ்யூஸ் வந்துட்டாலே நாட் ரெடி வந்துடும். ஓகே, ஸோ ஃபயர்வால்ஸ் வந்து செக் பண்ணிங்க. ஃபயர்வாலில் 2 போர்ட் தான் 1500 இப்போ ரிசால்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. ஸோ 1500 and 443. ஸோ அதை அலோவ் பண்ணலன்னா இந்த இடத்துல ஸ்டக் ஆகிடும், அப்படியே நின்று இருக்கும் ஃபயர்வாலில். தென் தட் மீன்ஸ் நீங்கள் போயிட்டு உங்களுடைய நெட்ஒர்க் டீம்கிட்ட இல்லை செக்யூரிட்டி டீம்கிட்ட போயிட்டு ஒர்க் பண்ணணும். அந்த பர்டிகுலர் போர்ட் ஓப்பனில் இருக்கா, இந்த சோர்ஸ்ல இந்த டெஸ்டினேஷன் வந்து நம்ம பண்ண முடியுமா அப்படின்றத செக் பண்ணணும். நம்ம இப்போ நம்ம பண்ற மைக்ரேஷன் வந்து கிளவுட் டு கிளவுட் பண்றோம். ஸோ அப்போ வந்து நமக்கு கண்ட்ரோல் இருக்கு, நமக்கு நெட்ஒர்க் அந்த ஃபயர்வால் வந்து சேஞ்ச் பண்றதுக்கு கண்ட்ரோல் இருக்கு. அதனால நான் டைரக்டா பண்ணிட்டேன். இப்போ இந்த கிளவுட் என்டியூரோடைய ரெப்ளிகேஷன் இன்ஜின் வந்து இந்த மிஷினுக்கு இப்போ டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது நீங்கள் இந்த வாரமே குயிக்காக ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஈஸிலி கிராஸ்ப் திங்ஸ். இப்போ ராஜா பேரலாக பண்ண போறாரு, ஸோ அவருக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா it will be much better. Even if someone has a machine which can உங்களோட ஆன் ப்ரமைசஸ்ல VMware ஒர்க் ஸ்டேஷன்ல ஏதாவது VM இருக்கு அப்படின்னா அதை கூட நீங்க இந்த மாதிரி ரன் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ ஈவன் யூ கேன் யூஸ் திஸ் லைசன்ஸ், நீங்க மைக்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ எம் மோர் தேன் ஹாப்பி டு அலோ யூ டு டூ தட். உங்களுக்கும் ஒரு கிளியர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிரும் எப்படி ஒர்க் ஆகுது என்னன்றது. ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் ஐடி எல்லாமே இங்கே ஜென்ரேட் ஆகிட்டு இது இப்படியே இருக்கட்டும். ஓகே, மேபி ஐ டேக் எ ஸ்க்ரீன்ஷாட். ஸோ இன்னைக்கு ஃபோக்கஸ் வந்து வில் பி ஃபோக்கஸிங் மெயின்லி ஆன் சர்வர் மைக்ரேஷன் ரீஹோஸ்டிங். நம்ம நெக்ஸ்ட் அந்த டேட்டாபேஸ் செக்ஷன் டாபிக் முடிச்சதுக்கப்புறம் டேட்டாபேஸ் மைக்ரேஷன் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். தென் வில் ஆல்சோ சி டேட்டா மைக்ரேஷனை எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். மேபி ஐ ஜஸ்ட் ஹேவ் இட் ஹியர் ஆன் மை ஸ்லைட் டெக். ஸோ சொல்லுப்பா. அண்ணா உபுண்டு பண்றேண்ணா, அது வேணுமா? சரி சரி இருங்க, உபுண்டு கமாண்ட் தரேன் இருங்க. உபுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் கிவ் த கமாண்ட். ஸோ விண்டோஸ் ஏதோ பிரச்சனை பண்ணுது. நோ இஷ்யூஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஓகே, 1 செகண்ட். மேபி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஏதாவது நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகணும் அப்படின்ட்டு எனக்கு மெயில் வந்துடும். இந்த இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணல யார் யார் பண்ணுறாங்கன்றத தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஐ எனேபிள் இமெயில் நோட்டிஃபிகேஷன் ஆல்சோ. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபுண்டு வேணும்னு கேட்குறீங்க. ஓகே, ஸோ உபுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது டோக்கன் வேணால் ஜென்ரேட் பண்ணி தரேன். மேபி அது உங்களுக்கு மேபி எரர் அடிக்கலாம். ஓகே, இந்த புது டோக்கன் எடுத்துங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உபுண்டு கமாண்ட் வேணும், கரெக்டா? ஸோ லினக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை ஏஜென்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 1 செகண்ட். ஏன்னா வந்து உபுண்டுல வந்து பைத்தான் மூலயமா ஒர்க் ஆகும். இது வந்து விண்டோஸ்ல வந்து எக்ஸிக்யூட்டபிள் டைரக்டா EXE ஒர்க் ஆகிடும். ஸோ உபுண்டுல போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் அந்த கமாண்ட் ரன் பண்ணுங்க, அப்புறம் டைரக்டா இந்த செகண்ட் கமாண்ட் ரன் பண்ணுங்க. டைரக்டா 2 கமாண்ட் தான். ஓகே. ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய ஜாப் ப்ராக்ரஸ் என்னன்றதை பார்க்கலாம். மெஷின் என்னாச்சுன்ட்டு ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1.64 ஒரு மணி நேரம் ETI கொடுக்குறாங்க. இது வந்து ரெப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கட்டும். ஓகே, இந்த இடத்துல ஈவெண்ட் லாக் செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எங்கேயாவது ஸ்டக் ஆகுது அப்படின்னா எந்த இடத்துல பிரச்சனை ஆச்சு, ஏஜென்ட் இன்ஸ்டலேஷன் பிரச்சனை ஆச்சா, ஏஜென்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணும்போது தப்பாக கான்ஃபிகர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த திருப்பி வந்து நம்ம ஃபுல்லாகவே செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து எவ்வளோ யூசேஜ் இருக்குது, லைசன்ஸ் என்னென்ன மாதிரி மெஷின்ஸ் எவ்வளோ நாளைக்கு இருக்கும், ஸோ அந்த கிரெடென்ஷியல்ஸ் மாற்றணும் அப்படின்னா இங்கே வந்து மாற்றிக்கலாம். ஓகே, ரெப்ளிகேஷன் செட்டிங்ஸ் எனக்கு வந்து டிஸ்க் வேற டிஸ்க் கொடுக்க ஆரம்பிக்கணும்னா we can change it. ஓகே, எல்லாத்தையும் நீங்க மாத்திக்கலாம். ஆப்ஷன்ஸ் வந்து எல்லாமே சேஞ்சபிள் தான். நான் ஐ திங்க் டிஃபால்ட் மைக்ரேஷன் ப்ராஜெக்ட்டுக்கு எனேபிள் பண்ணணும்னு நான் அவங்கள பட் அகைன் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மெயில் வரும். ஓகே, இன்கேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஐ டோன்ட் ஹேவ் டு மானிட்டர் இட் ஹியர். ஜாப் ப்ராக்ரஸில் போயிட்டு லெட் மீ செக்.
என்ன சொல்றாங்க? ஓகே, கரண்டா ஒரு மிஷின் இனிஷியல் சிங்க்ல இருக்கு, இன்னும் அவர் எதுவும் ஆட் பண்ணல. இதுல கிளியரா கொடுத்துருவாங்க எத்தனை விஎம், எத்தனை டிஸ்க் பண்றீங்க, எவ்வளவு கெப்பாசிட்டி பண்றீங்கன்ட்டு. இப்போ நான் வந்து அஷூர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த விஎமோட சைஸ் இங்க பார்த்தோம் நம்ம. எங்க க்ளோஸ் ஆயிடுச்சு, இங்க இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 128 ப்ளஸ் 16 GB. சி டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா 128 GB, டி டிரைவ் வந்து 16 GB. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 143 GB வந்து மைக்ரேட் ஆகுது ஃப்ரம் அஷூர் டு ஏடபிள்யூஎஸ். ப்ளஸ் வந்து ஒரு மிஷின் ஒரு 2 டெஸ்க் பண்ணுறோம். ஸோ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன விஎம் ஏதாவது சைஸ் கிரியேட் பண்ணுது அப்படின்னா இட் வில் பி மச் குயிக்கர். பட் எனிவேஸ், ஸோ அதில் நிறைய எம்டி ஸ்பேஸ் நிறைய இருக்கு. இட் ஷுட் கெட் குயிக்லி கம்ப்ளீட்டட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ப்ராக்ரஸ் போய் செக் பண்ணிக்கலாம். சில டைம் வந்து அந்த இதெல்லாம் உங்களுடைய மெஷினில் வந்து பிளக்இன்ஸ்லாம் இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் எரர் இந்த ஓப்பன் ஆகிறது. பட் இப்போதைக்கு இது ரன் ஆகட்டும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து மைக்ரேஷன் கிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு பிளே அரவுண்ட் வித் லாட் ஆஃப் அதர் டூல் செட்ஸ், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கிடெக்சர் வந்து கிளியராக இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா இந்த ஆர்கிடெக்சரில்? ஸோ சோர்ஸ் வந்து டேட்டா சென்டர் இருக்கு, ஆன் ப்ரமைசஸாக இருக்கலாம், இல்லை அஷூராக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இப்போ நம்மளோட யூஸ் கேஸில் வந்து அஷூர்லேருந்தும் பண்ணுறோம், நம்ம சோர்ஸ் டேட்டா சென்டர்லேருந்தும் பண்ணுறோம். சோர்ஸ் டேட்டா சென்டர்ன்றது நம்ம ராஜாவுடைய வீட்டிலேருந்து நம்ம அவருடைய விஎம் மைக்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகே, இது மைக்ரேட் பண்ணுறதுக்கு வி நீட் மெஷின் டு ஆக்ட் அஸ் அ ஸ்டேஜிங் சர்வர். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்டோ கன்சோல் சர்வர்னு சொல்லுவாங்க, இல்லை ஜெர்டோ ஒரு சென்ட்ரலைஸ்ட் என்னமோ சொல்லுவாங்க, இசட் விஎம்னு சொல்லுவாங்க, ஜெர்டோ விஎம்னு சொல்லுவாங்க. அது மூலயமா தான் நம்ம ரெப்ளிகேட் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் விஎம்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் ஆகாது, வெறும் வந்து வால்யூம்ஸ் மட்டும்தான் மைக்ரேட் ஆகிட்டு இருக்கும். நம்ம எப்போ வந்து கட் ஓவர் பண்றோமோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் ஆகும், விஎம் வந்து லான்ச் ஆகும். ஸோ வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான சொல்யூஷன் இது. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய ஜென்ரல் டிஃப்ரெண்ட் லைஃப் சைக்கிள் ஃபேஸஸ். ஓகே, ஸோ ஆஸ் ஐ செட் இந்த ஃபெயில் பேக் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரிவர்ஸ் ரெப்ளிகேஷன் வந்து இட் இஸ் மச் மோர் பெட்டர் பெனிஃபிட் இன் Cloudendure. ஒன் செகண்ட், ஏதோ மெசேஜ் மெயில் வந்திருக்கு. ப்ரோ ஒரு क्वेश्चन, சொல்லுங்க. ஸ்டேஜ் சர்வர்னு சொல்றீங்களா, அது எங்க கிரியேட் ஆகும்? AWS அமேசான் இந்த Cloudendureன்றதுலயா? ஆமா, ஏடபிள்யூஎஸ்ல இங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஏடபிள்யூஎஸ் ஓட லாகின் போயிட்டீங்க அப்படின்னா இப்ப EC2ல போனீங்கன்னா ஒரு புது விஎம் இப்ப லான்ச் ஆயிருக்கும். அதாவது ஸ்டேஜ் சர்வரும் வந்திருக்கும், மைக்ரேட் பண்ற சர்வரும் வந்துட்டு இருக்குமா? ஆமா, அது இன்னும் கிரியேட் ஆயிருக்காது, மைக்ரேட் பண்ற சர்வர் இன்னும் கிரியேட் ஆயிருக்காது. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜிங் சர்வர் தான் கிரியேட் ஆயிருக்கும். இப்போ ஒகையோ லொகேஷன் தான் நம்ம சூஸ் பண்ணோம். இப்போ இதுல வந்து இன்ஸ்டன்சஸ் ரன்னிங் 1 காமிக்குது பாருங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த Cloudendure ஸ்டேஜிங் மிஷின் இதுதான். இந்த இப்படி தான் நேம் வரும் டிஃபால்ட்டா. ஸோ Cloudendure ரெப்ளிகேஷன் சர்வர் நம்ம ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆயிடும். ஆமா, ஆட்டோமேட்டிக். கமாண்ட் நாட் ஃபவுண்ட். இந்த கமாண்ட் பா நீங்க wget-o the second one first one connect ஆயிடுச்சு. இன்ஸ்டாலர் வந்து எனக்கு என்ன பைத்தான் வேணா இன்ஸ்டால் பண்ணி விடுங்க. இது பைத்தான் வந்து பாத்தீங்கன்னா install பைத்தான் அந்த இது கொடுத்துட்டு -s கொடுத்து விடுங்க. பைத்தான் தேவை உங்களுக்கு. பைத்தான் இருக்காது உங்க மேப் மெஷின்ல மேபி. ஆமா, பைத்தான் ஸ்பேஸ் -y கொடுங்க. சோ இன்னொரு क्वेश्चन கேட்டிருந்தீங்க. கேளுங்க, சொல்லுங்க. ஸ்டேஜிங் சர்வர் ஆட்டோமேட்டிக்கா delete ஆயிடுமா ஒன்ஸ் மைக்ரேட் ஆன பிறகு அப்படி கேக்குறேன். இல்லப்பா, இது ஸ்டேஜிங் சர்வர் வந்து எப்பயுமே இருக்கணும் நமக்கு. இன்கேஸ் வேணானா நம்ம தான் மேனுவலா போய் டெலீட் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ZVM கன்சோல் மாதிரி. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெப்ளிகேஷன் பண்றதுக்கு ஒரு இன்டர்மீடியேட் மெஷின் மாதிரி. இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு 100 VM பண்றதுக்கு 2 ஸ்டேஜிங் சர்வர் இருந்தா போதும். ஸோ நான் எவ்வளவு நம்பர் ஆஃப் ஒர்க் லோட் மைக்ரேட் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டேஜிங் சர்வர் அதிகமாக போட்டுக்கலாம். இப்போ ஆன் ப்ரமைசஸ்ல பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ESXi ஹோஸ்ட்டுக்கும் ஒரு ஸ்டேஜிங் சர்வர் கிரியேட் பண்ணுவாங்க, ZVM மாதிரி. ஸோ அது மூலயமா என்ன பண்ணுவாங்கன்னா அது வர்ச்சுவல் ரெப்ளிகேஷன் அப்ளையன்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு VRA ZVM அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ ZVM மூலயமா சென்ட்ரலைஸ்டா மானிட்டர் பண்ணுவாங்க. இங்க வந்து சென்ட்ரலைஸ் மானிட்டரிங் வந்து நமக்கு Cloudendure கன்சோல் வந்து AWS குள்ளே வந்துருது உங்களுக்கு. ஸோ ZVM நமக்கு தேவையில்லை. ZVRAன்றது வந்து வர்ச்சுவல் ரெப்ளிகேஷன் அப்ளையன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ரெப்ளிகேஷன் அப்ளையன்ஸ் மூலயமா தான் நம்ம மைக்ரேட் பண்ணுவோம். நீங்க மேபி வந்து இப்போ நிறைய பேர் ட்ரெடிஷ்னலா வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த VMware கன்வெர்ட்டர் ரன் ஆகிற ஒரு மெஷின் மாதிரி நினைச்சுக்கலாம் நீங்க. ஓகே, அந்த கன்வெர்ட்டர் மிஷின் வழியா நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இங்க என்ன ஆகும்னா டெஸ்டினேஷன் VM வந்து கிரியேட் ஆகாது. இன்ஸ்டெட் அந்த டிஸ்கை மட்டும் ரெப்ளிகேட் பண்ணும். இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா டிஸ்கை மட்டும் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கு, வால்யூம்ஸ் மட்டும் தான் ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அந்த வால்யூம் மட்டும் காப்பி ஆயிட்டு உங்களுக்கு அந்த EBS இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட். இப்போ இதுல போயிட்டு பாத்தீங்கன்னா
வால்யூம்ஸ் கொஞ்சம் நேரமா கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அப்புறமா தான் நம்ம வேணும்னா தான் அந்த செகண்ட் விஎம் வந்து லான்ச் பண்ணலாம். இதான் அந்த 2 வால்யூம், 16 GB வால்யூம் 1, 128 GB வால்யூம் 1. இப்போதைக்கு இந்த வால்யூம்ஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ணோம். உங்களுடைய ஆக்சுவல் விஎம் வந்து நம்ம வேணும்னா தான் நம்ம அங்க கன்சோல் வழியா கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த வால்யூம் கன்சோல் அந்த கான் 17 இந்த விஎம் நேம் வச்சு தான் கிரியேட் ஆகும். ஸோ அந்த நேம் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் எந்த கன்சோல் சர்வர் வழியா கிரியேட் ஆச்சுன்றது. இந்த இது ஐடென்டிஃபையர். இந்த மாதிரி நீங்க வந்து மல்டிபிள் ரெப்ளிகேஷன் சர்வர் கிரியேட் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் ரெப்ளிகேஷன் சர்வர் ஆட் பண்ணிட்டே வரலாம் நீங்க, உங்களுக்கு அதிகமான ஒர்க் லோட் இருக்கு அப்படின்னா. ஓகே ப்ரோ. ஓகேவா? ஸோ ரியல் ஹோஸ்ட் நேம் வந்து எப்போ கிரியேட் ஆகும் ஸ்டான்? ஆக்சுவலி வந்துட்டு கட் ஓவர் பண்ணும்போது தான். ஆமா, அந்த ஃபெயில் ஓவர், அந்த ஆபரேஷன் ரெக்கவரி ஆபரேஷன்ல ஃபெயில் ஓவர் பண்ணும்போது தான் வரும். நம்ம லாஸ்டா தான் பண்ணுவோம். இது மைக்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கட் ஓவர் ஃபெயில் ஓவர் பண்ணுவோம். அப்பதான் வந்து ஆக்சுவல் நேம் வரும். ஒரிஜினல் நேம் ஒரிஜினல் நேம் வந்துட்டு நம்ம ஆன் பிரைம்ல என்ன இருக்கோ நேம் அதே நேம் தான் வருமா, இல்ல there will be a different host generator? உங்களுக்கு டிபெண்ட்ஸ். நீங்க வேணும்னா நீங்க வந்து ஒரு சிஸ்ப்ரெப் வச்சு நீங்க ரன் பண்ணி நீங்க மாத்தனா மாத்திக்கலாம். பட் பை டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இட் வில் கெட் தி சேம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே சேம் நெட்வொர்க்ல இருக்குன்னா யூ கேன் பெட்டர் ஸ்விட்ச் ஆஃப் தி சோர்ஸ் மெஷின். ஜெனரலா எப்பயுமே வந்து சோர்ஸ் மெஷின் ஆஃப் பண்ணிடுவாங்க as part of migration. சில டூல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த VMware டூல்ஸ் வழியா போயிட்டு ஆஃப் பண்ற ஆப்ஷன்லாம் கொடுப்பாங்க. பட் கிளவுட் எண்டியூர்ல நீங்க மேனுவலா தான் ஆஃப் பண்ணணும் சோர்ஸ் மெஷினை. இல்ல கட் ஓவர்ல வந்துட்டு there will be a power of the machine and then rename that accordingly to the new name வரும். ஆமா, அந்த ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இந்த டூல்ல கிளவுட் எண்டியூர்ல இப்போதைக்கு அந்த டைரக்ட் ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா வந்து நம்ம VMware பேஸ்ட் என்விரான்மெண்ட்ல பண்ணல. VMware பேஸ்ட் என்விரான்மெண்ட்ல பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு vCenter இன்டகிரேஷன் கிடைக்கும். அதுல அந்த vCenter ஏஜென்ட் மூலமா என்ன நடக்கும்னா அந்த VMware டூல்ஸ் வழியா போயிட்டு நீங்க பண்ற ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு வந்து அந்த பிளெக்சிபிலிட்டி இங்க கிடையாது. பவர் ஆஃப் பண்றது அதெல்லாம் நீங்க மேனுவல் ஆஃப் பண்ணிக்கலாம். கட் ஓவர் முடிஞ்சிருச்சு அப்படின்றது உங்களுக்கு டேட்டா ரெப்ளிகேட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க போயிட்டு பவர் ஆஃப் பண்ணிட்டு ஃபெயில் ஓவர் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண வந்தேன் நான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அசஸ்மெண்ட் பண்றோம். அசஸ்மெண்ட்டுக்கு தான் நான் அந்த லிஸ்ட் ஆஃப் டூல்ஸ்லாம் சொன்னேன், என்னென்ன டூல்ஸ் இருக்கு என்னன்றது. ஓகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டூல் செட்ஸ் இருக்கு. ஸோ மைக்ரேஷனுக்கு வந்து நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்கு. கிளவுட் எண்டியூர் இருக்கு, AWS SMS இருக்கு. பட் அதுல நம்ம கிளவுட் எண்டியூர் யூஸ் பண்ணோம். ஸோ ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ணிட்டு எந்த டெஸ்ட் டார்கெட்ஸ் வரும்னு இதெல்லாம் நம்ம பண்ணல. இப்போ இன்னும் இந்த டெஸ்டினேஷன் மெஷின் வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஃபெயில் ஓவர் பண்றது, எப்படி டெஸ்ட் பண்றது அதெல்லாம் பார்க்கலாம். பட் ஐ ஷுட் ஹேவ் கிரியேட்டட் சம்திங் ஆன் த சோர்ஸ் மெஷின். அதை நான் வந்து எதுவுமே பண்ணாம விட்டுட்டேன். ஓகே, டெஸ்ட் பண்றதுக்கு வந்து ஏதாவது ரோல் ஏதாவது போட்டுருந்தாங்க. சொல்லுங்க. அந்த ஸ்டேஜிங் விஎம் சொல்றீங்களா, AWSல கிரியேட் ஆகுதுல, அது வந்து அதுக்கு நம்ம பார்க்க முடியுமா? அது விண்டோஸா என்ன விஎம்ன்ட்டு நம்மளுக்கு அது பார்க்கலாம். ஆப்ஷன் இதே இருக்கேன், அது பார்க்கலாம். அது நம்மளுடைய கண்ட்ரோல் லெவல் விஎம் தான். அது நம்ம தான் செலக்ட் பண்ணல என்ன சைஸ்ன்றது. பட் ஆனா வந்து ரொம்ப டீடைல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா அது வந்து அப்ளையன்ஸ் அது. ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல போயிட்டு நீங்க வந்து உபுண்டு விஎம் அதெல்லாம் பார்க்கலாம், என்ன OS என்ன வெர்ஷன் எல்லாம் பார்க்கலாம். பட் வந்து இது அப்ளையன்ஸ்ன்றதால யூ ஷுட் நாட் டச் டூ மச் இன்டு இட். ஏன்னா அது அப்ளையன்ஸ் டைரக்டா உங்களுடைய AMI இமேஜ்ல இருந்து வருது. பட் இந்த அளவுக்கு தான் பார்க்க முடியும். உள்ள லாகின் பண்ணலாம். ஆமா, சோ மெயினா இந்த கிளவுட் எண்டியூரோட அல்டிமேட் பர்பஸ் வந்து ரோல் பேக் மட்டும் தான், மத்த ரெப்ளிகேஷன் அதிகமா பண்ணலாம். ஆமா, நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல அடிஷனலா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபெயில் பேக் மட்டும் தான். ஏன்னா யூ ஹேவ் டன் டூ மெனி மைக்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ அதனால கரெக்ட் ஆகும். ஸோ ஃபெயில் பேக் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளவுட் டு கிளவுட், ஆன் பிரம் டு பிசிக்கல், வர்ச்சுவல் எல்லாமே சப்போர்ட் பண்ணோம். நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் சப்போர்ட் பண்ணோம். ஸோ இதை வந்து நம்ம மைக்ரேட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம இதை எனேபிள் பண்ணியிருந்திருக்கணும். லெட் மீ ட்ரை இட். ஸ்டான், இப்போ வந்துட்டு VMwareல வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது there will be integration service will be installed, right? VMware tools, right? அதே மாதிரி இப்போ கிளவுடுக்கு இன்ஸ்டால் பண்ணும்போது is there any kind of integration tool இன்ஸ்டால் ஆகுமா? ரெஸ்பெக்டிவ் வெண்டர்ஸ் வந்து AWS, Azure, GCP அந்த மாதிரி. இதுல வந்து இப்போ ஏஜென்ட் இன்ஸ்டால் ஆச்சு. இப்போ இதுல கவனிச்சிங்க அப்படின்னா இட் இன்ஸ்டால் த கிளவுட் எண்டியூர் ஏஜென்ட் ஹியர். ஸோ வேறஸ் நீங்க வந்து ரெப்ளிகேஷன் வந்து இப்போ ஜெர்டோலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா vCenter பேஸ்ட் மைக்ரேஷன் பண்ணலாம். அப்போ நீங்க vCenter பேஸ்ட் பண்ணும்போது யூ நீட் நாட் இன்ஸ்டால் ஏஜென்ட் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி மெஷின். அதுல என்ன ஆகும்னா vCenter மூலமா ஆல்ரெடி VMware டூல்ஸ் வழியா கண்ட்ரோல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுடைய வர்ச்சுவல் மெஷின்ஸ்லாம். ஸோ அப்போ வந்து யூ நீட் நாட் ஆட் ஒன் மோர் ஏஜென்ட் ஆன் டாப் ஆஃப் இட். ஸோ அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்போ நம்ம vCenter அதெல்லாம் வச்சு நம்ம மைக்ரேட் பண்ணல. ஸோ வி ஆர் மைக்ரேட்டிங் த்ரூ டைரக்ட் VM டு டைரக்ட் VM பண்றதால கண்டிப்பா நம்ம இப்போ இதுல ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணி தான் பண்ண முடியும். கண்ட்ரோல் வேணும். இல்ல, இந்த ஏஜென்ட் வந்துட்டு this is a useful for migration purpose only, right? It is not that a VM which is going to be used for any other integration tool. Integration tool in sense
network adapter drivers and display drivers, all kind of things இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு where it is coming from this VMware integration tool தான் வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர்-வில வந்து they call it as ஹைப்பர்-வில வந்து பாத்தீங்கன்னா இன்டகிரேஷன் டூல்ஸ்னே தான் சொல்லுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர்-வி இன்டகிரேஷன் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து டிஃபால்ட்டா நீங்க டெஸ்டினேஷன் வந்ததுக்கு அப்புறம் அதுவே ஆட் ஆயிடும். Cloudendure வந்து அதை புஷ் பண்ணும். இப்ப ஈவன் வந்து இந்த ஏஜென்ட்டே புஷ் பண்ணிடுறீங்க. ஆமா, புஷ் பண்ணிடும். பிளஸ் வந்து இந்த Cloudendure என்ன பண்ணும்னா, இன் கேஸ் நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணல அப்படின்னா அந்த ரோல் பேக்கும் அந்த சோர்ஸ் மெஷின்ல அந்த ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணிச்சுல அதையும் போய் அன்இன்ஸ்டால் பண்ணிடும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். மத்தபடி மத்த நிறைய டூல்ஸ் வந்து அந்த கிளீன் அப் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணாது. ஓகே, வேற Cloudendure வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரோல் பேக் பண்றீங்க அப்படின்னா அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் அப் பண்ணிடும். உங்களுடைய மெஷின்ல போயிட்டு அந்த அப்டேட்ஸ் அந்த இதெல்லாம் வந்து என்னென்ன ஆட் ஆச்சோ அது எல்லாத்தையும் கிளியரா க்ளோஸ் பண்ணிடும் எல்லாமே. ஓகே ஓகே, let me go to this. நான் அதை பேசிட்டே அந்த இது மறந்துட்டேன். ஐஏஎஸ் ஏதாவது ரோல் எனேபிள் பண்ணியிருந்திருக்கணும். டெஸ்ட் பண்றதுக்கு வந்து நீங்க கட் ஓவர் பண்ணல இல்லையா, அட்லீஸ்ட் you can do it now itself, right? After that cut over only itself. ஆமா, அதனால தான் இப்ப பண்ணிட்டேன். ஆமா, ஐயோ என்னப்பா ராஜா, உங்களுக்கு ஏதாவது முடிஞ்சதா, ஏதாவது பண்ண முடியுதா, இல்ல ட்ரபிள் ஷூட்டிங் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்குண்ணா, அந்த இது பைதான். வெரி நைஸ், வெரி நைஸ். ஓகே, இருக்குண்ணா மேஜி பிரகாஷ். ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிருக்கேன். ஐ ஹவ் ஆல்ரெடி அப்லோடட் தி எக்ஸல் ஷீட். நேத்து டிஸ்கஸ் பண்ண S3 கூட அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்க உங்களுடைய கூகுள் டிரைவ்ல செக் பண்ணுங்க. ஓகே, so 1 minute. பைதான் 3 இருக்குங்க, அதானே? அது வெர்ஷன்ல எனக்கு கரெக்ட்டா தெரியல, பட் இட் ஷுட் பி ஓகே. நீங்க எதனா இன்ஸ்டால் பண்ணலாம், பிரச்சனை இல்ல. பைதான் அந்த sudo பைதான் 3 கொடுத்த உடனே இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். சொல்லுங்க, கேளுங்க. இப்போ இன்ஸ்டால் பண்ணும்போது மைக்ரேட் பண்ணும்போது when you are configuring a source machine as a static IP, சரிங்களா? ஓகே, இப்போ டெஸ்டினேஷன்ல வந்துட்டு static IP we cannot set it, right? Automatically it should be used for the dynamic IP. So அந்த settings எல்லாம் வந்துட்டு it will be taken care by the Cloudendure agent or something else will happen. Manual work we have to perform. இல்ல, நீங்க வந்து மேனுவலா தான் அதை பெர்ஃபார்ம் பண்ணணும். பட் இங்க வந்து ஐபி அசைன் ஆயிடும். பை டிஃபால்ட்டா டெஸ்டினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் திஸ் VM is created, அந்த வந்து ஐபி அசைன்மெண்ட் அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். அந்த ரெப்ளிகேஷன், அந்த சோர்ஸ், ப்ளூ பிரிண்ட் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஆக்சுவலா. ஸோ என்ன மாதிரி சர்வர் கிரியேட் ஆகணும், ஸோ வந்து பாத்தீங்கன்னா எப்படி லான்ச் பண்ணணும், உங்களுக்கு வந்து டெடிகேட்டட் ஹோஸ்ட்ல பண்ணுமா, இல்ல அதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் முடியட்டும். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மெஷின் மைக்ரேஷன் முடியட்டும், யூ வில் கெட் மோர் ஆப்ஷன்ஸ். ஸோ இதுதான் நம்ம மெஷின்ல இருக்கிறது, அந்த சோர்ஸ் மெஷின்ல இருக்கிறது. ஓகே, ஸோ அதோடைய சைஸ், அதுல என்னென்ன சர்வீசஸ் இருக்கு, அப்ளிகேஷன் இருக்கு, அந்த டீடைல்ஸ் எல்லாமே இப்ப வந்திருக்காங்க. சொல்லுங்க செந்தில். ஒண்ணு நீங்க மேபி சொல்லிருப்பீங்களா, நான் மிஸ் பண்ணிட்டு இருப்பேன். இது இந்த கிளவுட்ன்றது வந்து ஃப்ரீ ப்ராடக்ட்டா எப்படி? ஆமா, இதுல வந்து இந்த எடுத்த உடனே நம்ம கிரியேட் பண்ண உடனே அதை 90 வெறும் விஸ்வம் சொன்னார்ல, இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஃபார் சர்டைன் அமௌண்ட் ஆஃப் 90 days விஸ்வா அதை சொன்னீங்க, அது மட்டும் ஃப்ரீ. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு பர்ச்சேஸ் லைசன்சஸ். ஓகே, நீங்க ப்ராக்டிக்கலா ஒர்க் பண்ணி பாக்குறதுக்கு உங்களுக்கு 1 lakh லைசன்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அது 1 year வரைக்கும் வேலிட். யூ கேன் பிளே அரவுண்ட். உங்களுக்கு ஹோம் என்விரான்மெண்ட்ல POC பண்றதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா யூ கெட் a lot of ஃப்ரீ லைசன்ஸ். பட் கிளவுட் ப்ரொடக்ஷன்ல போகும்போது அதுக்கு ஈச் மைக்ரேஷன் லைசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 90 days வரைக்கும் அந்த ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த ஏஜென்ட் வந்து வேலிட் ஃபார் ஒன்லி 90 days. அந்த VM வந்து திருப்பி நீங்க ரீஇன்ஸ்டால் பண்ண ஏஜென்ட் 90 daysக்கு அப்புறம் புது ஏஜென்ட் போட்டு 90 days எக்ஸீட் ஆச்சுன்னா உங்களுக்கு $120 per VM. ஓகே, ஓகே, பெஸ்ட் கார்ப்பரேட் லைசன்ஸ் வாங்குறது. ஆமா, லைசன்ஸ் அதான் 90 days நீங்க மைக்ரேஷனே முடிச்சிடணும். அதான் அவனோட இது. அப்படி அதனால எக்ஸ்டெண்ட் ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதுக்குள்ள இல்லனா நீங்க இது போணும், லைசன்ஸ் வாங்கணும். ஒரே ஒரு இது என்னன்னா, நீங்க அந்த 90 daysக்குள்ள வந்து 89th டேல போயிட்டு திருப்பி ஏஜென்ட் புதுசா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஒன் மோர் 90 days கிடைக்கும். ஆனா வந்து புதுசா தான் ஃபுல்லாவே ரெப்ளிகேட் ஆகும் கம்ப்ளீட்டா. என்ன ஒண்ணு, லைசன்ஸ் ஃப்ரீ ஆகி வந்துடும் உங்களுக்கு. பட் யூ கேன் ரெப்ளிகேட் அந்த இன்டர்நெட் பேண்ட்வித் திருப்பி ஆக்குபை ஆகும். ஓகே, ஸோ 90 daysக்குள்ள நீங்க ரெப்ளிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஆஃப்டர் 90 days அவர் சொன்ன மாதிரி வந்து பிரைசிங் வந்து இட் வில் சேஞ்ச். அதே மாதிரி இப்ப சப்போஸ் வந்து ரெப்ளிகேஷன் பாஸ்லாம் பண்ண முடியுமா ஸ்டார்? ஐ திங்க் ஸோ, பண்ணலாம், அது பண்ணலாம். ஓகே, ஸோ வந்து டிசேபிள் பண்ணி வைக்கிறது எல்லாம் பண்ணலாம். ஓகே, இது டெஸ்ட் மோட் கட் ஓவர் இருக்கு.
இப்போ நீங்க நார்மலா பேட்சிங் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சர்வர் ரீபூட் ஆகும். ஓகே, இப்போ சோர்ஸ் சர்வர்ல நீங்க மைக்ரேஷன் பண்ணிருக்கீங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, பட் டியூ டு சம் அன்அவாய்டபிள் சம் செக்யூரிட்டி பேச்சஸ் ரிலீஸ் ஆயிருக்கு, நீங்க அப்டேட் பண்றீங்க, அப்போ வந்து ரீபூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதை ரீசிங்க் பண்ணிக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து. என்னன்னா உங்களுக்கு டைம் கொஞ்சம் வேஸ்ட் எக்ஸ்ட்ரா. அந்த அந்த கேஸ் ஓகே, அது கண்டிப்பா அது பிளானிங்ல வந்துடும். சம்டைம்ஸ் வந்து நெட்வொர்க் ரொம்ப சோக்கோ, அது ப்ரொடக்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னும் போது ஸ்டாப் பாஸ் பண்ண முடியுமா? ஆப்ஷன் ஆமா, அந்த நெட்வொர்க் இஷ்யூ வந்து மோஸ்ட்லி நிறைய ப்ராப்ளம் வரும். ஆக்சுவலா என்னன்னா, நீங்க சிங்க் பண்ணும்போது அப்ளிகேஷன், ஒரு சில அப்ளிகேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ அதிகமா இருக்கும். மெயின்லி டேட்டா பேஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா ஐயோ அதிகமா இருக்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அபவ் நார்மலா என்ன கிரைட்டீரியா நீங்க மீட் பண்ணோம்னா, ஒரு விஎம் அபவ் 80% இல்ல 90% இருக்குன்னா நீங்க அந்த மைக்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடணும். அபவ் 90% இருக்குன்னா நீங்க இப்போ ஏஜென்ட், இப்போ ஒரு சர்வர்ல இப்போ ஏஜென்ட், இந்த ஏஜென்ட் Cloudendure ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்றீங்க, ஏஜென்ட்டுக்கு ஒரு பர்சன்டேஜ் தேவைப்படும். பிளஸ் அது இல்லாம அந்த ஐஓ ஆக்டிவிட்டிஸ்க்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் தேவைப்படும். ஸோ அதனால என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா சர்வர் ஒரு சில டைம்லாம் கிராஷ் ஆகும். ஸோ பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து 70% யூட்டிலைசேஷனுக்கு பிலோ இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் ஒரு விஎம் நீங்க மைக்ரேட் பண்ணும்போது. அதுக்கு அதிகமா இருக்கு, அதுக்கு நார்மலா இப்ப அதிகமா இருக்குன்னா கஸ்டமர் கிட்ட நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க ஒன்னு ஆஃப் பிசினஸ் ஹவர்ஸ்ல மைக்ரேஷன் நீங்க சிங்க் பண்ணலாம், இல்லைன்னா அவங்க கிட்ட சொல்லிடணும் இந்த மாதிரி அபவ் 80% இல்லை 90% இருக்கு, இதனால பெர்ஃபார்மன்ஸ் இம்பாக்ட் வரும்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க அவங்க கொஞ்சம் சேஃபா இருப்பாங்க. எனக்கு வந்து ஒரு சினரி வந்தது. ஆக்சுவலி வந்து ஒரு ரொம்ப தாய்லாந்து இருக்கிற ரொம்ப லோ பேண்ட்வித் சைட்டு, லெகசி அப்ளிகேஷன், வேற ஆப்ஷனே இல்லை, 2008 சர்வர், டீகமிஷனும் பண்ண முடியாது, அது கிளவுட்ல தான் கொண்டு போனோம், டேட்டா பேஸ் சர்வர். ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரொடக்ஷன் டைம்ல போடவே முடியாது, ஆல்ரெடி ரொம்ப லோ பேண்ட்வித். ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாம அங்கேயே சோக் ஆயிடும். அந்த மாதிரி ஆப்ஷனுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க ஒன்னே க்ளோன் எடுத்துக்கணும். க்ளோன் எடுத்து அதை வந்து நீங்க ஆல்ரெடி ஒரு இப்போ இதே மாதிரி Cloudendure வச்சு மைக்ரேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த டார்கெட்ல இருக்கிற சர்வரை வச்சு நீங்க சிங்க் பண்ணீங்கன்னா வெறும் சேஞ்சஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்டா முடியும். ஆக்சுவலா என்ன பிரச்சனை, என்ன ஒரு பியூட்டினா, அவங்க வந்து ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணல, அவங்க வந்து வெறும் ஆடிட்டிங் பர்பஸ் மட்டும்தான் அந்த சர்வரே வேணும்ன்றாங்க. அதனால மண்டே டு ஃப்ரைடே கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா மற்ற அப்ளிகேஷன் இம்பாக்ட் ஆகும். ஸோ வீக்கெண்ட்ல மட்டும்தான் நாங்க பண்ற மாதிரியே இருந்தது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் இந்த மாதிரி சினாரியோ எல்லாம் வரும். அந்த மாதிரி சினாரியோ வரும்போது நீங்க ஒன்னு ப்ரீ சிங்க் பண்ணிருப்பீங்க, ப்ரீ காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ப்ரீ காப்பி பண்ணிட்டீங்கன்னா இப்போ என்னோட லாஸ்ட் நாங்க ஒரு மைக்ரேஷன் வந்து 30 டிபி ஒரு விஎம் பண்ணோம். இந்த மாதிரி சினாரியோ எங்கேயுமே வராது. 30 டிபிக்கு ஒரு விஎம் மோஸ்ட்லி மைக்ரேட் பண்ணவே மாட்டோம். ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க இப்போ ப்ரீ மைக்ரேஷன், அது ஒரு பேங்கிங் கிளையண்ட், அதுக்கு வந்து ப்ரீ சீட் பண்ணி அதை எடுத்துட்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீக்கெண்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அது ஜஸ்ட் சேஞ்சஸ் மட்டும் தான் இருந்தது. ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து மேக்ஸிமம் 1 or 2 hours சிங்க் பண்ணி கட் ஓவர் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா வீக்கெண்ட் விட்டீங்கன்னா பேங்க் எல்லாம் டவுன் டைம் கொடுக்கும். எக்ஸாக்ட்லி நானும் இந்த டூல் யூஸ் பண்ணணும். யூஸ்வலா இதுக்கு முன்னாடி இருக்கிற மைக்ரேஷன் எப்படி பண்ணுவேன்னா, நான் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து 1 GB வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டு 7zip மூலியமா அதை வந்து S3க்கு ஒவ்வொரு ஜிபியா வந்து மைக்ரேட் பண்ணிட்டு அங்க போயிட்டு அதை வந்து மர்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் விஎம்ஆ போட்டு கொடுப்பேன். பட் இந்த டூல் நல்லா இருக்கு, நான் யூஸ் பண்றேன். ஒரு சில விஎம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க டேட்டா பேஸே எடுத்தீங்கன்னா டேட்டா பேஸ்ல நிறைய பேக்கப் டிரைவ்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டிரைவ்ஸ் எல்லாம் நீங்க ஸ்கிப் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஃபாஸ்டா மைக்ரேஷன் ஆகும். எக்ஸாக்ட்லி எஸ் வெரி குட். தேங்க்யூ. ஓகேமா செந்தில், பேக் டு யுவர் क्वेश्चन. ஓகே, இந்த இடத்துல இருக்கு. ஓகே, பாஸ், ஸ்டாப், ரெஸ்யூம். ஓகே, எஸ் டன் பார்த்தேன். எஸ் வெரி குட். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இடிஏ வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பாருங்க, லேக் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ முக்கியமாக நீங்கள் வந்து 3 விஷயங்கள் வந்து கிளியராக புரிஞ்சுக்கணும். ஓகே, ஆஸ் பார்ட் ஆஃப் மைக்ரேஷன் 3 டேர்ம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, பேக்லாக், லேக், இடிஏ. சாரி, லேக், இடிஏ. ஸோ பேக்லாக்ன்றது என்னன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டு டிஸ்க், ஆல்ரெடி டேட்டா டிஸ்க்கு வந்துடும், பட் இன்னும் ரெப்ளிகேட் ஆகலை, நீட் டு பி ரெப்ளிகேட்டட். அதுதான் வந்து லேக், எவ்வளோ பேக்லாக் இருக்குன்றது. ஸோ நீட்ஸ் டு பி ரெப்ளிகேட்டட் டு கன்சிஸ்டன்ட் மோட். கன்சிஸ்டன்ட் மோட்ன்றது எங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, Cloudendureல தே கால் இட் அஸ் கண்டினியூஸ் டேட்டா ப்ரொடெக்ஷன் மோடுன்னு சொல்லுவாங்க.
ஓகே, கண்டினியூஸ் டேட்டா ப்ரொடெக்ஷன் மோட் அப்படின்னா கம்ப்ளீட் சிங்க்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகே, சிடிபி மோடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து சிஸ்கோ டிஸ்கவரி ப்ரோட்டோகால் இல்ல, கண்டினியூஸ் டேட்டா ரெப்ளிகேஷன் மோட். இந்த மோட்ல இருக்கு அப்படின்னா உங்களுடைய விஎம் வந்து இன்டாக்டா இருக்கு, இட் இஸ் ஃபேவரபிள் ஃபார் கட் ஓவர்னு அர்த்தம். ஓகே, வெரஸ் லேக் வந்து பாத்தீங்கன்னா டைம்ல வந்து உங்களுக்கு இதாகும். இது வந்து பேக்லாக் வந்து அமௌண்ட் ஆஃப் டேட்டா, எவ்வளோ டேட்டா பெண்டிங் இருக்கு ரெப்ளிகேஷனுக்கு, இது வந்து எவ்வளோ டைம் டிஃபரன்ஸ்ல இருக்கு, எவ்வளோ டைம் ஆகும் இந்த பர்டிகுலர் மிஷினை நம்ம லைவ் கொண்டு வரது. இப்போ விஸ்வா சொன்ன மாதிரி நம்ம ஒரு ப்ரீ சீடிங் பண்ணிட்டு 2 hours தான் அவருக்கு தேவைப்பட்டுச்சு. ஓகே, ஸோ அமௌண்ட் ஆஃப் டைம் அந்த லேக் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ இது இருக்கு. ஸோ இந்த சர்வர் வந்து பாத்தீங்கன்னா சின்ஸ் த சர்வர் வாஸ் இன் சிடிபி மோட், சிடிபி மோட்ல இருந்தது லாஸ்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா திருப்பி மறுபடியும் கண்டினியூஸ் டேட்டா ப்ரொடெக்ஷன் மோட் வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். இடிஏன்றது வந்து ரெப்ளிகேஷன் டைம்ல பண்றது, எவ்வளவு டைம் டு ரெப்ளிகேட் அந்த இனிஷியல் ரெப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்றது, இல்ல அந்த சிடிபி மோடுக்கு மாறுறதுக்கு வந்து எவ்வளவு இடிஏ, எஸ்டிமேட்டட் டைம் ஆஃப் கம்ப்ளீஷன், எஸ்டிமேட்டட் டைம் டு ரிட்டர்ன் டு சிடிபி மோட். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆர்பிஓக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த டைம் வரைக்கும் நம்ம கிட்ட சிடிபி மோட்ல இருந்தது, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சிடிபி மோட்ல இருந்தது அப்படின்னா இப்ப நம்ம கட் ஓவர் பண்ணா நமக்கு வி ஆர் கேரண்டீட் தட் ஒரு மணி நேரம் வந்து முன்னாடி தான் வந்து நமக்கு டேட்டா லாஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து வி கேன் கெட் ஃபார் கேரண்டீட் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த பேக்லாக், லேக், இடிஏ இந்த 3 இன்ஃபர்மேஷன் தான் அங்க நம்ம பார்ப்போம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூஸ் கேசஸ்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் செந்தில். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெப்ளிகேஷன் ஸ்பீடில் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அப்லிங்க் ஸ்பீடு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அது மூலயமா தான் நமக்கு எவ்வளோ பேண்ட்வித், எவ்வளோ டேட்டா அப்லோட் பண்ண முடியும், டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் பிரைமரி ஃபேக்டர். தென் வந்து பாத்தீங்கன்னா அந்த மெஷின்ல டிஸ்க் யூசேஜ் எப்படி இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஸ்வா சொன்ன மாதிரி பேங்கிங் செக்டர் அந்த டேட்டா பேஸ் டிஸ்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா வந்து பாத்தீங்கன்னா ஐஓ இன்டென்சிவா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐஓ இன்டென்சிவ் ஒர்க்லோட் அந்த ஸ்டோரேஜ் லிமிட்டோட ஸ்பீடு, ஐஓ ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம மெயினா நம்ம செக் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி எந்த அளவுக்கு டேட்டா சேஞ்சஸ் நடக்குது வைல் வி ஆர் ரெப்ளிகேட்டிங், அதுவும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகே, இது எல்லாமே வந்து இட் வில் கான்ட்ரிபியூட் டு ரெப்ளிகேஷன் ஸ்பீட். நிறைய பேர் நினைப்பாங்க இது மட்டும் தான் ரெப்ளிகேஷன் ஸ்பீடுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு நினைப்பாங்க. நெட்வொர்க் மட்டும் தான், நாட் நெட்வொர்க். டிஸ்க்கும் இந்த டிஸ்க் உங்களுடைய விஎம்ல இருந்து பேக் எண்ட் சானுக்கு போற அந்த கனெக்டிவிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா இட் கான்ட்ரிபியூட்ஸ் அ லாட். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான ஈஸியஸ்ட் ட்ரபிள் ஷூட்டிங் மெத்தட் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு லினக்ஸ் விஎம் இல்ல ஒரு விண்டோஸ் விஎம் போட்டுட்டு அதுல ஐபர்ஃப் 3ன்ற டூலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ ஐபர்ஃப் 3 வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அவைலபிள் டிஃபால்ட்டாவே இப்பெல்லாம் வந்து ரெட் ஹேட் CentOS எல்லாம் இருக்கு. ஓகே, இது பெஸ்ட் டூல் ஃபார் செக்கிங் மைக்ரேஷன் இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோஸ்க்கும் பண்ணலாம்னு நினைக்கிறேன், பட் மோஸ்டா வந்து நான் லினக்ஸ்ல தான் டவுன்லோட் பண்ணிட்டு இது மூலயமா நீங்க வந்து பேண்ட்வித் எவ்வளவு போயிட்டு இருக்கு, டிசிபி கனெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு, ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் என்னென்ன இருக்கு, ஐஓ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அனாலிசிஸ் பண்ண முடியும் ஐபர்ஃப். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஐபர்ஃப் வந்து தனியா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னா எஸ்எஸ்எல் கனெக்டிவிட்டி, பேண்ட்வித் டெஸ்டிங் இதெல்லாம் வந்து பண்றதுக்கு இன்பில்ட்டாவே வந்து அமேசான் பாக்குறோம்ல, அஷூர் வேண்டாம், அமேசான்ல வந்து பாத்தீங்கன்னா தெர் இஸ் ஒரு ஏஎம்ஐ இருக்கு பை டிஃபால்ட்டா. ஓகே, இதுல போயிட்டு கிரியேட் இன்ஸ்டன்ஸ் கொடுத்து பார்ப்போம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லான்ச் இன்ஸ்டன்ஸ் போயிட்டு இதுல செக் ஃபார் சம்திங் கால்ட் சிஇஎஸ்எஸ்எல்னு ஒரு டூல் இருக்கு. ஓகே, கிளவுட் என்டியூரோடைய ஸ்பீட் டெஸ்ட் இருக்கிற மாதிரி டூல். ஓகே, ஸோ மார்க்கெட் பிளேஸ்ல வந்து கொடுக்குறாங்க, கம்யூனிட்டி ஏஎம்ஐலையும் ஒன்று இருக்கு. ஸோ இந்த சிஎஸ்எஸ்எல் ஸ்பீட் டெஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு விஎம் வந்து டிப்ளாய் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட் வில் கம்ப்ளீட்லி கிவ் யூ எண்ட் டு எண்ட் ஸ்பீட் டெஸ்ட். எந்த இடத்துல பிரச்சனை இருக்கு, எதனால எங்கேயாவது நெட்வொர்க் த்ராட்லிங் இருக்கா, அது வந்து ரவுட்டர்ல பிரச்சனை இருக்கா, இல்லை எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டில் நெக் இருக்குன்றதை கம்ப்ளீட்டா அனாலிசிஸ் பண்ணிட்டு ஃபயர்வால் இஷ்யூஸ் இருக்கா, ரெப்ளிகேஷன் இஷ்யூஸ் இருக்கா, நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கா, ஸ்டோரேஜ் இஷ்யூஸ் இருக்கா, ஐஓல பிரச்சனையா என்னன்றது வந்து டீடைல்டா இவங்களே டூல் கொடுக்குறாங்க. இது வந்து கிளவுட் என்டியூருக்கு ஸ்பெஷலைஸ்டா அவங்க கிரியேட் பண்ண டூல். இதுவே நீங்க யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம். ஈவன் நீங்க மேனுவலா பண்றீங்க அப்படின்னா ஐபர்ஃப் டூல், ஐபர்ஃபோடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் 3 வெர்ஷன் டூலை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க அது கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுடைய யூஸ் கேஸ்க்கு வந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து தேர் ஆர் 2 மேஜர் சொல்யூஷன். ஒன் இஸ் யூசிங் ஐபர்ஃப், another one is using CSSL அந்த அஷூரோட AWS ஓட VM யூஸ் பண்ணீங்க அப்படின்னா it will help you a lot. ஓகே, ஸோ என்னமா சொல்லுங்க, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் சார். இதோட ரிப்போர்ட் எண்ட் டு எண்ட் இருக்குமா? எண்ட் டு எண்டா இல்ல லைக் ஸ்பீட் டெஸ்ட் இதெல்லாம் சொல்றீங்கல்ல, லைக் சோர்ஸ் டு டார்கெட்டா?
ஆமா, சோர்ஸ் டு டார்கெட் எண்ட் டு எண்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது டார்கெட்ல கிரியேட் பண்ணுவோம். பட் வந்து அது கேட்கும் நமக்கு எந்த மெஷின்ல இருந்து கிரியேட் பண்ண போறோம், அந்த சோர்ஸ் ஐபி அதெல்லாமே டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அதுல வந்து கம்ப்ளீட் உங்களுக்கு வெப் பேஜாவே ரிப்போர்ட் வரும். ஒரு 4-5 வெப் பேஜஸ் வரும். அந்த ரிப்போர்ட்ல வந்து கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் இருக்கும். ஸ்பீட் டெஸ்ட்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கும், நெட்வொர்க் கனெக்டிவிட்டி டெஸ்ட்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கும், ஸ்டோரேஜ் கனெக்டிவிட்டி டெஸ்ட்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கும். ஒரு 4-5 HTML ஃபைல்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அது. ஓகே, ஸோ போத் ஸ்பீடும் டெஸ்ட் பண்ணும், அந்த கனெக்டிவிட்டியும் டெஸ்ட் பண்ணும். SSL கனெக்டிவிட்டி, அந்த நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ், அந்த 1500ல போர்ட் ஓப்பனா இருக்கா, 400ல ஓப்பனா இருக்கா, அந்த 443ல ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணிருக்காங்களா, 1500ல ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிருக்காங்களா, நம்ம யூஸ் பண்ற நெட்வொர்க்ல வந்து ஏதாவது த்ராட்லிங் இருக்கா, எல்லாமே செக் பண்ணி சொல்லிடும் உங்களுக்கு. ஸோ ஐபர்ஃப் வந்து ஓரளவுக்கு ஓகே. ஐபர்ஃப் வந்து பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர், பேண்ட்வித், அந்த போர்ட் இஷ்யூஸ் அதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. பட் இந்த அமேசானுடைய நேட்டிவ் CESSL ஸ்பீட் டெஸ்ட் டூல் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் மச் மோர் ரோபஸ்ட், மச் மோர். நான் இப்போ ரீசெண்டா வந்து ட்ரபிள் ஷூட்டிங் அப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. It gave a lot of useful information. Okay, so maybe Senthil, சொல்லுங்க செந்தில். சாரி, ப்ராக்டிகல் இஷ்யூஸ் ப்ராக்டிகல் இஷ்யூஸ்னு வந்தீங்கன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வைரஸ் ஸ்கேனர் மோஸ்ட்லி ரன் ஆகும் சோர்ஸ்ல இல்ல டார்கெட்ல. சோர்ஸ்ல மெயினா ரன் ஆகும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வரும். இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் நீங்க வந்து த்ரூபுட்டோ இல்ல த்ரூபுட்டை நீங்க பேண்ட்வித் செக் பண்ணணும்னா நீங்க விண்டோஸ் சர்வரா இருக்கு சோர்ஸ்லயும் டார்கெட்லயும்னா நீங்க FS util யூஸ் பண்ணி ஒரு டம்மி ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணலாம். சோர்ஸ்ல மேபி ஒரு 1 GB இல்ல 1 TB ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அந்த ஃபைலை வந்து நீங்க காப்பி பண்ணி பார்க்கலாம் சோர்ஸ் டு டார்கெட். அது பண்ணீங்கனாலும் உங்களோட த்ரூபுட் வந்து எக்ஸாக்டா எவ்வளோன்னு உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ ஹைப்பர் சில கஸ்டமர்லாம் ஹைப்பர் இன்ஸ்டால் பண்ண விட மாட்டாங்க, ஏன்னா தேர்ட் பார்ட்டி இல்லை அது. அதனால அந்த மாதிரி கேஸ்ல வந்து நீங்க பேசிக் நேட்டிவ் டூல்ஸே யூஸ் பண்ணிக்கலாம், விண்டோஸ் FS util டூல். ஓகே ஷாப், பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ ஐபர்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அது ரெட் ஹேட், CentOS தான் அது நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. தென் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ரெப்ளிகேஷனுக்கு செக் பண்ணும்போது நிறைய செக்ஸ் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபயர்வால் ரூல்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்களா என்னன்றதை செக் பண்ணோம். அதே மாதிரி ரெப்ளிகேஷன் சர்வருடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு என்னன்னு செக் பண்ணோம். ட்ரபிள் ஷூட்டிங் அப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, சில டைம் வந்து இந்த ரெப்ளிகேஷன் சர்வர் யாரை தெரியாமல் ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. ஓகே, அதோடைய பூட் ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்த்துங்க. ஓகே, ஸோ அதோடைய ரன்னிங் ஸ்டேட்டஸ் எல்லாமே. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் வந்து யாராவது கீயை வந்து மாற்றிருப்பாங்க, லைக் ஆத்தென்டிகேஷன் இஷ்யூஸ் எதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. நிறைய டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் இருக்கு வென் யூ ஆர் ஒர்க் டீலிங் வித் மைக்ரேஷன். ஓகே, ஃபயர்வால் டீமுக்கையும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சில டைம் வந்து ஒரு சில யூஸ் கேஸில் வந்து வேற ரெப்ளிகேஷன் சர்வரை ஆஃப் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ நாங்கள் லைவாக யூஸ் பண்ணிட்டு இருக்க ரெப்ளிகேஷன் சர்வர் வந்து பவர் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ தென் வந்து எங்களோட மைக்ரேஷன் வந்து இம்பாக்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் டீம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் மைக்ரேஷன் சர்வர், கன்சோல் சர்வர் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இன்ஜினியர்ஸ் வந்து சில டைம் மாற்றி கூட ஆஃப் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன அன்வான்ட் சேலஞ்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து போர்ட் நம்பர்ஸ் மட்டும் இந்த டாக்குமெண்ட்ல என்னங்க புரியல? What is that a port number which is required for that migration data copy cut over all these things? அங்க சொல்லிட்டேன் நானு. இது மட்டும் தான் இருக்குமா இல்ல any other ports? ஆமாமா, இது இவ்வளவுதான் பை டிஃபால்ட்டா இதுதான். ஓகே, so you have to allow only TCP port of 1500 for continuous replication between source and destination, 443 for monitoring using Cloudendure. As I said already, உங்களுடைய டேட்டா எல்லாமே by default it is encrypted through TLS, transport layer security வழியா உங்க டேட்டா கண்டினியூஸா ரெப்ளிகேட் ஆகிறது, காப்பி ஆகிறது எல்லாமே வந்து it is encrypted through TLS. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா Cloudendure மட்டும் தான் அந்த ஸ்பெசிபிக் போர்ட் யூஸ் பண்ணுவாங்களா? if I am using for a cloud amaze அப்படினா அது வேற டிஃபரண்ட் போர்ட் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம மைக்ரேஷன் டூல் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் அமைஸ் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா those are all அசஸ்மெண்ட் டூல்ஸ், டிஸ்கவரி அனாலிசிஸ் பண்ற டூல்ஸ். அதெல்லாம் வந்து நீங்க ஆன் பிரைம்லயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த சர்வர் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஸோ அது ஆன் பிரைம்லயே அந்த சர்வர்ல இருந்து, ஏன்னா இது வந்து வெளியில இந்த டேட்டாவை அனுப்ப விட மாட்டாங்க. ஸோ இது கஸ்டமரே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட என்விரான்மெண்ட்ல தே வில் டிப்ளாய் ஒன் ஆஃப் த சர்வர். அதுக்கு தான் நான் அந்த டிவைஸ் 42 செக்ஷன் அட்டென்ட் பண்ண சொன்னேன். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டு என்ன மாதிரி ரெக்யர்மெண்ட் கேதர் பண்ணும், என்ன மாதிரி கஸ்டமர் கூட இன்டராக்ஷன் இருக்கும், ஸோ என்ன மாதிரி அலோவ் பண்ணுவாங்க, என்ன சேலஞ்சஸ்ன்றதா நிறைய டீப் டைவா வந்து 2 மணி நேரம் பேசலாம் அதை பத்தி. ஸோ அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு ஓவர்லாப் இட். நமக்கு வந்து இன்னைக்கு ஃபோக்கஸ் வந்து மைக்ரேஷன். ஓகே, ஸோ மைக்ரேஷன் ரிலேட்டடா Cloudendure வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு இந்த 2 போர்ட் தான் வேணும். கிளவுட் அமைஸ் நீங்க சொன்னது வந்து இட் இஸ் மோர் ஆஃப் அந்த டிஸ்கவரி அசஸ்மெண்ட் அந்த டைம்ல நிறைய யூஸ் பண்றாங்க. ஓகே, அதே மாதிரி சேம் வந்துட்டு Azure Migrate யூஸ் பண்றோம் இல்லையா? Azure Migrateக்கு இந்த சேம் கைண்ட் ஆஃப் போர்ட்டா இல்ல டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் போர்ட்?
இல்ல ஜி, அதெல்லாம் கம்ப்ளீட்டா வி ஹேவ் டு ரீடிஸ்கஸ் ஆன் தட். அதுக்கு நம்ம 4.5 ஹவர்ஸே பத்தாது. நான் சில டைம் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரேஷன் செஷன் 2 நாள் கூட எடுத்திருக்கிறேன். சில டைம் அவங்களுக்கு தெரியும். இப்ப இதுல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 பேர் எங்கிட்ட அஷூர் அட்டன் பண்ணிருக்காங்க. 7 ஹவர்ஸ் எடுத்திருக்கேன் நான் செஷன். 7 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் எடுத்திருக்காங்க மைக்ரேஷன் செஷன்லாம். ஸோ நிறைய இருக்கு இன்ஃபர்மேஷன். அது கொஞ்சம் டிஃபர் ஆகும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் டு திஸ் பர்டிகுலர் AWS டாபிக் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்றேன். இன்னொரு சேலஞ்ச் என்னன்னா, சில டைம் இந்த சோர்ஸ் மெஷின் வந்து பேட்சிங்ல ரீபூட் பண்ணிடுவாங்க, இல்ல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக ரீபூட் பண்ணிடுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரீஸ்கேன் ஆகும் அந்த மெஷின் ரீபூட் ஆயிடுச்சு அப்படின்னா. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த சோர்ஸ் டிஸ்க் அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரைட் ஆப்ரேஷன் ரீட் ஆப்ரேஷன் இருக்கோ அதை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த லேக் அந்த பேக் லேக் வந்து திருப்பி மாறிடும். இப்போ நான் சேஞ்ச் பண்ண உடனே 1 ஹவர்ல இருந்து 2 ஹவருக்கு மாறிடுச்சு பாருங்க. போயிட்டு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆட்டோமேட்டிக்கா வந்து இட் ஸ்டார்டட் டேக்கிங் மோர் டைம். ஓகே, சோ அதுதான் நம்ம வந்து ஜெனரலா வந்து ஆப்ரேட்டா பண்ணிட்டோம். ஆமா கம்ப்ளீட்டா அது வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆன உடனே அது வந்து ஸ்டக் ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் என்ன ஆகுனா அது ரீஸ்கேன் பண்ணிட்டு கொஞ்சம் திருப்பி மறுபடியும் அந்த கன்சிஸ்டன்டா கொண்டு வரோம் அந்த மெஷினை. ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆமா. சோ ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ இது போயிட்டு இருக்கு நமக்கு. மேபி வி மைட் நீட் டு டேக் அ குயிக் பிரேக். 11 ஆகும் போது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. நீங்க அதே மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது நீங்க அஷூர் தான் யூஸ் பண்ணணும், ஆன்-பிரைம் தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. கிளவுட் என்டியூர்ல AWSல ஒரு ரீஜன்ல இருந்து இன்னொரு ரீஜன் பண்ணுங்க. அப்படி கூட நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, யூ கேன் ரெப்ளிகேட் மெஷின்ஸ் ஃப்ரம் AWS to AWS ஆல்சோ. அதிலே காமிச்சது இல்லை, நம்ம வந்து இந்த சோர்ஸ் டெஸ்டினேஷன் கிளிக் பண்ணும்போது சோர்ஸ்லயும் AWS வந்துச்சு, டெஸ்டினேஷன்லயும் AWS வந்துச்சு. ஓகே, ஸோ யூ கேன் ரெப்ளிகேட் பிராக்டிஸ் பண்றதுக்கு நீங்க AWS குள்ளே கூட பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிரிங் யுவர் ஓன் லைசன்ஸ் அந்த இதெல்லாம் எல்லாமே நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே இதுதான். ஓகே, அதே மாதிரி ஒரே ஒரு ரீசெண்டா வந்து ஒரு சேலஞ்ச் வந்துச்சு. ஒரு கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா AWSல வந்து நைட்ரோ இன்ஸ்டன்ஸ் வந்து வாங்கி வச்சிருந்தாங்க. ஸோ அந்த நைட்ரோ இன்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரொப்ரீட்டரி ஹைப்பர்வைசர் அதுல வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் நாட் அலோயிங் Red Hat 5 and 6 அந்த ஓல்டு வெர்ஷன் ஆஃப் Red Hat என்டர்பிரைஸ் லைனஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அது ஜென் பேஸ்ட் இன்ஸ்டன்சஸ் மட்டும் தான் அவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ நைட்ரோ ஹைப்பர்வைசர்ல இப்போ ரீசெண்டா ஒரே ஒரு கஸ்டமர் மட்டும் அவங்க ஆல்ரெடி நைட்ரோ ஹைப்பர்வைசர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Red Hat ஒர்க் லோட் வந்து மைக்ரேட் பண்ண முடியல எங்களால. ஸோ அப்புறம் நாங்க என்ன பண்ணோம், வேற ஒரு நியூ விஎம் தான், தனி விஎம் தான், ஈஸி டு இன்ஸ்டன்ஸ்ல தான் பண்ணோம் நாங்க. ஓகே, ஸோ அது வந்து மாதிரி ஒரு சில டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ் இருக்கும். ஸோ ஒரு ரெப்ளிகேஷன் சர்வருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 15 டெஸ்க் வந்து இட்ஸ் குட் நம்பர் ஆஃப் டெஸ்க். 15 டெஸ்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஒரு புது ரெப்ளிகேஷன் சர்வர் போடுறது பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகே, நம்ம பிரேக் முடிச்சுட்டு வந்து என்னென்ன இஷ்யூஸ் வரும் ஜென்ரலா இது ஒரே ஒரு இஷ்யூ மட்டும் நமக்கு லிஸ்ட் டவுன் பண்ணிருக்கோம். அதாவது ஆன்டிவைரஸ் பத்தி பேசியிருக்கோம், இல்லை வைரஸ் ஸ்கேனர் பத்தி பேசியிருக்கோம். இந்த மாதிரி 10 to 15 டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஆஃப்டர் த பிரேக். அண்ட் இந்த மைக்ரேஷனும் ரன் ஆகட்டும். ஸோ 2 minutes இருக்கு. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. I can explain it. ஒரே ஒரு டவுட் ஸ்டான். இப்போ அந்த ரெப்ளிகேஷன் சர்வர் வந்து இப்போ எது சோர்ஸ் சர்வரா விண்டோஸ் தான் போடணுமா, இல்ல வேற விண்டோஸ் வச்சுட்டு ரெப்ளிகேஷனுக்கு ஸ்டேஜிங்க்கு வேற மாதிரி சர்வர் கூட போடலாமா? ஸ்டேஜிங் சர்வர் கேன் பி எனிதிங். ஓகே, ஸ்டேஜிங் சர்வர்ன்றது ஒரு ZVR அப்ளையன்ஸ் தான். இப்போ நீங்க வந்து Zertoல வந்து அப்ளையன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன விஷயம்லாம் தெரியாதுல்ல. இட் கேன் பி லினக்ஸ் ஆல்சோ, இட் கேன் பி எனிதிங், ரைட்? ஸோ அது வந்து ஒரு OVA ஒரு அப்ளையன்ஸ் தான். அது ஜஸ்ட் ஃபார் காப்பிங் த டேட்டா ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். ஸோ உங்களுக்கு வந்து அது லைசன்சிங் பெனிஃபிட்ஸ்லாம் வரணுன்றதுக்காக தான் அவங்க லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் உபுண்டு இன்ஸ்டன்ஸ் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ விண்டோஸ் போட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு 15 டிஸ்க்கும் ஒரு விண்டோஸ் சர்வர் போட்டிங்க அப்படின்னா அது வந்து காஸ்ட் இம்பாக்ட் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் நான் இந்த இடத்துல நான் வந்து ஒரு கம்பாரிசன் வச்சிருந்தேன். இது ஜென்ரலா இந்த செஷன்ல அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். பட் எனிவேஸ் அது இந்த ஸ்லைட்ல இருந்துருக்கு. ஓகே, ஸோ வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் கஸ்டமர்கிட்ட பேசும்போது எந்த டூல் வேணும்னு கேட்டாங்க. Zerto ஆப்ஷன் இருந்தது. கஸ்டமர் வாஸ் மோர் ப்ரிஃபரிங் Zerto. பட் தென் நாங்கள் வந்து கிளவுட் என்டியூர் ப்ரொபோஸ் பண்ணோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு, எந்த இடத்துல அதிகமாக காஸ்ட் ஆகுதுன்றதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஹெவி டிஃபரன்ஸ். இந்த Zertoவோட சாஃப்ட்வேரே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $2 lakh வந்துருச்சு, US. வேறஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் என்டியூர்ல வந்து இப்போ 90 days வரைக்கும் நமக்கு அந்த ஃப்ரீ இதெல்லாம் வரதால நாங்க அதை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைச்சிரும்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி வந்து ப்ரொஃபஷனல் சர்வீஸ் ஃபார் கிளவுட் என்டியூர் அமேசானோட நேட்டிவ்ன்றதால உங்களுக்கு ஒரு $5,000 கம்மியாவே வருது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் கூட இந்த மாதிரி கம்பேரிஷன் டிஸ்கஷன்லாம் வரும். டிஃப்ரெண்ட் டூல்ஸ் வந்து அவங்க கேட்பாங்க, எந்த டூல்ஸ்க்கு எவ்வளவு ப்ரைஸ் வருது என்னன்றது. இது இன்னும் கொஞ்சம் நீங்க யூ ஹேவ் டு ஸ்லைட்லி ரீட் சம் மோர் டேட்டா, லைக் கொஞ்சம் இன்னும் ஒரு அனுபவம் வேணும். ஓகே, ஸோ ஃபார் நவ் லைக் இந்த மாதிரி ஒரு சாம்பிள் பார்த்துங்க. மேபி இதுல ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஈவன் நீங்க இந்த ரெக்கார்டிங் பார்க்கும்போது கூட இது பாத்துங்க, என்னென்ன கன்சிடர் பண்ணுவோம், எதெல்லாம் வந்து ஃபேக்டர் பண்ணுவோம்ன்றது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ லெட் இட்
complete. Okay, sir. Okay, so we'll take a break. Okay, for a 15 minutes break எடுத்துப்போம். Okay, we'll come back at 11:15 a.m. Indian time. Okay, I'll stop the recording. Okay, This conference will now be recorded. எந்த 2 டிஸ்க் உங்களுக்கு ஒரு டிஸ்க் பா. டோட்டல் டேஷ்போர்டு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 டிஸ்க் 2 மெஷின் 163 GB மொத்தம். அதுல 2 லைசன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம். இது லைசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் எண்ட் வரைக்கும் இருக்கு. இது வந்து 1 lakh லைசன்சஸ்ல வந்து 2 யூஸ் பண்ணிருக்கோம். அதுதான் ஓவரால் ஸ்டேட்டஸ். 2 மெஷினுக்கு சேர்த்து 3 டிஸ்க். ஓகே ஓகே ஃபைன். நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது இஷ்யூஸா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆன் ப்ரைம்லேருந்து ஒன்று பண்ணிட்டோம், க்ளவுட்லேருந்து ஒன்று போயிட்டு இருக்கா. வெரி நைஸ். ஓகே, 20 GB தான். ஓகே, 20 GB. இனிஷியல் சிங்க் இன் ப்ராக்ரஸ் தான் வருது இல்லையா? ஆமா வந்துருச்சு. ஆமா ஆமா ஆமா. ஸோ இதை நீங்க மூவ் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது இப்போ இந்த மெஷின் ஸ்லோவா இருக்கு, நான் வந்து வேற ப்ராஜெக்ட் மூவ் பண்ணி வேற ரெப்ளிகேஷன் சர்வரையோ பண்ணா கூட ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. ஸோ தட் வந்து பாத்தீங்கன்னா சில டைம் பேலன்சிங் பண்றது கூட பண்ணலாம். இந்த ஆப்ஷன்லாம் நிறைய டூல்ஸ்ல இல்ல. ஓகே, மூவ் பண்ணி வேற ரெப்ளிகேஷன் சர்வர் வழியா பண்றது, அதெல்லாம் ரொம்ப பெனிஃபிட்ஸ் இந்த பர்டிகுலர் கிளவுட் என்டியூர்ல. ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல? ஓகே, ரெக்கார்டிங். ஓகே, 1 செகண்ட். ஒரு இது செக் பண்ணிட்டு இருக்கேன் குயிக்காங்க. And choose a cloud. Watching there again. Sure. Okay, ma'am. So ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஜென்ரலாக ஃபேஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங், அசஸ்மெண்ட், அந்த மைக்ரேஷன் ஃபேஸ் பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தோம். பட் இன் அடிஷன் டு தட் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கஸ்டமர்கிட்ட போய் பேசுகிறோம் அப்படின்னா அதில் நிறைய ஜஸ்டிஃபிகேஷன் அந்த டிஸ்கஷன்லாம் இருக்கும். ஓகே, தே வில் நாட் ஜஸ்ட் லைக் தட் அவங்களை அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஷுட் பி சம்திங் விச் இஸ் லைக் கைண்ட் ஆஃப் கன்சர்னிங் தேம். இப்போ நம்ம மைக்ரேட் பண்றதால அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சென்டரோட லீஸ் முடிகிற மாதிரி இருந்ததுன்னா தென் மூவிங் அவுட் ஆஃப் த டேட்டா சென்டர் வில் ஆட் அ ரியல் வேல்யூ ஆட். அதே மாதிரி டேட்டா சென்டர்ல வந்து அவங்க எதிர்பார்க்குற மாதிரி சர்வீஸ் அண்ட் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதை நம்ம கிளவுடுக்கு கொண்டு வந்து அச்சீவ் பண்ற மாதிரி நம்ம வந்து இது அப்ஜெக்டிவ் வந்து மீட் பண்ண வைக்கலாம். நம்ம என்ன மாதிரி சொல்யூஷனிங் பண்ணி பண்ணலாம். ஸோ மேபி ஐ வில் ஜஸ்ட் புட் சம் டேட்டா சென்டர் எக்ஸிட் or a data center legacy, or a data center is not providing expected availability or service. Okay, then வந்து பாத்தீங்கன்னா sometimes lot of environments வந்து legacy environment இருக்கும். lot of old hardware, old ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நிறைய வந்து லெகசியா இருக்கும். ஸோ இதை நம்ம ரீவேம் பண்றதுக்கு நல்ல பட்ஜெட் இருந்தது அப்படின்னா we can go for that. ஈவன் லெகசி அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருந்தா கூட lot of customers are going for replatforming or கம்ப்ளீட்டா புது என்விரான்மெண்ட் கொண்டு வரதும் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சர்வருடைய ஹார்ட்வேர் மெயின்டெனன்ஸ் முடிஞ்சிருச்சு, ஏஎம்சி முடிஞ்சிருச்சு, ஸோ இட் இஸ் வெரி ஆல் ஓல்டு ஹார்ட்வேர், ஓல்டு ஃபர்மர்ல இருக்கு அப்படின்னா அவங்களும் வந்து மைக்ரேட் பண்ணலாம். சில கஸ்டமர்ஸ் வந்து ஹைபிரிட் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து ஆன் ப்ரமைசஸும் இருக்கணும், கிளவுடும் இருக்கணும். ஸோ ஆன் ப்ரமைசஸ்ல வந்து டேட்டா சென்சிட்டிவ் ஒர்க் லோட்லாம் ஆன் ப்ரமைசஸ்ல வச்சுட்டு கிளவுடுக்கு வந்து நம்ம டேட்டா இன்சென்சிட்டிவ் ஒர்க் லோட்லாம் அங்கே மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல இட் இஸ் அ குட் டிஸ்கஷன் டு சஜஸ்ட் நம்மளுடைய அமேசான் இல்லை கிளவுட் என்டியூர் வச்சு நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்ற சஜஷன்லாம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, சிமிலர்லி லைக் உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் எதிர்பார்ப்பாங்க. குளோபலா வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா தே மைட் பி யூசிங் போஸ்ட்கிரஸ் சீக்வல், யூரோப்ல வந்து மைக்ரோசாஃப்ட் சீக்வல் யூஸ் பண்ணலாம், ஒரு சில ஆஸ்திரேலியாவில் வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், ஆரக்கிள் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ், டிஃப்ரெண்ட் சப்போர்ட் வெண்டர்ஸ், காம்ப்ளெக்சிட்டி வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா குளோபலா ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணலாம். கிளவுடுக்கு வந்துன்னா ஈஸி டு ஸ்டாண்டர்டைஸ். ஏன்னா ஒரே டைப் ஆஃப் ஏஎம்ஐ யூஸ் பண்ணலாம், ஒரே கோல்டு இமேஜ் வந்து குளோபலா யூஸ் பண்ணலாம், ஒரே டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம வந்து சர்வீஸ் கண்ட்ரோல் பாலிசின்னு சொல்லுவாங்க. அந்த பாலிசி மூலமா நம்ம வந்து குளோபலா என்ன கிரியேட் பண்ணலாம், என்ன கிரியேட் பண்ணணும் அதெல்லாம் வந்து டிசைட் பண்ணலாம். லைக் அஜூர்லயுமே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு.
ஸோ அங்கே வந்து கான்ஃபிக்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கேயுமே ஏடபிள்யூஸ்னே கான்ஃபிக்னு ஒன்று இருக்குது. அது மூலிமா நீங்கள் வந்து இந்த டைப் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ், இந்த டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் சர்வீசஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை வந்து யூ கேன் ஸ்டாண்டர்டைஸ் இட். ஸோ தட் இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் மூலிமா மல்டிபிள் வெண்டார் கோஆர்டினேஷன், மல்டிபிள் லைசன்சிங் இஷ்யூஸ், மல்டிபிள் ஸ்கில் செட்ஸ் வந்து உங்கள் சப்போர்ட் டீமில் தேவைப்படுறது, இதெல்லாமே அவாய்ட் பண்ணலாம் நம்ம. ஸோ வி கேன் ஹேவ் அ சிங்கிள் டீம் சப்போர்ட்டிங் ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட். அதே மாதிரி ஒரு சிங்கிள் வெண்டார்ட்ட போனீங்கன்னா எண்ட் டு எண்ட் சப்போர்ட் கிடைச்சிரும். ஸோ யூ கேன் இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி, யூ கேன் ஹேவ் அ லாட் ஆஃப் பெட்டர் வெண்டார் கோஆர்டினேஷன். ஸோ ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணுறதால லாட் ஆஃப் அடிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகே, மல்டிபிள் வெண்டார் கோஆர்டினேஷன் அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி லைசன்சிங்கை வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கும். எந்தெந்த லைசன்ஸ் யாருக்கு என்ன போகிறது, இந்த லைசன்சிங் டிஃப்ரெண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா லைசன்சிங் சேலஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்கும்போது உங்களுடைய சைடில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுவாங்க வேற ஸ்கில் செட்டில். ஸோ அதுவும் நம்ம அவாய்ட் பண்ணலாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதால. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸ்டாண்டர்டைசேஷனால. ப்ரொடக்டிவிட்டி ஆல்சோ வில் பி இன்க்ரீசிங். தென் வந்து நம்ம வந்து ரைட் லெவல் ஆஃப் டியரிங் பண்ணலாம், ஸ்டோரேஜ் டியரிங். இப்போ கிளவுடுக்கு வந்துட்டோம் அப்படின்னா எல்லா டேட்டாவும் கொண்டு போய் எஸ்எஸ்டியில் ஸ்டோர் பண்ணணும் கிடையாது. ஸோ பிஸ்னஸ் சென்சிட்டிவ் இது மட்டும் எஸ்எஸ்டியில் இருக்கலாம். நான் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஹெச்டிடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் உங்களுடைய லாங் டேர்ம் கிளேஷியர் ஸ்டோரேஜ் அதில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நிறைய டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இருக்குல்ல, ஸ்டோரேஜ் கிளாஸஸ் இருக்குல்ல, 7-8 டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்னு எது பார்த்தோம். ஸோ அதில் நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டா வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஓகே, தென் வந்து பெட்டர் செக்யூரிட்டி, பெட்டர் காம்ப்ளைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் இட் இன் கிளவுட். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டு அண்ட் அகைன் வி கேன் டெல் தேம் லைக் இது ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல், அதை வந்து நம்ம நிறைய இன்சிஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நமக்கு வந்து நிறைய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் காஸ்ட், அந்த ஏஎம்சி மெயின்டெனன்ஸ் காஸ்ட், இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு அவாய்ட் ஆகிடும். அப்படின்றது வந்து உங்களுக்கு வி ஹேவ் டு ப்ரொவைட் ஜஸ்டிஃபிகேஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன்லேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் இதை பற்றி பேசணும் நம்ம. ஸோ வந்து நீங்கள் ஈஸியாக வந்து குளோபலாக மார்க்கெட் எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இஃப் யூ ஆர் ரன்னிங் ஷார்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ், இஃப் கஸ்டமர் ஸ்டில் லுக்கிங் ஃபார் சம் பாயிண்ட்ஸ் அப்படின்னா நம்ம கிளவுடோடைய பெனிஃபிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம்ல, அந்த பாயிண்ட்ஸில் வந்து ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதில் ஏதாவது உங்களுக்கு எது பெஸ்ட் பாயிண்ட்ஸாக தோணுதோ அதை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இட் இஸ் ஈஸி டு ஹேவ். வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு சிங்கிள் லொகேஷன்லேருந்தே பண்ணலாம். மானிட்டரிங் வந்து ஒரு சிங்கிள் வியூலேயே உங்களுக்கு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கோரிலேட் பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்டேக் ஹோல்டர்ஸை மீட் பண்ணும்போது அவங்க வந்து தே வில் பி எக்ஸ்பெக்டிங் கிரேட்டஸ்ட் வேல்யூ அவுட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ பிஸ்னஸ் அவுட்கம் என்ன, நமக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது. ஸோ தே வில் பி எக்ஸ்பெக்டிங் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு தான் தே கேன் டாக் டு த கமர்ஷியல் டீம். அந்த கமர்ஷியல் டீம்ட்டு அப்ரூவல் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் கஸ்டமர் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தே ஷுட் நீட் சம் பாயிண்ட்ஸ். ஓகே, அவங்களுக்கு ஒரு சில ஐடியா இருக்கும். பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிலது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சைஸா டிஃபைன்டா இஃப் யூஆர் ப்ரொவைடிங் சம் அப்சர்வபிள் ரிசல்ட் ஆர் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ், பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து டைரக்டா நம்ம வந்து இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கிரைட்டீரியா கொடுத்தோம் அப்படின்னா they can take it within their business units and business owners to பேசிட்டு they can come with some budget. IT managers அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா they will talk to their business owners. So IT managers வந்து நமக்கு ஸ்டேக் ஹோல்டர், நம்ம வந்து we are talking to IT managers, but IT managers வந்து business owners, application owner, CFO அவங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு they have to come with budget. ஓகே, ஸோ அப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா we have to give them defined, measurable, concise அவுட்கம். இதெல்லாம் பிசினஸ் அவுட்கம், இதெல்லாம் பிசினஸ் டிரைவர். உங்க கம்பெனில வந்து உங்க என்விரான்மெண்ட்ல வந்து இந்த சேலஞ்சஸ்லாம் இருக்கு, இதுதான் ரைட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு we have to provide them solution. அதுக்கு வந்து Cloudendure is the migration tool which we are discussing today. ஓகே, ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் கேட்பாங்க, எந்த அளவுக்கு வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாகும், இதுக்கு நீங்க நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, யூ ஹேவ் டு கெட் இன் டு த பிரைசிங் கால்குலேட்டர் அண்ட் அந்த காஸ்ட் எஸ்டிமேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா டிசிஓ கால்குலேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல போயிட்டு உங்களுடைய டேட்டா சென்டருக்கும் இது கிளவுடுக்கும் நீங்க வந்து ரன் பண்றதுக்கு எவ்வளவு மெஷர்மெண்ட் டிஃபரன்ஸ் வரும், அதே மாதிரி எப்படி நம்ம வந்து ஸ்பீட் கொண்டு வரோம், அஜிலிட்டி கொண்டு வரோம். இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் மாறிட்டோம் அப்படின்னா நம்ம டெவாப்ஸ் பைப்லைன்லாம் வச்சுட்டு குயிக்கா வந்து பிசினஸோட அப்ளிகேஷன்லாம் வந்து நம்ம கோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ளாய் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம அதில் சேர்த்து ஆட் பண்ணலாம் நமக்கு. ஸோ எப்படி நம்ம ஆப்ரேஷனெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிறோம். ஸோ அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா we have to start explaining them. இது வந்து செகண்ட் லெவல் டிஸ்கஷன். ஃபர்ஸ்ட் லெவல் டிஸ்கஷன்ல எது வந்து டிரைவிங் ஃபேக்டர், எது வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ஜஸ்டிஃபிகேஷன், நம்ம ஏன் பண்ணணும், நம்ம என்ன சேலஞ்ச் நம்ம என்விரான்மெண்ட் இருக்கு, என்ன சேலஞ்சை நம்ம ஓவர் கம் பண்ண போறோம். ஸோ இதெல்லாம் அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா செகண்ட் லெவல் ஆஃப் டிஸ்கஷன்ல வந்து நம்ம வந்து காஸ்ட் வந்து இன்னும் எப்படி கம்மியாகும், எப்படி நம்ம ஆப்ரேஷனலா எஃபிஷியன்டா மாற முடியும், எப்படி நம்ம ஸ்பீட் கொண்டு வரலாம், டெக்னிக்கலா நம்ம எப்படி வந்து மற்ற காம்படிட்டர் கூட வந்து சேலஞ்சிங்கா இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து டெக்னிக்கல் கேப்பபிலிட்டிஸ், அந்த மற்ற கஸ்டமர் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு
ஜென்ரல் மோட்டார்ஸ்க்கு கூட நம்ம பேசுறோம் அப்படின்னா we have to tell like இந்த ஃபோர்ட் வந்து இதை அடாப்ட் பண்ணிருக்காங்க, ஸோ நிசான் இதை யூஸ் பண்றாங்க, ஸோ தே ஆர் வெரி சக்சஸ்ஃபுல் இன் டூயிங் தட். அப்படி வந்து அவங்க இண்டஸ்ட்ரி வெர்டிக்கல்லே வந்து சக்சஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி என்னென்ன பண்ணிருக்காங்கன்றது வந்து கம்பேர் பண்ணி நீங்க சொன்னீங்க அப்படின்னா தே வில் ஆல்சோ பி வெரி கம்ஃபர்டபுள். அந்த இதை கொண்டு போயிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பட் அகைன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷனிங் வந்து ப்ரீ சேல்ஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் சம் டைம். பட் அகைன் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அந்த செக்யூரிட்டி போஸ்டர், அந்த கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ், அந்த என்கேஜ்மெண்ட்லாம் மாறுது, இப்படி மாறிடும் அப்படின்னு சொல்ற போது தென் தே வில் ஃபீல் லைக் ஓகே இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இட் இஸ் லுக்கிங் குட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த மைக்ரேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு நிறைய ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கு, நிறைய ப்ரீ சேல்ஸ் டிஸ்கஷன் பண்ண வேண்டியது இருக்கு, நிறைய சொல்யூஷனிங் ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, ஸோ மைக்ரேஷன்ன்றது நமக்கு வந்து ரெடிமேடா வந்துருது உங்களுக்கு ஒர்க் லோட். இந்த மெஷினை மைக்ரேட் பண்ண போறோம், அதுதான் இன்னைக்கு கிளாஸ்க்கு ஃபோக்கஸ். பட் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த மைக்ரேஷன் ஃபேஸ்க்கு ரீச் பண்றதுக்கு டிஸ்கவரி அண்ட் அசஸ்மெண்ட் மட்டும் பத்தாது. அந்த டிஸ்கவரி அண்ட் அசஸ்மெண்ட் முடிச்சுட்டு அந்த அசஸ்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன், இந்த மாதிரி காஸ்ட் கம்பேரிஷன், இந்த மாதிரி டெக்னிக்கல் கேப்பபிலிட்டிஸ் காமிக்கிறது, செக்யூரிட்டி போஸ்டர்ஸ் அதை இம்ப்ரூவ் பண்ண போறோம், இதெல்லாம் காமிச்சா மட்டும்தான் தே வில் அப்ரூவ் ஃபார் மைக்ரேஷன். ஸோ அதனால நான் வச்சுக்கங்க டிஸ்கவரி அண்ட் அசஸ்மெண்ட் இஸ் ஓகே. அவங்க என்விரான்மெண்டோட விசிபிலிட்டி நமக்கு கிடைச்சிருது, அவங்க எப்படி இன்ட்ரா வச்சிருக்காங்க, எப்படி அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, எப்படி இது கோரிலேட் ஆகுது, எப்படி கனெக்ட் ஆகுது, எப்படி மேப் ஆகுது, அந்த டீடைல்ஸ் வந்துருது. பட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா we have to convince them what kind of improvements. இப்போ நான் மைக்ரேட் பண்ண போறேன், மைக்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பிசினஸ் சேலஞ்சஸ்லாம் அவாய்ட் ஆகுது, என்ன ஓவர் கம் பண்றோம், என்ன எல்லாம் பிசினஸ் டிரைவர், எதுக்காக நான் அதை பண்ணி ஆகணும். அப்புறம் நெக்ஸ்ட் கேட்பாங்க, இது முடிச்சதுக்கு அப்புறம் டைம் லைன்ஸ் பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. டைம் லைன்ஸ் போது வந்து பாத்தீங்கன்னா தே வில் ஆஸ்க் என்னென்ன இதுக்கு எவ்வளோ நாள் டைம் ஆகும். இப்போ பாஸ் மாடலுக்கு போறோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே வந்து நம்மளுடைய சைட்ல வந்து போயிட்டு முதல்ல ஸ்டாஃப் ரெடினஸ் செக் பண்ணணும். நம்ம பாட்டுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம கிட்ட ஸ்டாஃப் இல்லை அப்படின்னா மைக்ரேஷன் வில் பி ஹியூஜ் ஃபெயிலியர். பீப்புள் ரெடினஸ், என்விரான்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா whether they are trained to work on this application, whether they are trained to work on this Cloudendure, அதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். மினிமம் வந்து டிபிக்கலா வந்து ஒரு மைக்ரேஷன் சினாரியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 6 months வரைக்கும் போகும். ஓகே, ஜென்ரலா ஸ்டார்டிங் ஃப்ரம் டிஸ்கவரி ஃபேஸ்ல இருந்து உங்களுக்கு மைக்ரேஷன் கட் ஓவர் முடிகிற வரைக்கும் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 6 months ஆகும். ஒரு பெரிய லார்ஜ் கஸ்டமர், என்டர்பிரைஸ் ஸ்கேல் கஸ்டமர்னா 1 year 2 year கூட ஆக வாய்ப்பு இருக்கு. பட் இந்த ஸ்டாஃப் ரெடினஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல போயிட்டு நம்ம செக் பண்ணணும், நம்ம கிட்ட ஸ்கில் செட் இருக்கா, ஆளுங்க இருக்காங்களா, பேண்ட்வித் இருக்கா. தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேட் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் மைக்ரேட் பண்ணணும், எவ்வளோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டீல் பண்ண போகிறோம், எவ்வளோ டைவர்சிட்டி ஆஃப் அசெட்ஸை நம்ம டீல் பண்ண போகிறோம், அந்த அசெட்ஸோடைய டைவர்சிட்டி, அசெட்ஸோடைய நம்பர், அசெட்ஸோடைய பேக் அண்ட் அப்ளிகேஷன் என்ன, பேக் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன, எந்தெந்த அப்ளிகேஷன் டீம் கூட கோஆர்டினேட் பண்ணணும், எந்தெந்த எக்ஸ்டர்னல் வெண்டர் கூட கோஆர்டினேட் பண்ணணும், அந்த அசெட்டோடைய கம்ப்ளீட் அந்த டைவர்சிட்டியை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டிங், அந்த காஸ்டிங்லாம் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் முதல்ல ஃபண்டிங் வரும், அப்ராப்ரியேட் பட்ஜெட் அப்ரூவல் இருக்கணும் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, மைக்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி. தென் வந்து சேஞ்ச் அப்ரூவல், அந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ், இதெல்லாம் வந்து எவ்வளவு டைம் ஆகும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த சர்வருக்கு எப்போ அப்ரூவல் கொடுப்பாங்க, அவங்களுடைய ஹாலிடே கேலண்டர் என்ன, நம்மளுடைய ஹாலிடே கேலண்டர் என்ன, இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து வேவ் பிளானிங் ரெடி பண்ணணும். ஸோ இப்போ அந்த வேவ் பிளானிங் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு தே வில் ஸ்டார்ட் லைக் திஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்பிரிண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் வேவ்ல வந்து 15 அப்ளிகேஷனோட சர்வர் மைக்ரேட் பண்ணலாம், இதெல்லாம் ரொம்ப லீஸ்ட் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன், இதெல்லாம் வந்து அப்ரூவல் வேண்டாம். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில அப்ளிகேஷனுக்கு வந்து சில பர்டிகுலர் வீக்கெண்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து சில அப்ளிகேஷன் நம்ம டச்சே பண்ண முடியாது, ஒரு பிளாக் அவுட் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த டைம்லாம் போயிட்டு நீங்க அந்த சர்வரை நீங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுடைய கேலண்டர், அவங்களுடைய அந்த அப்ளிகேஷனுடைய இதெல்லாம் மேப் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் மேனேஜர் வச்சு ஸ்பிரிண்ட் பிளானிங் இல்ல வேவ் பிளானிங் வந்து நம்ம ரெடி பண்ணணும். எந்தெந்த ஸ்பிரிண்ட்ல வந்து எவ்வளவு அப்ளிகேஷன் மூவ் பண்ண போறோம், எந்தெந்த டிபெண்டன்சி அப்ளிகேஷன் எது கூட கனெக்ட் ஆகுது, ஸோ எந்தெந்த வேவ்ல வந்து எந்த செட் ஆஃப் சர்வர்ஸ் பண்ண போறோம். இந்த வேவ் பிளானிங், ஸ்பிரிண்ட் பிளானிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி வயலேஷன்ஸ், அந்த செக்யூரிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது மீட் பண்ணணுமா, அதெல்லாம் வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன்கேஸ் வந்து அது மைக்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த செக்யூரிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் மீட் பண்ண முடியல, அந்த செக்மெண்ட் வயலேஷன்ஸ் வருது, இண்டஸ்ட்ரியோடைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம மீட் பண்ண முடியல அப்படின்னா தென் அகைன் அங்கேயுமே ஃபெயிலியர் வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 ஆஸ்பெக்ட் வந்து ஒரு ஹை லெவல்ல சொல்றேன். ஓகே, இதெல்லாம் வந்து இட் கான்ட்ரிபியூட்ஸ் டிரெக்ட்லி டு டைம் லைன்ஸ். ஓகே, இதுல எது பிரச்சனையானாலும் டைம் லைன் மாறும். நம்ம போயிட்டு அப்புறம் செக்யூரிட்டி அப்ரூவல் வாங்கிட்டு வரணும், இல்ல சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ்ல போயிட்டு திருப்பி வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் அப்ரூவல் வாங்குற மாதிரி இருக்கும், இல்ல வந்து ஒரு எக்ஸப்ஷன் அப்ரூவல் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணலாம், இல்லாட்டி டைம் லைன் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா மாறிடும். ஸோ பிளானிங், வேவ் பிளானிங் எல்லாமே முடிச்சிருவீங்க, டிஸ்கவரி, அசஸ்மெண்ட் எல்லாமே. பட் ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து வேவ் பிளானிங்ல சொதப்பிட்டாங்க அப்படின்னா தென் we cannot achieve the timeline, customer will be unhappy. Okay, so the timelines இதெல்லாம் வந்து ப்ராப்பரா நம்ம ஹேண்டில் பண்ணோம். ஓகே, 6 hours அதெல்லாம் பத்தி பேசிட்டோம்.
ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு அது வரைக்கும்? ஐ திங்க் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பேசிட்டு இருக்கோம், பட் ஸ்டில் என்னாச்சு நம்மளுடைய மைக்ரேஷன்? நம்ம பேசுற ஆடியோ கேக்குதா? ஓகேம்மா. ஸோ 35%. என்ன ராஜா, என்ன உங்க பேண்ட்வித் அடி தூக்குன்னு பார்த்தா அப்படியே நிக்குது, என் சைடுல பிரச்சனையா இல்ல வேற ரெப்ளிகேஷன் சர்வர் போகணும் தெரியலையே. மேபி அது எப்படி ஃப்ளோவா நடக்குமா இல்ல ஒரே நேரத்துல எல்லாமே நடக்குமான்னு தெரியல. போகணும், ரெண்டு எல்லாமே நடக்க ஆகணும். எனக்கு 15 டிஸ்க் வரைக்கும் பிரச்சனை இல்லை. 15 டிஸ்க் மேல போனாதான் புது ரெப்ளிகேஷன் சர்வர் தேவைப்படும். ஓகே, நான் சும்மா பேருக்கு ஒரு ஸ்டாப் பண்ணி நெட்வொர்க் ட்ரபிள் ஷூட்டிங் தான் செக் பண்ண முடியுமா என்ன ஸ்பீட் இருக்கு பேண்ட்வித் அப்படின்ட்டு? ஓகே, ஒரே நிமிஷம். ஸோ ஸ்டாப். ஓகே, வேணாம், ஸ்டாப் பண்ண வேண்டாம், பாஸ் பண்ணி வேணா ரிப்ளை பண்ணலாம். ஓகே, உங்க நெட்வொர்க்ல வந்து டேட்டா மூவ் ஆகுதா? அவுட் கோயிங் பார்க்கலாம், உங்களோட மெஷின் செக் பண்ணலாம். ராஜா பிஎஸ் அதானே? ஓகே, மேக் பிரசன்ட். ஓகே, முதல்ல சோர்ஸ் செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் சோர்ஸ் வந்து ஓகே, டேட்டா வெளியில நல்லா போகுது அப்படின்னா தென் we can check on the destination IPF அது மாதிரி ஏதாவது போட்டு பார்க்கலாம். தெரியுது. நெட்வொர்க் இது மட்டும் பாருங்க. ஒரு நிமிஷம். உங்களுடைய இந்த வெளியில VMware ஒர்க் ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த மெஷின்லயும் செக் பண்ணுங்க. ஓகே, இல்ல இது ஓகே. நான் சொல்றது உங்க நெட்வொர்க் ரைட் கிளிக் பண்ணிட்டு அந்த நெட்வொர்க் இருக்குல்ல, அது ncpa.cpl போங்க ஃபர்ஸ்ட். உங்களுடைய லோக்கல் அந்த விண்டோஸ் மெஷின்ல ncpa.cpl போயிட்டு ஓகே 13 Mbps. ஓகே, ncpa.cpl நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் போயிட்டு இப்போ எனக்கு தெரியல, எனக்கு வந்து நீங்க நோட் பேட்னு டைப் பண்ணது மட்டும் தான் எனக்கு வருது. ஓகே, ஸோ இன்னும் எனக்கு லோட் ஆயிட்டு இருக்கு. ஆமாம். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக் டீடைல்ஸ் போங்க. ஓகே ஓகே, கொஞ்சம் ஸ்லோவா வருது, வெயிட் பண்ணுங்க. ஓகே, எனக்கு நெட்வொர்க் ஸ்லோவா என்னன்னு தெரியல, லோட் ஆயிட்டு இருக்கு எனக்கு. ஓகே, ஓகே, இந்த இது வயர்லெஸ் ரவுட்டர் வழியா தான் போகுது. ஓகே, இது க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ பேக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஓப்பன்ல இருக்கட்டும், வைஃபை ஸ்டேட்டஸ் ஓப்பன்ல இருக்கட்டும். இது மட்டும் க்ளோஸ் பண்ணுங்க. அந்த எக்ஸ்ட்ரா நெட்வொர்க் கனெக்ஷன் டீடைல்ஸ் ஓப்பன் பண்ணீங்களா, அதை மட்டும் க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, என்னப்பா க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இருங்க, எனக்கு வரல இன்னும். எல்லாருக்குமே வந்து இல்லை லேட்டன்சி இருக்கா இல்லை எனக்கு மட்டும் தான் இருக்கா? நான் வந்து இன்னும் அவருடைய நெட்வொர்க் கனெக்ஷன் டீடைல்ஸ் தான் எனக்கு தெரியுது. ஓகே ஓகே, என்னோட சைடு தான் பிரச்சனை நினைக்கிறேன். அது க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அந்த உபுண்டுக்குள்ள போங்க. ஓகே, அதுல பேக்கெட்ஸ் மூவ் ஆகுது இல்ல உங்களுக்கு? அதுல எனக்கு 310 572 அது மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இது வந்து என்ன வெர்ஷன்? இது உபுண்டு 20 நினைக்கிறேன். ஓகே, nstat டைப் பண்ணுங்க. nstat ஒர்க் ஆதா பாருங்க. nstat. எனக்கு மிஷினே ஹங் ஆயிடுச்சு. ஓகே, எதுவுமே பண்ண முடியல. ஓகே, ஸோ உபுண்டு மெஷினா இருந்ததுன்னா nstat வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சூப்பரா கொடுக்கும் உங்களுக்கு ரிப்போர்ட். இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் லெவல்ல செக் பண்ணணும் அப்படின்னா SS ஒரு கமாண்ட் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா சாக்கெட் லெவல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் உங்களுக்கு மிஷினே ஹங் ஆயிடுச்சுன்னு. சரி, ஒரு ரீபூட் பண்ணிக்கங்க. ரீபூட் பண்ணா எனக்கு ரீஸ்கேன் ஆகும். அது பிரச்சனை இல்லை. அதான் சொன்னல, ரீபூட் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து ரீஸ்கேன் ஆகும். ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். அது பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ
ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ஸ்டாட் கமாண்ட் வச்சு செக் பண்ணலாம். ரொம்ப அட்வான்ஸ்டாக செக் பண்ணணும் அப்படின்னா சார் ரிப்போர்ட் எடுப்பாங்க. மேபி நம்ம செந்திலுக்கு தெரியும், ஒரு தடவை பேசிட்டு இருந்தோம். ஸோ சார் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் நெட்வொர்க் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது எல்லாமே அவுட்புட் எடுத்து நம்ம இது பண்ணலாம், செக் பண்ணலாம். சிஸ்டம் ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க, சார் கமாண்ட்னு சொல்லிட்டு. அது வழியாக நீங்கள் டீட்டெயிலாக எடுத்து செக் பண்ணலாம். அதில் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு, நெட்வொர்க், ஸ்டோரேஜ், ஐஓ, ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்ஸ்டாட் செக் பண்ணுவோம். meanwhile வேற ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி பாருங்க. டாஸ்க் மேனேஜர்ல இந்த மிஷின் வந்து விர்ச்சுவல் ஒர்க் ஸ்டேஷன் போட்டிருக்காங்க. ஆமா 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 ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி இல்ல வேற ஏதாவது மிஷின் ஆன் ஆயிருந்ததுன்னா we can shut down the other machines and we can use for that only one machine so that resource availability will be more. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அதுல பாருங்க, ஒரு அஷூர் ஸ்டாக்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ராஜா. என்ன மாதிரி இதுல போயிட்டு இருக்காரு, பிரைவேட் கிளவுட் என்விரான்மெண்ட் வச்சிருக்காரு வீட்டுல, ஒர்க் ஸ்டேஷன்ல. அது 2-3 லேப்டாப் வச்சு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதான் நடத்துப்பா நீ. அடுத்த வாரம் நீங்க இன்னொரு ஷாப் ஓபன் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா ட்ரைனிங் வித் ராஜான்னு ஒரு செஷன் வந்துடும் நினைக்கிறேன் அடுத்த மாசம். அட வேணாண்ணே. இப்ப ட்ரை பண்ணி பாருங்க உங்க சைடு. இருப்பா. இது என்ன இப்ப கமாண்ட் ரன் பண்ணீங்க? என்ஸ்டாட் ரன் பண்ணீங்களா? என்ஸ்டாட்ல வந்து ஏதாவது மேல போங்க, எந்த அளவுக்கு மோர் லெஸ் அந்த மாதிரி கமாண்ட் கொடுப்பீங்களா, பைப்லைன் வச்சு அந்த மாதிரி செக் பண்ணுங்க. ஓகே இருங்க. ஐபி இன் அண்ட் ரிசீவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, உங்களுக்கு அதுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியும். உங்களுக்கு இதுல எவ்வளவு பேக்கெட்ஸ் வெளில போகுது, அந்த இஎக்ஸ்டி இன் அவுட் ஆக்டேட்ஸ் அதெல்லாம் காமிக்குதுல, அதுல செக் பண்ணலாம். ஓகே, இந்த மோர் லெஸ் எல்லாம் கொடுப்பாங்களே, பைப்லைன் கொடுத்து அதெல்லாம் கொடுக்க முடியலையா? கொடுக்கறதுன்னா கொடுக்கலாம். ஆமா கொடுங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே 32 மாறுது. ஓகே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாறுது. அப்ப டிராஃபிக் வந்து ஐபி வெர்ஷன் 4ல டிராஃபிக் மூவ் ஆகுது. பட் வெளியில மத்த எல்லாமே 0 காமிக்குது உங்களுக்கு. ஓகே இது ஓகே. இப்ப எஸ்எஸ் கொடுத்து பாருங்க. எஸ்எஸ்ல ஏதாவது எரர் சொல்லுதா பாருங்க. வெறும் எஸ்எஸ் டைப் பண்ணுங்க. எஸ் ஓகே. இதுல மேல ஏதாவது எரர் வருதா பாருங்க. இதுல எதுவும் இல்லையானே, எல்லாம் எஸ்டாப்லிஷ்ட். ஆனா எல்லாமே 00 ன்னு காமிக்குது. இது நம்ம விண்டோஸ்ல நெட் ஸ்டார்ட் கொடுப்போம்ல, அந்த மாதிரி தான். ஓகே அந்த மாதிரி. ஆமா ஆமா ஆமா. 52 அது போயிருக்குல்ல, அதான் நான் பார்த்துட்டு இருந்தேன், படிச்சுட்டு இருந்தேன். ஓகே பூட் பிசி பூட் பிஎஸ். ஓகே அது பரவாயில்ல, உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு கனெக்ஷன். ஸோ அதனால தான் அங்கே உங்களுக்கு மெஷின் வந்து ஆட் ஆச்சு. உங்களுக்கு நெட்ஒர்க்ல எதுவும் பிரச்சனை இல்லை, அதாவது கனெக்டிவிட்டி அதில் எல்லாம் பிரச்சனை இல்லை. நெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம், நெட் கொடுக்கலாம். ஈவன் நீங்க வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா போனா சார் கமாண்ட் ரன் பண்ணலாம். ஓகே அது இப்போதைக்கு தேவைப்படாது. ஓகே இப்போ நம்ம திருப்பி நான் செக் பண்றேன் ஏதாவது ஸ்டார்ட் ஆயிருக்கா என்னன்றது. உபுண்டுல வந்து ஒரு இன்னொரு தேர்ட் பார்ட்டி டூல் கூட இருக்கு, பீமான்னு சொல்லுவாங்க. ஓகே அது கூட இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். பட் இப்போ வேண்டாம், அது இருங்க வெயிட் பண்ணுங்க. இதுல நான் செக் பண்றேன் ஏதாவது மாறி இருக்கான்ட்டு. ஓகே 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 திருப்பி இது பண்ணியிருக்கேன், ரீஸ்கேன் கொடுத்துருக்கேன். அது ரீஸ்கேன் ஆயிடுச்சுன்னா மேபி ஸ்டார்ட் ஆகலாம். என்னோட மிஷினுமே ரொம்ப 39% வந்திருக்கு இப்போதான். 3 hours எஸ்டிமேட்டுக்கு மாறிடுச்சு. ஓகே ஸோ லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். ஓகே உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போதான்னு பாருங்க நெட்வொர்க்ல, உங்களுடைய லோக்கல் மெஷின்ல ஒர்க் ஸ்டேஷன் இன்ஸ்டால் ஆயிருக்குல்ல அந்த மெஷின்ல. ஒரே நிமிஷம் எஸ்டாப்லிஷ் ஆகிட்டேனே ஆகுது. இல்ல இது இல்ல, நமக்கு பேக்கெட்ஸ் எப்படி போகுதுன்னு பாக்குறேன் நான். இது ஓகே, இதை தான் ஆல்ரெடி நம்ம செக் பண்ணிட்டோம். ஆமா நெட்வொர்க் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்ட் ஆகுது, அதாவது டேட்டா போகுது இப்போ டேட்டா. ஓகே ஓகே 327 368. ஓகே புஷ் ஆகுது. ஓகே 1 minute இங்க செக் பண்ணலாம். இங்கே கனெக்ஷன் எஸ்டாப்லிஷ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு பாருங்க. 52 139. ஓகே டேட்டா ரெப்ளிகேஷன் ஸ்டார்டட் வந்துருச்சு எனக்குமே. ஓகே இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே அது வரைக்கும் அது வந்து உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆயிருக்கு மெஷின். டேட்டா ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட்னு எனக்கு காமிச்சிருச்சு. ஓகே சரிம்மா. ஸோ நீங்கள் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஸோ இப்போ தான் வந்து லாகில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ரெப்ளிகேஷன் ஸ்டார்டட். ஜஸ்ட் இப்போ தான் 6:10 தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே ஸோ இப்போ இதில் 6:11 ஆகுது இந்த மெஷினில் டைமு. 6:10 தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே ஸோ இது நடக்கட்டும். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேறு என்ன இது பண்ணலாம் அப்படின்னா,
ஓகே, ஸ்லைட்ஸ்ல ஏதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ். இது வந்து வேவ் பிளானிங் இது. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன பண்ணோன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ ஜெர்டோ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட் அது. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் ரெக்கவரிக்கு தான் நிறைய கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. மோர் தென் மைக்ரேஷன் டிசாஸ்டர் ரெக்கவரிக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் நம்ம ஃபேஸ் பை ஃபேஸ் பண்ணோம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அசஸ்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணோம். அதை வந்து அசஸ்மெண்ட் பண்ணிட்டு எத்தனை டிஸ்க் இருக்கு, என்ன நெட்வொர்க் இருக்கு, சைசிங் எல்லாம் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். தென் ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணோம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கு. ப்ளூ பிரிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன்ஸ், எனக்கு வந்து எந்த மாதிரி சர்வர், என்ன டீடைல்ஸ் வேணும் வேணான்றது வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து அங்கே கேதர் ஆகுது. லைக் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சிஸ்டம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், என்ன லெவல் ஆஃப் என்ன மாதிரி ஹோஸ்ட் நேம், ஐடி, சிபியூ டீடைல்ஸ், ரேம் டீடைல்ஸ், டிஸ்க் டீடைல்ஸ், என்னென்ன இன்ஸ்டால் அப்ளிகேஷன் இருக்கு, சர்வீசஸ் என்னென்ன ரன் ஆகுது, அந்த டீடைல்ஸ் எல்லாமே கேதர் பண்ணிட்டு வந்திருக்கு. ஸோ அதில் வந்து என்னென்ன வேணும் வேணான்றதை வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, லாஸ்ட்டாக வந்து மெஷின் ரெடின்னு காமிக்கும். அப்போ வந்து நீங்கள் கட் ஓவர் பண்ணலாம். ஸோ ஐ டோன்ட் திங்க் எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்ச மாதிரி ஞாபகம் இல்லை. ஓகே, இங்கே கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் ஸ்டேட்டஸ்லாம் இருக்கு. ஓகே, இப்போதைக்கு நம்மளுடைய மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் சிங்க் இன் ப்ராக்ரஸ் இந்த 40% அதே மாதிரி ஸ்க்ரீனில் தான் இருக்கு. லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலைசிங் இனிஷியல் சிங்க்னு சொல்லிட்டு கிரியேட்டிங் ஃபர்ஸ்ட் லான்ச் பாயிண்ட்னு வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ரெக்கவரி பாயிண்ட் ரெடி ஆகும்போது, ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஆப்ஷன். அதாவது பார்த்தீங்கன்னா ரெடின்னு வந்ததுக்கப்புறம் ரெடி ஸ்டேட்டஸ்னு காமிக்கும் உங்களுக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மோட், ரெக்கவரி மோட், 2 மோட் இருக்கும். இப்போ நம்ம அஷூர் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். டெஸ்ட் ஃபெயில் ஓவர்னு சொல்லுவோம், ஆக்சுவல் ஃபெயில் ஓவர்னு சொல்லுவாங்க. 2 ஆப்ஷன் காமிக்காங்க. டெஸ்ட் ஃபெயில் ஓவர்னு காமிக்கும். ஸோ டெஸ்ட் மோடுன்றது ஒரு விஎம் ஒன்று கிரியேட் ஆகும், -டெஸ்ட்ன்ற மாதிரி கிரியேட் ஆகும். அதில் நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணிக்கலாம். விஎம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டிங்லாம் பண்ணிக்கலாம். இப்போ QA அந்த டெவலப்மெண்ட் டீம்லாம் வந்து லாகின் பண்ணிட்டு அவங்களுடைய சர்வீசஸ்லாம் ஒர்க் ஆகுதா என்னன்றது வந்து டெஸ்ட் பண்ணிட்டு, பட் இந்த டெஸ்ட் மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெஷின் வந்து தனியாக ஐசோலேட்டட் நெட்ஒர்க்ல தான் லான்ச் பண்ணுவாங்க. ஓகே, உங்களுடைய ஆக்சுவல் சப்நெட்ல லான்ச் பண்ணக்கூடாது, அது பெஸ்ட் ப்ராக்டிஸ் கிடையாது. அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு டெஸ்ட் விநெட், டெஸ்ட் சப்நெட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதில் லான்ச் பண்ணி பார்த்துட்டு இன்கேஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னா லாஸ்ட்டாக ரெக்கவரி மோடுக்கு மூவ் ஆகும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டட் ரீசென்ட்லி காமிக்குது. இல்லை இதில் வந்து அந்த லாக்ல போய் பார்த்தோன்னா எத்தனை டைம் டெஸ்ட் பண்ணோம், எந்தெந்த டெஸ்ட்ல வந்து என்னென்ன சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோ வந்துச்சு, அந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதுதான் 4 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து இனிஷியல் ரெப்ளிகேஷன், ஃபைனலைசிங் இனிஷியல் சிங்க், தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி ஃபார் கட் ஓவர்னு வரும். ரெடி ஃபார் கட் ஓவர் வந்ததுக்கப்புறம் 2 ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. ஸோ டெஸ்ட் மோட் அண்ட் ரெக்கவரி மோட். டெஸ்ட் மோடுன்றது டெஸ்டிங் பண்றதுக்காக லான்ச் பண்றது. அப்போ சோர்ஸ் வந்து எதுவும் ஆஃப் பண்ண மாட்டோம். ரெக்கவரி மோட் பண்றப்ப சோர்ஸ் மெஷினை நம்ம ஆஃப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து அது கம்ப்ளீட் டிசாஸ்டர், அந்த ஃபுல்லா வந்து ஸ்விட்ச் ஓவர், கம்ப்ளீட் கட் ஓவர் பண்றாங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்டஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இனிஷியல் டேட்டா காப்பி ஸ்டேட்டஸ், ரெக்கவரி பாயிண்ட் அவைலபிலிட்டி ஸ்டேட்டஸ், அண்ட் தென் கட் ஓவர் ஸ்டேட்டஸ். 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸ் இருக்கு. லாஸ்டா ஃபெயில்ட் ஓவர் பண்ணிட்டு ஃபெயில் பேக்கும் பண்ணலாம். ஒரு ரெப்ளிகேட் ஆகட்டும், அது முடியட்டும். ஓகே, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ் கேஸ் ஒர்க் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓவரால் ஸ்டேஜஸ், ஃபேஸஸ்ன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். எந்தெந்த மிஷின்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு, சோர்ஸ் மிஷின் ஐடென்டிஃபை பண்ணிட்டு, அதை வேவ் பிளானிங்ல வந்து குரூப் பண்ணிட்டு நம்ம வந்து எந்தெந்த மிஷினை எப்போ மைக்ரேட் பண்ணலாம் அப்படின்றது வந்து டெசிஷன் எடுக்கிறோம். இம்ப்ளிமெண்டேஷன் பிளானுக்கு வரோம். தென் வந்து இனிஷியல் ரெப்ளிகேஷன் இப்போ இன்ஸ்டால் ஏஜென்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் சிடிபி மோட்ல வந்து கண்டினியூஸாக ரெப்ளிகேட் ஆகும். நான் அதில் அந்த ஸ்டேட்டஸ் 3 ஸ்டேட்டஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, என்ன சிடிபி ஸ்டேட்டஸ் 3 ஸ்டேட்டஸ்ன்ட்டு. ஸோ அந்த ஸ்டேட்டஸ் வந்து நான் வச்சுக்கேன், பேக்லாக், ETA அண்ட் இந்த 3 சிடிபி ஸ்டேட்டஸ் நான் வச்சுக்கேங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் அண்ட் கட் ஓவர் வந்து ஃபைனலாக பண்ணுவோம் நம்ம. ஸோ டெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பிளான் பண்ணி பார்ப்போம், டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், எல்லாம் கரெக்டாக இருக்கா என்னன்றது வந்து டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு வாரத்துக்கு வந்து அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. மேபி டெவலப்மெண்ட் டீம், மேபி தே மைட் டேக் 1 week or 2 weeks பேஸ்ட் ஆன் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த அப்ளிகேஷன். அவங்க எல்லாம் டெஸ்டிங்லாம் பக்காவா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தென் மெஷின் வந்து சிடிபி மோட்ல இருக்கா, கண்டினியூஸ் டேட்டா ப்ரொடெக்ஷன் மோட்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டு உடனே நீங்க கட் ஓவர் பண்ணிக்கலாம். ஸோ இதுல கிளவுட் என்டியூர்ல வந்து அது ஒரு மேஜர் அட்வான்டேஜே வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஓ வந்து ரெக்கவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா சப் செகண்ட்ஸ்ல இருக்கும், உங்களுக்கு மில்லி செகண்ட்ஸ்ல இருக்கும். ஆர்டிஓ வந்து ரொம்ப குயிக்கா நீங்க மினிட்ஸ்ல ரெக்கவர் பண்ணலாம். இது வந்து மேஜர் அட்வான்டேஜ். ஆர்பிஓ அண்ட் ஆர்டிஓ வந்து பெஸ்ட் இன் த மார்க்கெட். ஓகே, அதனாலதான் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த செகண்ட் ரீசன் வேர் அமேசான் அக்யூர்ட் கிளவுட் என்டியூர். இருக்கிற எல்லா டூல் செட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆர்பிஓ அண்ட் ஆர்டிஓ இங்க தான் கிடைக்கும் உங்களுக்கு.
அதே மாதிரி டெஸ்டிங் பண்றது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்டர்ப்டிவா நடக்கும். உங்களுடைய சோர்ஸ் மிஷின்லாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதே மாதிரி இப்ப இந்த மைக்ரேஷன் கிளவுட் என்டியூர்ல நீங்க அஷூர் மைக்ரேட்ல அந்த அளவுக்கு நிறைய காம்ப்ளெக்சிட்டி இருந்ததா, அந்த அஷூர் மைக்ரேட்ல நிறைய ஸ்டெப்ஸ் வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கும். ஸோ அதனால யூ டோன்ட் நீட் அ லாட் ஆஃப் ஸ்கில் செட். கொஞ்சம் ஒரு 2-3 மைக்ரேஷன் பண்ணீங்கனாலே யூ வில் கெட் லாட் ஆஃப் ஃபெமிலியாரிட்டி. ஓகே, ஸோ வைட் ரேஞ்ச் ஆஃப் கான்ஃபிகரேஷன் இங்க கவனிச்சிங்க அப்படின்னா யூ கேன் சி ஆல்மோஸ்ட் இருக்கிற எல்லா கைண்ட் ஆஃப் டேட்டாபேசஸ் எவ்ரிதிங் இஸ் கைண்ட் ஆஃப் நேட்டிவ்லி சப்போர்ட்டட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேஜர் அட்வான்டேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எனி அப்ளிகேஷன், எனி டேட்டாபேஸ், எனி x86 பிளாட்ஃபார்ம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ், லினக்ஸ் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி இன் VMware, ஹைப்பர்-வி, ஓப்பன் ஸ்டாக், கிளவுட் GCPல இருக்கலாம், கிளவுட் ஸ்டாக்ல இருக்கலாம், IBM கிளவுட்ல இருக்கலாம். ஸோ யூ கேன் ஹேவ் disaster recovery as well as migration from any of this platform, any application, any database, any x86 platform operating system, any source infrastructure. It can be on-prem or it can be any other cloud also. ஸோ நிறைய பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் இங்கே இருக்கு. ஸோ இது வந்து மேஜர் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். தென் வந்து நம்மளுடைய டூலில் கிடைக்கிற ஃபிளெக்சிபிலிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் த ஆப்ஷன் டு பிளே அரவுண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் விஎம் மட்டும் ரன் பண்ணா போதும் டெஸ்டினேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா யூ நீட் நாட் ரன் 10 டிஃப்ரெண்ட் எண்ட் விஎம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட் ஓவர் பண்ணுற விஎம்ஸ்லாம் நீங்கள் ரன் பண்ண அவசியம் கிடையாது. ஒரு 2-3 ரெப்ளிகேஷன் சர்வர் கிரியேட் பண்ணால் போதும். இட் வில் டேக் கேர் ஆஃப் யுவர் மைக்ரேஷன் அண்ட் ரெப்ளிகேஷன். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி டு ரெப்ளிகேட், ஆல்சோ டு ஃபெயில் பேக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இட் இஸ் அவைலபிள். அதே மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் என்கிரிப்டட். ஓகே, ஸோ TLS என்கிரிப்ஷன் நடக்குது. நம்பர் 1 ஓவர் த நெட்வொர்க். when the data is copied over the network, it is encrypted using transport layer security. When the data is stored on the destination, it is again encrypted in advanced encryption standard 256-bit encryption. So when the data is encrypted in the transit as well as data is getting encrypted when it is stored on the destination. Okay, so you don't have to worry a lot of the EBS encryption எல்லாமே இருக்கிறதால உங்களுக்கு நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்கு. யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் தட். ஈவன் வந்து ஆக்சிடென்டல் இஷ்யூஸ் எல்லாமே கூட ப்ரொடெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நீங்க ஜாபை டெலீட் பண்றது இல்லை ஜாபை க்ளோஸ் பண்றது அதெல்லாம் வந்து எதுவும் பண்ண வேண்டாம். ஆனா வந்து ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆட்டோமேட்டட். இந்த ஆர்கஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா டிஃபைன் பண்ணிருக்காங்க. வி டோன்ட் ஹேவ் டு டூ அ லாட் ஆஃப் திங்ஸ். ஈஸியா ரெப்ளிகேட் பண்றோம். ஜஸ்ட் ஏஜென்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கு அப்புறமே சீம்லெஸ்ஸா உங்களுக்கு ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம என்னென்ன பண்ணோம், we started installing the agent, then வந்து we prepared the staging ஏரியான்றது அந்த மெஷின் ஃபார் மைக்ரேட்டிங் த சர்வர். அது போயிட்டு EBS வால்யூம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கண்டினியூஸா இப்போ ரெப்ளிகேஷன் நடந்துட்டு இருக்குது. பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா RPO RTOலாம் அதுவே மேனேஜ் பண்றாங்க. இந்த 5-6 டேர்ம்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா we have to understand. ஓகே, ஏஜென்ட் இன்ஸ்டலேஷன், ஸ்டேஜிங் ஏரியா, கண்டினியூஸ் ரெப்ளிகேஷன். இப்போ ரெப்ளிகேட் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு ஆர்கஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்கு, மிஷின்ஸ்லாம் காப்பி ஆகிட்டு இருக்கு. தென் வந்து ரெடி ஆனதுக்கு அப்புறம் யூ வில் டூ அ ஃபெயில் ஓவர். இன்கேஸ் வந்து ஃபெயில் ஓவர் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஏதோ சம் ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகல, சம் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அழகா நம்ம ஃபெயில் பேக் பண்ணிடலாம். பேக் எண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆன் ப்ரமைசஸ் இதுக்கோ இல்லை அந்த சோர்ஸ் கிளவுடுக்கோ டைரக்டா கொண்டு போயிடலாம். ஸோ மற்ற டூல்லேயே வந்து பண்ணலாம். மற்ற டூல் எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த டூல் வச்சு ஃபெயில் பேக் பண்ண மாட்டாங்க. இந்த டெஸ்டினேஷன் மெஷின் ஆஃப் பண்ணிட்டு சோர்ஸ் மெஷின் ஆன் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் அது 1 or 2 டேஸ்ல ஒரு நாள்ல கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்க ஆன் பண்ணிடலாம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு நிறைய டேட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா தென் வந்து ரிவர்ஸ் ரெப்ளிகேஷன் பண்ணோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல நான் வச்சுக்கங்க, ரிவர்ஸ் ரெப்ளிகேஷன் நடக்கும், ஃபெயில் பேக் ப்ராசஸ்ல. ஜஸ்ட் வந்து இந்த மெஷின் ஆஃப் பண்ணிட்டு பேக்ல இருக்கிற அந்த ஆன் ப்ரெம்ல இருக்க மெஷின் ஆன் பண்றதெல்லாம் கிடையாது. ஸோ ரிவர்ஸ் ரெப்ளிகேஷன் முடிஞ்சிட்டு தான் இந்த சோர்ஸ் மெஷின் ஆன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து UK கஸ்டமர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்களுக்கு வந்து சொல்யூஷனிங் கொடுக்கும்போது இப்படி தான் கொடுத்தேன். கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்க, எதனால வந்து அவங்க வந்து இந்த என்விரான்மெண்ட்டை வந்து மைக்ரேட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த பிரெக்சிட் மூலமா அவங்க லோக்கல் கவர்மெண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ், ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட்ஸ்க்காக அந்த ஒரு செட் ஆஃப் அப்ளிகேஷன்லாம் ஒர்க் ஆகுது. அதாவது அந்த ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட் மீட் பண்ணல. ஸோ அந்த ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்டை மீட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 100+ அப்ளிகேஷன் வந்து அந்த கேட்டகரியில் இருந்தது. ஸோ அதை வந்து நாங்கள் இங்கே மைக்ரேட் பண்ணுறதுக்கு Cloudendure சஜஸ்ட் பண்ணோம். ஓகே, ஆல்மோஸ்ட் லைக் 20 terabytes ஆஃப் டேட்டா அந்த மிஷின்ஸ் எல்லாமே சேர்த்து. ஆனால் விஸ்வா சொல்றது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு VMல வந்து பார்த்தீங்கன்னா he was talking about 30 terabytes. பட் இது என்டையர் இந்த 100 அப்ளிகேஷன்ஸ்மே சேர்த்து ஓவரால் எங்களுக்கு 20 terabytes தான் வந்துச்சு. ஸோ we recommended using Cloudendure as migration tool.
ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 40 டிஃப்ரெண்ட் சர்வர்ஸ் இன்வால்வ் ஆகிடுது. விண்டோஸ் அண்ட் ரெட் ஹேட் லினக்ஸ் மிக்ஸ் ஆஃப் சர்வர்ஸ் இருந்தது. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் என்ன வரும்ன்றது இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஒரு ஓவரால் கேஸ் ஸ்டடி கொடுப்போம். ஸோ என்ன அவங்களுடைய ரெக்யர்மெண்ட், என்ன சேலஞ்சஸ் அவங்களுக்கு கரண்ட்டாக இருக்கு, அதை எப்படி நாங்கள் மீட் பண்ணுறோம், எப்படி அதை ரிசல்ட் காமிப்போன்றதை வந்து 4 செக்ஷனாக வந்து ஆர்டிகுலேட் பண்ணுவோம். இது வந்து நான் சொல்யூஷனிங் ஸ்லைடு, அது இப்போ உங்களுக்கு தேவையில்லை. பட் இன்கேஸ் நீங்கள் யாராவது கொஞ்சம் சீனியர் மோஸ்ட் ரிசோர்ஸாக இருந்தால் அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அதை கொஞ்சம் டீட்டெயிலாக கோ த்ரூ பண்ணலாம். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஸ் அ சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், அஸ் அ சிஸ்ஆப்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் எப்படி நம்ம வந்து கிளவுட் என்டியூரை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் லெவலில் ஹேண்டில் பண்ணோமோ அது வந்து மோர் தென் சஃபிஷியன்ட். பட் நம்ம நிறைய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். தோஸ் ஆர் ஆல் சம் ஆடட் வேல்யூ ஃபார் யூ. பட் அகெயின் இதுக்கு உங்களுக்கு வந்து இந்த மைக்ரேஷன் எப்படி பண்ணுறோம், என்ன நடக்குதுன்றது புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். ஓகே 40 அதுக்கு வந்து ஒரு சின்ன விஎம் ஏதாவது இருந்தால் நம்ம ஈஸியாக தட்டி இருக்கலாம். ஒரு 10-20 ஜிபி இல்லை 10 ஜிபி இருந்ததுன்னா அது பண்ணியிருக்கலாம் நம்ம மிஷினில். ஓகே லெட் மீ செக். இன்னைக்கு சண்டே இல்லை, ஓகே சாட்டர்டே இருந்தால் கூட நம்ம அதை ரன் பண்ண விட்டுட்டு நாளைக்கு எதை காமிக்கணும்னு பார்த்துருக்கலாம். ஓகே லெட் மீ செக். இஃப் நாட் லைக் நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வரதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஎம்ஐ நம்ம ட்ரிகர் பண்ணிவிட்டு we can come and test it for fail over, அதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு? பேசுறது கேக்குதா? ஜெர்டோலாம் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க, கிளவுட் என்டியூர் விட்டுட்டு ஜெர்டோ யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். சோ ஸ்டான்லி கேக்குது ஸ்டான்லி? ஓகே 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 சார், செந்தில் சார், தேங்க்யூ. சொல்லுங்க ராஜா. ZVM வந்து இப்ப அதெல்லாம் இன்னும் இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் VMware இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மைக்ரேட், இப்ப அஷூர்ல வந்து அஷூரே VMware சொல்யூஷன் தராங்க இல்லையா, நம்ம அஷூரோட அப்ளைன்ஸ் நம்ம வி சென்டர்ல டிப்ளாய் பண்ணிட்டு அதே அசஸ்மெண்ட் எல்லாமே டிஸ்கவரி எல்லாமே பண்ணிட்டோம் இல்லையா. சோ அந்த மாதிரி நம்ம ஜெர்டோ போட்டும் பண்ணலாம் இல்லையா. சோ நம்ம VMware இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நீங்க அந்த ஸ்லைடு பாத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இங்க பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஜெர்டோலையும் பண்ணலாம். பட் என்ன ஒண்ணு டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது வந்து ஏஜென்ட்லெஸ் ஜெர்டோ, அந்த அட்வான்டேஜ் இருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெப்ளிகேஷன் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் தேவையில்லை, ஏஜென்ட்ஸ் அந்த இதெல்லாம். ஸோ அதனால குயிக்கா வந்து ரெப்ளிகேட் ஆயிடும். ஓகே இங்க வந்து பாத்தீங்கன்னா இட் டேக் சம் டைம், உங்களுக்கு வந்து மினிட்ஸ் வீக்ஸ் ஆகும். அண்ட் அகைன் இதுக்கு வந்து கிளவுட் என்டியூருக்கு வந்து ஏஜென்ட் வேணும். அண்ட் அகைன் வந்து அந்த ஏஜென்ட்டால உங்களுக்கு வந்து ஒரு 3% அடிஷனல் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் ஆகும் உங்க சோர்ஸ் மெஷின்ல. அந்த சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு. கிளவுட் என்டியூர்ல டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ஜெர்டோ இஸ் மோர் கேப்பபிள். பட் இந்த இடத்துல கவனிச்சிங்க அப்படின்னா பிசிக்கல் சர்வரும் பண்ணலாம், வர்ச்சுவல் சர்வரும் பண்ணலாம் இன் கிளவுட் என்டியூர். ஜெர்டோ வந்து மோர் ஆர் லெஸ் நம்ம நிறைய VMware என்விரான்மெண்ட் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஸ்னாப்ஷாட்டை வச்சு நம்ம வந்து இது பண்ணலாம், கான்ஃபிகர் பண்ணலாம். எவ்ரி 10 மினிட்ஸ் பண்ணலாம், இல்லை எவ்ரி 1 hour வந்து இது பண்ணலாம். நிறைய இங்க வந்து ஸ்னாப்ஷாட் பேஸ்ட் ரெப்ளிகேஷன், அந்த பிளாக் லெவல் ரெப்ளிகேஷன் ஆப்ஷன் இருக்கு. இங்க வந்து நம்ம VM கன்சிஸ்டன்சி குரூப் கிரியேட் பண்ணுவோம். இதுல ஜெர்டோல உங்களுடைய ஜெர்டோ டூல்ல இதுல ரெண்டுமே பண்ணலாம். பிளாட்ஃபார்ம் அக்னாஸ்டிக், ஸ்டோரேஜ் அக்னாஸ்டிக். நம்ம வந்து பேக் எண்ட்ல வந்து அது எந்த பிளாட்ஃபார்ம் வேணா இருக்கலாம், எந்த ஸ்டோரேஜ் வேணா இருக்கலாம். ஓகே தட் இஸ் ஃபைன். இங்க கவனிச்சிங்க அப்படின்னா மற்றபடி லோயர் லெவல்ல பண்ணிச்சுன்னா போத் ஆஃப் தேம் ஆர் த சேம் ஆக்சுவலி. பிளாக் லெவல் ரெப்ளிகேஷன் நடக்கிறதுல இருந்து ஆட்டோமேட்டட் VM ரெக்கவரி பண்றதுல இருந்து, ஸோ ஆல் ஆஃப் தேம் ஆர் சேம் பிட்வீன் ஜெர்டோ அண்ட் கிளவுட் என்டியூர். ஓகே ஸோ இது நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த VPG மூலயமா ஏஜென்ட்லெஸ்ஸா பண்றது பெரிய அட்வான்டேஜ். அதனால சில பேர் ஜெர்டோக்கு போறாங்க. ட்ரூ தான் அது. ஆமா ஓகே இந்த கஸ்டமர் தான் கேட்டாங்க. ஆமா சொல்லுங்க விஷா. மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ஜெர்டோல ஒரு ESXக்கும் ஒரு அப்ளையன்ஸ் போகணும். ஆமா கரெக்ட். ஒரு இதுக்கு வந்து ஒரு ZVRA சம்திங் அந்த இது டிப்ளாய் பண்ணனும். ஜெர்டோ வர்ச்சுவல் ரெப்ளிகேஷன் அப்ளையன்ஸ் வந்து ஒரு ESX பண்ணுவோம். மட்டும் அது இன்ஸ்டால் ஆகும் ESXல. அது மட்டும் தான். ஏன்னா ஏஜென்ட்லெஸ்ங்கறதுனால அது இது பண்றது. ஆமா 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 மீதி எல்லாம் வந்து பேக் அண்ட் நார்மல் உங்களுக்கு ஸ்னாப்ஷாட் எடுத்து அது ரெஸ்டோர் பண்ணிக்கும் டார்கெட். அதே மாதிரி ராஜா அண்ட் விஸ்வா, இந்த சாஃப்ட்வேருக்கு வந்து நீங்க 2 லட்சம் உங்க பாக்கெட்ல இருந்து போட்டீங்கன்னா கஸ்டமர் வில் பி ரெடி. ஓகே சட்ட சாஃப்ட்வேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு $2 lakh வந்து இந்த கஸ்டமருக்கு வந்து கொஞ்சம் தான் சிஸ்டம்ஸ், ஒரே ஒரு 50-45 VM தான். அதுக்கே இவ்வளோ எஸ்டிமேட் வந்துருச்சு உங்களுக்கு. ஓகே ஸோ யூ ஹேவ் டு பிளான் அரௌண்ட். ஓகே அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. சேலஞ்சிங்கா வந்து பாத்தீங்கன்னா ஏன் அது போகக்கூடாது, இந்த டூல்ஸ் போகலாம் அப்படின்ட்டு கேட்பாங்க. தென் வி ஹேவ் டு கம்பேர் இட் லைக் திஸ் வாட் எவர் ஐ ஹவ் டன். இது இப்போ ரீசெண்டா ஒரு கஸ்டமருக்கு பண்ணது வந்து இந்த ஸ்லைட்ல மைக்ரேஷனோட DR சொல்யூஷனை மோஸ்ட்லி நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. கரெக்ட். ஆமா DR இஸ் மோர் ரோபஸ்ட் இன் ஜெர்டோ. நிறைய வந்து அந்த அவங்க ஆன் பிரேம்ல வந்து DCDRக்குலாம் வந்து நிறைய பேர் ஜெர்டோ யூஸ் பண்றாங்க. SRM மாதிரி இது எல்லா கேப்பபிலிட்டிஸும் இருக்கு.
ஆமா நம்ம விஎம்ஆர் நேட்டிவ் எங்களுக்கு ஒரு கஸ்டமர் இருக்காங்க. அது எப்படின்னா பிரைமரி ஏடபிள்யூஎஸ்ல வச்சிருக்காங்க. டிஆர் வந்து ஆன் ப்ரம்ல இருக்கு. ஸோ இவங்க டிஆர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஜெட்டோ தான் யூஸ் பண்றாங்க. ஓகே ஓகே. மோஸ்ட்லி விஎம்ஆருக்கு போனீங்கன்னா ஜெட்டோ தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. நல்லா இருக்கும். எஸ்ஆர்எம் மாதிரி அதுவும் பெஸ்ட் ஆப்ஷன். ஒரு ஃபோன் கால் அட்டெண்ட் பண்றேன், நான் மியூட்ல போறேன். ஓகே, சாரி. ஓகேம்மா சார், ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இப்போதைக்கு? ஸோ நான் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அர்ஜென்ட் ஃபோன் கால். ஸோ அதில் பேசிட்டு இருந்தேன். ஸோ சர்ட்டோ சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் சப்போர்ட் எல்லாமே இருக்கு. நான் அதில் நீங்கள் கிளியராக கவனிச்சிங்களான்னு தெரியல அந்த ஸ்லைடில். நாட் ஒன்லி சர்ட்டோ சாஃப்ட்வேர், அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் காஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு $50,000 எக்ஸ்ட்ரா வரும். இந்த இடத்துல பாருங்க. சர்ட்டோ சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ் சப்போர்ட் பிளஸ் சர்ட்டோ சாஃப்ட்வேர் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு $2,55,000 போது ஒரு பெரிய டிராஸ்டிக்கல் டிஃபரன்ஸ் இருக்கு. இங்கே பாருங்க ப்ரைஸிங்ல. ஸோ 75,000 சாரி 7 crores, அது 7 crores 50,000 எங்க இருக்கு? 7,50,000 எங்க இருக்கு? இங்க 14 lakhs எங்க இருக்கு பாருங்க. டபுள் த அமௌண்ட் ஆயிடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த ரெப்ளிகேஷன். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், நான் நெக்ஸ்ட் வீக் அந்த செஷன் வரதுக்கு முன்னாடி ட்ரிகர் ஒன் மோர் ரெப்ளிகேஷன் அண்ட் தென் அந்த கட் ஓவர் எப்படி பண்ணுறது, எப்படி ஃபெயில் பேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வில் ஆல்சோ டிஸ்கஸ் டேட்டா மைக்ரேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணலாம், டேட்டா பேஸ் மைக்ரேஷன்லாம் எப்படி பார்க்கலான்றதுலாம் இன்னும் இருக்குது. மைக்ரேஷனில் நம்ம ஒரு சர்வர் செக்ஷன் தான் பார்க்குறோம். வி ஹேவ் டு டிஸ்கஸ் ஆன் டேட்டா பேஸ் ஆஸ் வெல் அண்ட் ஆல்சோ டேட்டாவும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகே, வில் ஆல்சோ டிஸ்கஸ் தட் லேட்டர். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்காது இன்னைக்கு செஷனில்? I know a lot of new information. Okay, so okay, okay. The audio கேக்குதா? நான் கொஞ்ச நேரம் மியூட்ல இருந்தேன். I just came back into audio. கேக்குது. ஓகே மேம், ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஸ்டாண்டர்ட் செஷன் கொஞ்சம் அப்லோட் பண்ணி விட்டுருங்க சார். அது உடனே பண்ணிடுறேன் ஜி, கண்டிப்பா ஷுவர். ஓகே, ஸோ ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நீங்கள் கிளவுட் என்டியூர்ல வந்து இஃப் இன் கேஸ் யூ ஆர் லுக்கிங் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஒரு ஸ்லைட் மேபி இருக்கும் அங்கே. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் நம்ம ஓவராலாக எப்படி பண்ணுறோன்றதை நாங்கள் மென்ஷன் பண்ணேன். இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்பெனியில் வந்து யூ மைட் பி என்டைட்டில் டு கிரியேட் மல்டிபிள் ப்ராஜெக்ட். நான் சொன்ன மல்டிபிள் டிபார்ட்மெண்டல் அப்ளிகேஷன் இருக்குது, இல்லை மல்டிபிள் என்விரான்மெண்ட் இருக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து தனித்தனியாக ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒர்க் பண்ணுற மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன், அதாவது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக டிஃப்ரெண்ட் இதெல்லாம் இருக்கிறாங்க. மார்க்கெட்டிங் சேல்ஸ் இருக்கிறாங்க, ஃபினான்ஸ் இருக்கிறாங்க, தென் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கன் கஸ்டமர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, மெக்சிகோ அப்ளிகேஷன் இருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லா டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து தனித்தனியாக ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் கிரியேட் பண்ணுவோம். யூசர்ஸ்ல வந்து 3 கேட்டகரி ஆஃப் யூசர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ ஜென்ரலாக வந்து ஒன்று வந்து அட்மின் சொல்லுவோம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரேஷன் மட்டும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து யூசர்ஸ் கிரியேட் பண்ணலாம். 3 கேட்டகரி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து அக்கௌண்ட் ஓனராகவும் இருக்கிறேன், அக்கௌண்ட் அட்மினாகவும் இருக்கிறேன், யூசராகவும் இருக்கிறேன். பட் அகைன் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ சில பேரை வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இன்வைட் பண்ண வேண்டாம், ஐ ஜஸ்ட் ஷோ சம்திங் எல்ஸ். ஸோ இதில் போயிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து இன்னொரு புது யூசரை வந்து அக்கௌண்ட் அட்மினா மாற்றலாம். இல்லாட்டி ஒரு சில பேருக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸை மட்டும் அவங்க ஹேண்டில் பண்ண அலோ கொடுக்கலாம். பட் அக்கௌண்ட் ஓனர் ஒருத்தர் தான் இருக்க முடியும். அக்கௌண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீ கேன் கிவ் அட்மின் ஆக்சஸ் டு அதர்ஸ். பட் அட்மின் ஆக்சஸ் இருக்கவங்க வந்து ஓனர்ஷிப்லாம் எடுக்க முடியாது, மாற்ற முடியாது. ஸோ அக்கௌண்ட் ஓனர்ன்றது அந்த கம்பெனியோடைய கம்ப்ளீட் அந்த மைக்ரேஷன் போர்ட்ஃபோலியோ ஆர்கிடெக்ட்க்கு வந்து ஓனர்ஷிப் இருக்கும். பட் அந்த இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ற டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் டீம் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் மேனேஜ் பண்றவங்களுக்கு we will provide them account user or account admin access. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டேட்டஸ் மட்டும் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு, மெஷின் வந்து ப்ராப்பராக மைக்ரேட் ஆகிட்டு இருக்கா, எவ்வளோ லேக் இருக்கு, எவ்வளோ பேக்லாக் இருக்கு, அதெல்லாம் செக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா we can assign them user access. இந்த மாதிரி 3 லெவல் ஆஃப் ஆக்சஸ் இருக்கு. அக்கௌண்ட் ஓனர்,
அக்கௌண்ட் அட்மின், யூசர். ஓகே, ஸோ அக்கௌண்ட் ஓனர்ன்றது கம்ப்ளீட் ஃபுல் செட் ஆஃப் பர்மிஷன்ஸ். அக்கௌண்ட் அட்மின்ன்றது வந்து அது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காகவும் கொடுக்கலாம், இல்லை கம்ப்ளீட் அக்கௌண்ட்டுக்கும் கொடுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் இருக்கிறாங்க. யூசர்ஸ் வந்து தேல் ஹேவ் ஒன்லி ரீட் ஒன்லி ஆக்சஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து லைசன்சஸ். நான் லைசன்சஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசணும். ஸோ 90 டேஸ்க்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். பட் தென் நீங்கள் வந்து 90 டேஸ்க்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா they will start charging you. பட் நான் அதே மாதிரி சொன்னேன் 85 டேஸ் அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக உள்ள ஏஜென்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெப்ளிகேஷன் திருப்பி டைம் எடுக்கும். பட் யூ கேன் சேவ் சம் காஸ்ட் தேர். கிரெடென்ஷியல்ஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணோம். ஐஏஎம்ல போயிட்டு எப்படி நம்ம வந்து ஒரு ஜேசான் பாலிசியை வச்சு ஒரு ஆக்சஸ் கீ, சீக்ரெட் ஆக்சஸ் கீ கிரியேட் பண்ணோம்ல, அது கண்டிப்பா தெரியணும். ஓகே, இந்த 5 விஷயங்கள் வந்து Cloudendure கன்சோல்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ வித் தட் we have reached end of the hour for today. And as I said, திருப்பி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வில் டச் பேஸ் ஆன் அந்த ஃபெயில் ஓவர் ஃபெயில் பேக்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது மைக்ரேட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக். தென் வந்து வில் ஆல்சோ லுக் இன் டு டிஸ்கஸ் ஆன் டேட்டா ரெப்ளிகேஷன், டேட்டா மைக்ரேஷன் எப்படி பண்ணலாம், டேட்டா பேஸ் மைக்ரேஷன் எப்படி பண்ணலான்றத டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஐ வில் ஸ்டாப் ரெக்கார்டிங். எனி கொஸ்டின்ஸ்? மோகன், கேளுங்க. இல்ல வீடியோ ப்ளே ஆக மாட்டேங்குது, ரெக்கார்டிங் வந்துட்டு எதுவும் அக்சஸ் இஷ்யூவா இல்ல? நான் ஒரு ப்ரௌசர் வேற ப்ரௌசர்லயும் ட்ரை பண்ணேன். ஓகே, ஸோ மற்றவங்களுக்கு எப்படிங்க, யாராவது ட்ரை பண்றீங்களா? மேபி இவர் முத்துவை கேட்குறேன். முத்து தான் வந்து நம்மளுடைய வீடியோஸை அடிக்கடி எதிர்பார்க்குறாரு. உங்களுக்கு எல்லாம் ப்ளே ஆகுதா முத்து? என்ன ப்ரௌசர் யூஸ் பண்றீங்க? என்ன ப்ரௌசர் யூஸ் பண்றீங்க? மொசிலா யூஸ் பண்றீங்களா? நீங்க ட்ரை பண்ணீங்களா மோகன் மொசிலால? ஆபீஸ் என்வயரன்மென்ட்ல பண்றீங்களா இல்ல வீட்ல பண்றீங்களா? மொசிலா ஆபீஸ் இதுதான். ஹலோ, இல்ல ஆபீஸ்ல வந்து ஃபயர்வால்ல பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க, லாகின் பண்ண முடியாத மாதிரி பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. இல்ல நான் ஆபீஸ் இதுதான், பட் இங்க மத்த இதெல்லாம் ஓபன் ஆகுது, பிளாக்கிங் எதுவும் இல்ல எனக்கு. மத்த இதெல்லாம் ஓபன் ஆகுது, ஐ மீன் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் ஓபன் ஆகுது. ஒன்லி ஃபார் வீடியோ மட்டும் ட்ரை பண்ணுங்க மோகன். மொபைல்ல இருந்து ட்ரை பண்ணுங்க மோகன். மொபைல்ல இருந்து அந்த லிங்கை ஓபன் பண்ணி பாருங்க. இன்கேஸ் ஒர்க் ஆச்சுன்னா சொல்லுங்க, இல்லாட்டி நான் வேற ஏதாவது நம்ம ஆல்டர்னேட்டிவ் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு. சரியா? ஓகே, I'll stop the recording.